அனைவருக்கும் வணக்கம். நான் முதல்வன் போட்டித் தேர்வு மற்றும் ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் இருவரும் இணைந்து நடத்தக்கூடிய விஷன் 1000 மிஷன் 100 ப்ரோக்ராமில் இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டிஸ்கஷன் அப்படிங்கிறது டெஸ்ட் 24 இந்தியன் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸோட ஃபுல் லென்த் சிலபஸ். ஓகே, ஸோ ஃபுல் டெஸ்ட் இன்சென்ஸ் கம்ப்ளீட் சிலபஸை வந்து டெஸ்ட் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு 5 days கிளாஸஸ் நம்ம என்ன பண்ணோம், ஒரு ஓரியன்டேஷன் மாதிரி கொடுத்துருந்தோம். ஓகே, ஸோ ஒரு குயிக் ரிவிஷன் கிளாஸ் மாதிரி கொடுத்துருந்தோம். ஸோ அந்த 5 days கிளாஸஸ்க்கு அப்புறம் ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணியிருக்கு. அந்த டெஸ்ட்டோட டிஸ்கஷன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ டெஸ்ட்டோட கொஸ்டின் அப்சர்வேஷன் உங்களுக்கு ஹவ் யூ ஃபீல்ஸ் அப்படின்னு தெரில. பட் ஐ ஹோப் இட் இஸ் வித் இன் தி மார்க் ஆஃப் தட் லெவல். ஓகே, ஸோ ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போய் உங்களை டிஃபிகல்ட் பண்ணணுங்கிறது அப்ஜெக்டிவ் இல்லை. அட் த சேம் டைம் ரொம்ப கீழிங் போகாமல் டு த மார்க் இருக்கணும் அப்படிங்கிறது அதோட அப்ஜெக்டிவ். ஸோ வி ஹோப் வி ஃபுல்ஃபில் தட். ஓகே, ஸோ கிளாஸஸோட ஸ்டார்டிங் போயிடுவோம். தட் இஸ் கொஸ்டின் 1 2 3லேருந்து நம்ம பண்ண மாட்டோம். ஓகே, ஸோ எப்பயுமே ஒரு ஷஃபிள் இருக்கும். இன்சென்ஸ் அது ஏன் அப்படின்னா சிலபஸ் வைஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக. அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய கொஸ்டின் அப்படிங்கிறது கொஸ்டின் 46. ஓகே, ஸோ திஸ் ஏரியாஸ் டீல் வித் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்ஸ். ஓகே, ஸோ ஹிஸ்டாரிக்கல் அண்டர்பினிங் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் சொல்லுவோம் இல்லையா, ஃப்ரம் ரெகுலேட்டிங் ஆக்ட்லேருந்து இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் வரைக்கும். ஸோ அந்த ஏரியாஸில் தான் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். அப்படியே கிராஜுவலாக 1 by 1 போய்கிட்டு இருப்போம். இடையில அப்பப்போ எங்கேயாச்சும் சஃபல்ஸ் வரும். ஸோ பட் அது ஒன்றும் பெரிய விஷயமா இருக்காது. ஓகே, ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடலாம். 46. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஷெட்யூல்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா கண்டைன்ஸ் ப்ரொவிஷன்ஸ் ரிகார்டிங் லேண்ட் ரிஃபார்ம்ஸ்? ஓகே, ஸோ லேண்ட் ரிஃபார்ம்ஸை பற்றி பேசுகிற ஷெட்யூல் எது அப்படின்னு சொல்லி கொஷின் வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ லேண்ட் ரிஃபார்ம்ஸ்க்கான ஷெட்யூல் அப்படின்னு பார்க்கும்போது இதில் பார்த்தோன்னே எது எலிமினேட் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4th ஷெட்யூல் எலிமினேட் பண்ணிடலாம். பிகாஸ் இட்ஸ் கம்போசிஷன் ஆஃப் சீட்ஸ் இன் தி ராஜ்யசபா. ஓகே, ஸோ அது எலிமினேட் பண்ணிடலாம். 12th 11th 12th இதுவும் எலிமினேட் பண்ணலாம். ஓகே, ஸோ நமக்கு இருக்கிறது 5th and 9th ஷெட்யூல் கன்ஃபியூஷன் வரும். பட் டு த கோர். ஓகே, ஸோ வாட் இஸ் தி அப்ஜெக்டிவ் ஆஃப் 9th ஷெட்யூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா nothing but the importance of 9th schedule is though getting an immunity from the judicial review, but the purpose of it was to protect the agrarian reforms. Okay, so அந்த land reforms வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் ஃபஸ்ட்டு டைம் என்ன பண்ணுறாங்க, அந்த ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக 9th ஷெட்யூல்னு ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதில் கொண்டு போய் என்ன பண்ணுறாங்கன்னா சம் அக்ரேரியன் ரிஃபார்ம்ஸ் ஆக்டை வந்து அதுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ 9th ஷெட்யூல் தான் மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆன்சர் ஃபார் திஸ். ஓகே, ஸோ இன்கேஸ் இதே இது டு சேஃப்கார்ட் தி ட்ரைபல் லேண்ட்ஸ் அப்படின்னு போயிருந்தா வேணால் 5th ஷெட்யூல் கரெக்டாக இருக்கான சான்சஸ் இருக்குது. பட் ஓவராலாக லேண்ட் ரிஃபார்ம்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஓவரால் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு வரும்போது த மோர் அப்ராப்ரியேட் ஆன்சர் இஸ் 9th ஷெட்யூல் which was inserted in the First Amendment Act 1951. Okay, so example சொல்லணும் அப்படின்னா பீகார் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் ஆக்ட், பாம்பே டெனன்சி அண்ட் அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸ் ஆக்ட் 1948. ஸோ இது எல்லாமே அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் தான். ஸோ 46 பொறுத்தளவுக்கு ஆன்சர் இஸ் 9th ஷெட்யூல். ஓகே, நெக்ஸ்ட் கன்சிடர் தி ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகே, ஒரு பேர் பேஸ்டு கொஸ்டின். ஓகே, ஸோ எதை வச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பொசிஷன்ஸ் ஆக்குபைடு பை தி பர்சனாலிட்டிஸ். ஓகே, ஸோ அது பட் தென் வாட் ஆக்ட். ஸோ ஒரு 3 பேட்டர்னில் இருக்குது. ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773. ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஆக்ட் த ஃபஸ்ட்டு கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால். ஸோ இதில் தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்களா? எஸ், கரெக்டு தான். ஹூ இஸ் தி ஃபஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்? வாரன் ஹேஸ்டிங்ஸா? எஸ், ஃபஸ்ட் பேர் கரெக்ட். ஓகே, சார்ட்டர் ஆக்ட் 1833 ஃபஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஓகே, லார்ட் வில்லியம் பென்டிகா? எஸ், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஓகே, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 ஃபஸ்ட் இந்தியன் டு ஜாயின் தி வைஸ்ராய்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில். தட் ஒன் இஸ் கரெக்டு தான். பட் வாட் அபவுட் திஸ் சத்யேந்திர சின்ஹாவா இல்லை வேறு யாரும் பர்சனாலிட்டியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்யேந்திர சின்ஹா ஓகே, அவர் தான் வைஸ்ராய்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலுங்கிறது ஓகே. பட் வாட் அபவுட் ஆக்ட்? ஓகே, ஸோ ஆக்ட் கரெக்டா? ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டில் தான் ஃபஸ்ட் இந்தியன் டு ஜாயின் வைஸ்ராய்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் சத்யேந்திர சின்ஹாவான்னு கேட்டால் நோ, தட் இஸ் 1909 ஆக்ட். ஓகே, ஸோ 1909 ஆக்டில் தான் ஃபஸ்ட்டு சத்யேந்திர சின்ஹா அஸ்தி வைஸ்ராய்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலோட மெம்பர் ஆகிறாரு. ஸோ இது அன்னைக்கே நம்ம பேசும்போது நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான். தென் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947 ஃபஸ்ட்டு கவர்னர் ஆஃப் டொமினியன் ஆஃப் இந்தியா. ஓகே, சி ராஜகோபாலாச்சாரியார். ஓகே, சி ராஜகோபாலாச்சாரியார். ஓகே, ஃபஸ்ட்டு கவர்னர் ஆஃப் டொமினியன் ஆஃப் இந்தியா, இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947. ஓகே, ஸோ இதில் ஃபஸ்ட்டு கவர்னர் ஆஃப் டொமினியன் இந்தியான்னு தான் கேட்குறாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கவர்னர் ஜெனரல் ஆஃப் டொமினியன் ஆஃப் இந்தியா அப்படின்னு வரும்போது தட் இஸ் நாட் ராஜகோபாலி, தட் இஸ் லார்ட் மவுண்ட் பேட்டன். ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்தியன் கவர்னர். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியன் கவர்னர் ஜெனரல். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்தியன் கவர்னர் ஜெனரல் அப்படின்னு கேட்டிருந்தா
நம்ம யாரை சொல்லியிருக்கலாம் அப்படின்னா ராஜகோபாலாச்சாரியார் சொல்லியிருக்கலாம். பட் தே ஆஸ்க்டு ஃபார் தி ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் டொமினியன் ஆஃப் இந்தியான்னு தான் கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டொமினியன் ஆஃப் இந்தியாவோட கவர்னர் ஜெனரல் அப்படின்னு வரும்போது லார்ட் மவுண்ட் பேட்டன். ஸோ ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் இஸ் wrong. Okay, so third wrong because that is 1909. So answer for this one is 2 pair only. Okay, so அன்னைக்கு நம்ம போட்டது தான் இது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் வாரன் ஹஸ்டிங் 1773, ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா வில்லியம் பென்டிக், வைஸ்ராய்ஸ் லார்ட் கேனிங் as the first viceroy 1858, 3 Indians to in the legislative council, Raja of Benaras, Maharaja of Patiala, Sir Dinakar Rao, then K.G. Gupta and Saidi Bilgrami were the members of the Secretary of the State India Council, and 1909 Satyendra Singha was appointed as the Viceroy's Executive Council. Okay, so first already annex sonnadha. Okay, so Lord Mountbatten was the last Viceroy of the British Empire and the first Governor General of the Independent India or Dominion India. Chakravarti Rajagobalachari was the first Indian Governor General of Independent India. Provisional President, okay, Sachindra Singha ஆல்ரெடி பார்த்தது தான். ஓகே, ஸோ ஆல்ரெடி போன வருஷம் கேட்டிருந்தாங்க. ராஜேந்திர பிரசாத் வாஸ் எலெக்டட் அஸ் தி ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி கீ பர்சனாலிட்டிஸ் வேர் ஆக்குபைட் இன் தி வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் பொசிஷன்ஸ். ஓகே, ஸோ அதனால தான் அந்த கொஷின்ஸ் கேட்கும் போது கீ பர்சனாலிட்டிஸ் வச்சு கொஷின் கேட்குறாங்கன்னு சொன்னோம். ஸோ அதுக்கேற்ற ஒரு ஆன்சர் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் 2 pair only. ஓகே, நெக்ஸ்ட் கன்சிடர் தி ஃபாலோயிங் பாடிஸ். ஓகே, டீலிமிட்டேஷன் கமிஷன், ஃபைனான்ஸ் கமிஷன், நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட், கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல். How many of the above bodies recommendations are binding on the government? Binding in sense they must accept it. Okay, so அப்படி பார்க்கும்போது first one is correct and get a delimitation act. Yes, it acts as a civil court and its opinion are binding on the proposals. Okay, so president இல்ல government implementation that is binding now. Okay, then finance commission பொறுத்தவரைக்கும் it is recommendatory body established under article 280 of the constitution. So it is a recommendatory body, வர்றதுக்கான possibilities இல்லை. National Commission for Scheduled Caste, which has to submit its report to the President and it has to be accepted by or it should be accepted by the President and get a no, it is not. CAG oda purpose அப்படிங்கிறது nothing but to check whether the expenditures and the grant which was made in the annual financial statement or finance act is appropriate to the things what mentioned அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணுறதோடு சரி. That report has to be submitted to the President. President has to submit that report to the Parliament. Parliament accounts committee will work on it. That's all. So அதுக்கு போக கம்ப்ளீட்டாக என்டையர்லி தட் திங்ஸ் ஹேஸ் டு பி அக்செப்டட் பை தி கவர்மெண்ட் ஆர் பைண்டிங் ஆன் தி கவர்மெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ. ஓகே, ஸோ அதுவும் அந்த அளவுக்கு கிடையாது. அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஒன் ஒன்லி. Okay, so delimitation commission act, it is binding. Okay, so there is no any, you cannot able to change anything in the delimitation commission act recommendation. Okay, fine. Appo answer for this one is one only. நம்ம இன்னும் delimitation commission தெளிவா பேசுவோம். Okay, fine. அடுத்து consider the following statement. The Indian Council Act 1861 introduced the portfolio system for the first time. So portfolio system in sense and the allocation of டிபார்ட்மெண்ட்ஸ் ஆர் மினிஸ்ட்ரியல்ஸ். ஸோ அது 1861 ஆக்டில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களான்னு கேட்டால் தட் ஒன் இஸ் கரெக்ட் தான். ஓகே, தென் தி இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1892 ஓகே introduced ordinance making power for the first time. Okay, so ordinance making power which was introduced in the 1892 ஸோ அது கொஸ்டின் பண்ணணும். ஓகே, then the Indian Council Act 1909 gave the Legislative Council the power to discuss the budget and move the resolution on the budget. Okay, so Indian Council Act 1909 they have the right to move resolution on the budget. Okay, first statement போறதுல கரெக்ட்னு சொல்லியாச்சு. What about second statement? Indian Council Act 1892 introduced ordinance making power for the first time ன்னு கேட்டா with respect to introduction of ordinance making which was established in the Government of India Act 1919. Okay, so அப்போ second statement is wrong. Okay, then with respect to Indian Council Act 1919 gave the resolution for the Legislative Council of the power to discuss the budget and move resolution on the budget and get a yes. This one was already introduced in the 1892 but holistic பார்க்கும்போது with respect to this one இதுதான் highly objective, that is question ஓட objective இதுதான். So 1909 to give the move resolution on the budget. Okay, so second statement wrong, third statement correct. So first statement correct தான், portfolio system introduce பண்ணது 1861ல தான். third statementum correct தான். So answer for this one is only 2. ஸோ இதுவும் அந்த ஃபஸ்ட் இன்ஸ்டன்ஸ். ஓகே, ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த கீ பர்சனாலிட்டிஸ் மாதிரியே நீங்கள் இந்த ஒரு ஏரியா ஒர்க் பண்ணும்போது ஃபஸ்ட் இன்ஸ்டன்சஸ் பார்த்து வச்சுக்கோங்க, எஸ்பெஷலி இன் தி லெஜிஸ்லேட்டிவ் மேட்டர்ஸ். ஓகே, ஸோ எப்போ ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாங்க அப்படின்னா தட் இஸ் பவர் டு டிஸ்கஸ் தி பட்ஜெட் அப்படின்னா அது 1892.
தென் எப்போ ரெசல்யூஷன் ஆன் தி பட்ஜெட் அப்படின்னா அது 1909. ஓகே, 1861 வித் ரெஸ்பெக்ட் டு portfolio system. Okay, so 1892 introduced ordinance making power, no? That is 1919. Okay, so when separate constituency, that is and the communal electorate கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1909. ஸோ இந்த மாதிரி லெஜிஸ்லேட்டிவ் திங்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு தட் இஸ் ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. எப்போ டைரக்ட் எலெக்ஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, ஸோ அது பார்த்து வச்சுக்கோங்க. எப்போ விமனுக்கான ரிசர்வேஷன்ஸ் கொடுக்குறாங்க, எப்போ அதர் பர்சன்ஸ்க்கான ரிசர்வேஷன்ஸ் கொடுக்குறாங்க, எப்போ பைகேமரலிசம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, எப்போ டயார்கி சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, டிரான்ஸ்போர்ட் சப்ஜெக்ட்ஸ் ப்ராவின்ஷியல் சப்ஜெக்ட்ஸ் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, தென் டெவல்யூஷன் ஆஃப் பவர் அப்படின்னு வரும்போது அது 1919 ஆக்ட், டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர்னு வரும்போது 1935. இந்த மாதிரி லெஜிஸ்லேட்டிவ் ரிஃபார்ம்ஸை தீம் வைஸாக ஃபஸ்ட் இன்ஸ்டன்சஸில் எது இதெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத ஒரு சார்ட் மாதிரி எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அப்போ ரெண்டு தான் அதிகமாக அவங்க கேட்குறத நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ ஒன் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு கீ பர்சனாலிட்டிஸ். ஓகே, ஸோ அந்த பொசிஷன்ஸ் யார் ஆக்குபை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கேட்குறாங்க. ரெண்டாவது லெஜிஸ்லேட்டிவ் ரிஃபார்ம்ஸில் மேஜராக நடந்த ரிஃபார்ம்ஸ் எதுவோ அது அந்த வருஷத்தில் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் என்னென்னவா இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொஸ்டின் பண்ணுறாங்க. ஸோ ரெண்டு தான் ரொம்ப பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினை பொறுத்தவரைக்கும் ஆன்சர் இஸ் ஒன்லி 2. ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இதெல்லாம் திங்ஸ் வாட் இதோட டைமென்ஷன். ஓகே, ஸோ எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ்க்கு தான் இதெல்லாம். Okay, then with reference to the Government of India Act 1919, consider the following statement. Okay, so with respect to 1919 Act வச்சு கேட்டிருக்கு. Okay, it introduced diarchy in the provinces. Diarchy in the provinces இதுதான் introduce பண்ணாங்களா? That is diarchy means what is meant by diarchy? Okay, so diarchy அப்படிங்கிறது with respect to transport subjects and reserved subjects ன்னு சொல்றது. Okay, so அப்போ transport subjects அப்படிங்கிறது here the governor. Okay, so governor of that province has to work on the advices of the council of ministers. இங்கே with respect to reserved subjects ன்னு வரும்போது he can work on its own. Okay, so அந்த கண்டிஷனில் இருக்கிறது. ஸோ 1919 ஆக்டில் தான் டயார்கி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களான்னு கேட்டால் எஸ், தட் ஒன் இஸ் கரெக்ட் தான். செகண்ட், introduced provincial autonomy in the provinces and bicameralism in the center. Okay, so it introduced provincial autonomy. Provincial autonomy in sense clear demarcation of power between the center and the state. Okay, so that means the provincial autonomy. But here 1919 Act, it just devolved the power to the state or provinces. Okay, so provinces they just devolve the power. Okay, so devolve the power in sense not on full autonomy. Okay, so if for example Government of India Act 1935 நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்னா you can clearly separate the subjects into union list and provincial list. பட் அந்த மாதிரி என்ன பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் அங்கே வந்து தே ஆர் இண்டிபெண்ட். யார் வித் ரெஸ்பெக்ட் டு ப்ராவின்சஸ் ஆர் இண்டிபெண்ட். ஓகே, ஸோ தே ஃபங்க்ஷன் அக்கார்டிங்லி தேர் ஓன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், தட் இஸ் லா மூலமாக தே ஹாவ் தவர் ஓன் லிஸ்ட். பட் வித் ரெஸ்பெக்ட் டு நீங்கள் 1919 ஆக்ட் வரும்போது டிவால்வ் தான் பண்ணியிருக்காங்க பவரை. தட் இஸ் ஒரு டெம்பரவரி ஒரு ஹோல்டு, தட் இஸ் ஒரு டெம்பரவரி ஒரு பவர் மாதிரி தான். இன் சென்ஸ் they give it accordingly for their administrative convenience, not to enjoy their autonomy. Okay, so ஒரு administrative convenience-க்கு தான் 1919 ஆக்டில் ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா devolution of powerன்னு சொல்லுவாங்க. இட் இஸ் நாட் கன்சிடர்ட் டு பி டீசென்ட்ரலைசேஷன். ஸோ டெவல்யூஷனுக்கும் டீசென்ட்ரலைசேஷனுக்கும் வித்தியாசம் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் டெவல்யூஷன் அப்படிங்கிறது ஒரு டெம்பரவரி ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்ஸ்க்காண்டி கொடுக்குறது தான். ஓகே, ஸோ அதே ஆனால் டீசென்ட்ரலைசேஷன் அப்படிங்கிறது ஒரு அட்டானமி என்ஜாய் பண்ணுறதுக்காக கொடுக்குறது. கிளாசிக் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற கண்டெக்ஸ்ட்டுக்கு டீசென்ட்ரலைசேஷன் ஆர் ப்ராவின்ஷியல் அட்டானமி அப்படிங்கிறது இன்றைக்கி யூனியனையும் ஸ்டேட்டையும் நம்ம கம்பேர் பண்ணலாம். டெவல்யூஷன் ஆஃப் பவர் அப்படிங்கிறது இன்றைக்கி ஸ்டேட்டையும் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டையும் கம்பேர் பண்ணலாம். லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் இட் இஸ் நாட் ஃபங்க்ஷன் வித் அன் அட்டானமி லைக் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ் ஆர் ஸ்டேட் அசம்பிளிஸ். ஓகே, ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி யார் ஃபங்க்ஷன் ஆக முடியாது அப்படின்னா லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் ஆக முடியாது. தட் இஸ் டெவல்யூஷன் ஆஃப் பவர்னு தான் நம்ம சொல்லுவோம். பட் இங்கே வரும்போது டீசென்ட்ரலைசேஷன் சொல்லுவோம். ஓகே, ஸோ தட் இஸ் தே செப்பரேட்டட். ஸோ அந்த கண்டெக்ஸ்டில் பார்க்கும்போது ப்ராவின்ஷியல் அட்டானமி 1919 கொடுத்தாங்களான்னு கேட்டால் நோ, தட் இஸ் இன் 1935. ஓகே, ஸோ அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஃபைன். பப்ளிக் ஹெல்த், எஜுகேஷன் அண்ட் லா அண்ட் ஆர்டர் வேர் டிரான்ஸ்போர்ட் சப்ஜெக்ட்ஸ் அண்டர் திஸ் ஆக்ட்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இது வந்து PYQ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு இந்த கொஸ்டின் தப்புன்னு சொல்லியிருக்கலாம். ஏன்னா லா அண்ட் ஆர்டர்ஸ் கம்ஸ் அண்டர் தி ரிசர்வ்ட் சப்ஜெக்ட்ஸ். ஓகே, ஸோ இது எந்த கொஸ்டின்னா PYQ கொஸ்டினாக நம்ம பார்த்தோம்.
ஓகே, ஸோ பிஒய்க்கு கொஸ்டினில் லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் கொடுத்துட்டு லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டை மட்டும் எலிமினேட் பண்ணால் ஆன்சர் வர மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. லேண்டு, பப்ளிக் லா அண்ட் ஆர்டர் இதெல்லாம் கொடுத்து வச்சுருப்பாங்க. லா அண்ட் ஆர்டர் இட் இஸ் இன் தி ரிசர்வ்ட் சப்ஜெக்ட்ஸ் தானே தவிர பட் நாட் இன் தி டிரான்ஸ்போர்ட் சப்ஜெக்ட்ஸ். ஸோ அப்போ இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் ராங். ஓகே, ஸோ அப்போது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இட் இன்ட்ரடியூஸ் டயார்கி இன் தி ப்ராவின்சஸ் கரெக்ட் தான். ப்ராவின்ஷியல் அட்டானமியை பொறுத்தளவுக்கு தட் இஸ் ராங். தென் இங்கே பொறுத்தளவு டிரான்ஸ்போர்ட் சப்ஜெக்ட்ஸை பொறுத்தளவுக்கு லா அண்ட் ஆர்டர் கிடையாது. ஸோ ஆன்சர் இஸ் only one. Okay. Next, with reference to the Government of India Act 1935, consider the following statements. Okay, it provided for the establishment of All India Federation consisting of all British provinces, okay, all Chief Commissioners provinces, okay, and all princely states as units. அப்படியான்னு கேட்டால் ஓகே, ஆல் இண்டியா ஃபெடரேஷன் கன்சிஸ்டிங் ஆஃப் ஆல் பிரிட்டிஷ் இந்தியன் ப்ராவின்சஸ், ஓகே, ஆல் சீஃப் கமிஷனர் ப்ராவின்சஸ், ஓகே, அண்ட் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் அஸ் யூனிட்ஸ்ன்னு கேட்டால் எஸ், ஆல் இண்டியா ஃபெடரேஷனுங்கிறது ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஒரு ஃபெடரல் கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரொவிஷன்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க 1935. இதில் இட் இன்க்ளூட்ஸ் ஆல் மெம்பர்ஸ் தான். பட் வித் ரெஸ்பெக்ட் டு பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸை பொறுத்தளவுக்கு வெதர் தே மே கம் தே மே நாட் கம், இட் இஸ் த டிஸ்கிரிஷனரி பவர் ஆஃப் த பிரின்ஸ்லி ஸ்டேட் டு டிசைட். பட் ஆல் இண்டியா ஃபெடரேஷன் இட் கம்ப்ரைசஸ் ஆஃப் தீஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் ஆர் தீஸ் ப்ராவின்சஸ் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். இட் அபாலிஷ்டு தி ஆஃபீஸ் ஆஃப் செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட் ஃபார் இந்தியா. இட் அபாலிஷ்டா? செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட் அபாலிஷ் பண்ணிட்டாங்களா? No. Okay, so Secretary of the State was abolished in the Independence Act 1947, not in the 1935 Act. Okay, so 1935 Act la enna pannala, Secretary of the State abolish panna kadiyadu. Okay, it provided for the establishment of a Reserve Bank of India and a Federal Court. Okay, so Reserve Bank of India was established under Government of India Act 1935 அப்புறம் தான் இது எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. தட் ஒன் இஸ் கரெக்ட். ஃபெடரல் கோர்ட்டை பொறுத்தவரைக்கும் 1937 இன்ட்ரடியூஸ் பண்ணது. ஓகே, எஸ்டாப்ளிஷ் பண்ணது. ஸோ போத் ஆர் கரெக்ட் தான். ஓகே, தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். Then it provided for the establishment of not only a Federal Public Service Commission but also a Province Public Service Commission and a Joint Public Service Commission for 2 or more provinces. Yes, ப்ராவின்சியல் கமிஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணது இந்த ஒரு பர்டிகுலர் இதில் தான். தட் இஸ் வி எக்ஸ்பேண்டட் இட். ஓகே, ஸோ ஆல் இண்டியா ஃபெடரேஷனு, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஃபெடரல் கோர்ட்டு, தென் வித் ரெஸ்பெக்ட் டு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வச்சு ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க. அது ஒன் வேர்டாக இருந்துச்சு. வி ஆர் மேக் இட் அஸ் அன் 3 or 4 ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஆடட் ஒன் மோர் ப்ரொவிஷன் இன் திஸ் ஒன். ஓகே, ஸோ அப்போ பிஒய்க்யூஸ் பார்த்துருந்தா இந்த கொஸ்டின் யூ கேன் ஏபிள் டு ரீச். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு ஃபெடரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு கமிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீ கமிஷன் தான். ஓகே, ஸோ லீ கமிஷன் தான் 1924 பண்ணது. ஸோ இவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க. அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் 1926 கான்ஸ்டியூட் பண்ணுறாங்க அண்டர் தி ஆக்ட் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1919. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1919. பட் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபெடரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வரும்போது 1935 ப்ராவின்ஷியல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க, ஜாயின்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுதான் கன்னியூவாக இன்னைக்கு யூபிஎஸ்சி, ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அண்ட் ஜாயின்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனாக ஃபங்க்ஷன் ஆகுது. ஓகே, ஸோ இது ஜஸ்ட் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் கொடுத்தது தான். ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்தளவுக்கு ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங், தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட், ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் C only 3. ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட், which of the following provisions describe that Indian Parliament is limited sovereign கேட்குறாங்க. ஓகே, ஸோ sovereign means an authority to take decisions or make any actions. Okay, so without any external influence or external force. Okay, so that's sovereign kind of meaning. Whether parliament exercise its sovereignty அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், ஸோ they can exercise sovereignty. அப்படி இல்லைன்னா அது law making institution ஃபங்க்ஷன் ஆக முடியாது. பட் they are not having an absolute sovereignty like UK. Okay, so UK மாதிரி ஒரு absolute sovereignty என்ஜாய் பண்ணுறது கிடையாது. That is India having an parliament sovereignty but limited parliament sovereignty because it has checks and balance by various mechanisms. ஸோ அந்த லிமிட்டட் சாவர்னிட்டியை எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கான செக்ஸ் அண்ட் மெக்கானிசம்ஸ் ஆர் செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் எதில் இருக்குது அப்படிங்கிறது தான் கொஸ்டினாக டிமாண்ட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இங்கே வி ஆர் எக்ஸசைஸ்ட் அஸ் இட் இஸ் அன்லிமிட்டட். ஸோ லிமிட்டட் இஸ் தி கீவேர்டு. ஸோ சாவர்னிட்டி இருக்கான்னு கேட்டால் இருக்குது, சாவர்னிட்டி இல்லாமல் இல்லை, பட் லிமிட்டட் சாவர்னிட்டி தே கேன் எக்ஸசைஸ். பட் அந்த லிமிட்டட் சாவர்னிட்டி எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கான செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் எங்கே இருக்குது? தட் இஸ் வாட் டிஃபர்ஸ் UK பார்லிமெண்ட் ஃப்ரம் தி இந்தியன் பார்லிமெண்ட் அப்படிங்கிறத த்ரூ எது மூலமாக அதை என்ஷூர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தான் செக் பண்ணுறோம். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இஸ் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு தி லோக்சபா. ஓகே, ஃபைன். ஸோ இது அங்கேயும் தான் இருக்கும், பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்லேயும் தான் இருக்கும். ஓகே, மினிஸ்டர்ஸ் மஸ்ட் பி பார்ட் ஆஃப் எய்தர் ஹவுஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட். Okay, so ministers are part of the either house of the parliament.
இது வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸிக்யூட்டிவ் மேட்டர்ஸை டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. ஓகே, த பார்லிமெண்ட் என்ஜாய்ஸ் த ரெஸ்ட்ரிக்டட் பவர் டியூ டு தி ரிட்டன் கான்ஸ்டியூஷனா? எஸ். ஓகே, ஸோ பார்லிமெண்ட் if it want to make any law, but such a power is vested in the written constitution. That is, constitution சொல்லுது எந்தெந்த விஷயத்தில் where parliament can make a law அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ இந்த இடத்துல என்னன்னா they put certain restriction which was not in the UK constitution. அங்கே written constitution இல்லை, ஸோ அதனால ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை. அங்கே absolute sovereignty அவங்க எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. பட் இந்தியாவை பொறுத்தளவுக்கு there is a checks and balance. ஸோ அந்த checks and balance எதுவும் சொல்கிறாங்கன்னா ரிட்டன் கான்ஸ்டியூஷன் ஒன்று சொல்கிறாங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். ஓகே, then the Supreme Court can declare the parliamentary law is unconstitutional through its power of judicial review. எஸ். ஓகே, ஸோ ஜுடிஷியல் ரிவ்யூங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இது என்ன பண்ணுது, பார்லிமெண்ட் வித்தின் தி ஆம்பிட் ஆஃப் ஆர் வித்தின் தி பவுண்டரி ஆஃப் கான்ஸ்டியூஷன் தான் ஃபங்க்ஷன் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணுறது யாரோட ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜுடிஷியரியோட ஒர்க். அப்போ இது என்ன பண்ணுதுன்னா சர்டன் ரெஸ்ட்ரிக்ஷன் இம்போஸ்ட் அகேன்ஸ்ட் தி பார்லிமெண்ட் டு எக்ஸசைஸ் இட்ஸ் சாவர்னிட்டி. ஓகே, அப்போ ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். வாட் அபவுட் ஃபிஃப்த், த லோக்சபா கேன் பி டிசால்வ் பிஃபோர் இட்ஸ் டேர்ம். ஸோ இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல் அபவுட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸிக்யூட்டிவ்ஸ், நாட் வித் ரெஸ்பெக்ட் டு லெஜிஸ்லேச்சர். ஒரு கிளப்பிங் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு குரூப்பிங் நான் சொல்லுவேன் இல்லையா, அந்த குரூப்பிங்கில் நீங்கள் இதை அசம்பிள் பண்ணீங்க அப்படின்னா இது ரெண்டும் ஆட் ஒன் அவுட்டாக இருக்கும். இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா இட் ஸ்பீக்ஸ் அபவுட் தி ரிலேஷன்ஷிப் ஆஃப் பார்லிமெண்ட் வித் அதர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் வித் அதர் திங்ஸ். பட் இது மூணும் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸை பற்றி பேசுகிறதா இருக்கும். அப்போ இதை வச்சு எலிமினேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் which of the following provision describe that Indian Parliament is limited sovereign னு கேட்குறாங்க. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு சுப்ரீம் கோர்ட், okay, fine. Answer is here. Okay, so 3 and 4. Sorry, a little bit confused. Okay, so 3 and 4 is the answer. So 3 இங்க இருக்கு, 4 இங்க இருக்கு. So இந்த ரெண்டும் answer. So answer is C. Okay. With respect to this question 53, which of the following is the current sequential order regarding the various parts of the Indian Constitution கேட்குறாங்க. Okay. So Indian Constitution parts தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. That is அந்த 25 parts எது எந்த இதில் அசம்பிள் ஆயிருக்கு அப்படிங்கிறது. With respect to பஞ்சாயத்து அப்படின்னு வரும்போது that is part 9. Okay. Then with respect to election commission அப்படின்னு வரும்போது electionsனு வரும்போது that is part 15. Then with respect to amendment of the constitution அப்படின்னு வரும்போது that is part 20. Then with respect to official language அப்படின்னு வரும்போது that is part 17. ஸோ அப்போ சீக்வன்ஸ் பண்ணோம்னா 1, 2, 4 and 3. Okay. So answer is 1, 2, 4 and 3 is the answer. Okay. ஸோ இந்த சார்ட் உங்கள்கிட்ட இருக்குது, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ப்ளீஸ் ட்ரை டு மெமரைஸ் இட். ஓகே, ஸோ இந்த சார்ட்டை யூ ஹாவ் டு மெமரைஸ். ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா போன வருஷம் கேட்டாங்க, இந்த வருஷம் ஏதோ ஒரு ஃபார்மேட்டில் கேட்குறாங்கன்னா திருப்பி ரிப்பீட்டடாக கேட்குறாங்கன்னு வரும்போது நமக்கு ஒரு ஜாக் பாட்டு தான் இந்த மாதிரி ஒர்க் பண்ணிக்கிறது. ஸோ அதனால் இது கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் போயிடலாம். Consider the following statement. According to the provisions laid down in the Constitution of India, no person shall be a citizen of India if he has voluntarily acquired the citizenship of any foreign state. According to the Constitution of India, no person shall be citizen of India if he has voluntarily acquired the citizenship of any foreign state. அப்படிங்கிறது Article 9 of the Constitution, it says that only. Okay, so if any person who voluntarily acquired any citizens, any country's foreign citizenship, means automatically the citizenship of India was get terminated அப்படிங்கிறது. That is, India argued for a single citizenship. Okay, so this particular provision ensured that for India, we followed on single citizenship method. Okay, then Citizenship Amendment Act 2019 grants special provision for individuals who migrated to Assam from Bangladesh based on the Assam Accord. So இது பார்த்து எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ 2019 அமெண்ட்மெண்ட்டோட ஆக்டோட அப்ஜெக்டிவ் என்ன, தட் இஸ் ஒரு 3 countries. ஓகே, தட் இஸ் பங்களாதேஷ், பாகிஸ்தான் அண்டு ஆப்கானிஸ்தான். இதிலிருந்து வரக்கூடிய சர்டைன் minorities, okay, religious minorities ன்னு சொல்கிறோம். that is அங்கே with those countries. okay, so if they are coming even though as an illegal immigrants, we grant citizen for them. அதானே, அப்போது இதில் வந்து there is an exception of certain areas. அதில் அஸ்ஸாம் ஒன் ஆஃப் தி ஏரியா. ஸோ அப்படி பார்க்கும்போது சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019 கிராண்ட் ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஃபார் தி இண்டிவிஜுவல்ஸ் ஹூ மைக்ரேட்டட் டு அஸ்ஸாம் ஃப்ரம் பங்களாதேஷ் அப்படிங்கிறது தட் இஸ் ராங்.
So first statement correct. So reason for this one is India argued for a single citizenship. அதுக்காக தான். Then with respect to second statement, that is wrong. Okay, so answer is one only. Next, which of the following statement is incorrect? Okay, certain basic provisions of the constitution cannot be amended by Parliament under Article 368. Yes, that one is correct because it is basic structure of the constitution. Under case on the body case states that certain provisions of the constitution cannot be amendable. Okay, so like secularism or democracy. Okay, so right to equality. So இந்த மாதிரி விஷயங்கள்லாம் we cannot able to amend அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Then for introduction of a bill in the Parliament, the President's recommendation is required for financial bill under Article 117, but not for constitutional amendment bill under Article 368. Okay, so financial bill பொறுத்தளவுக்கு there are two types. So ரெண்டு type of bill-லையுமே where President's recommendation is mandated. Okay, so President recommendation mandated அப்படின்னு வரும்போது first half correct தான், second half செக் பண்ணிடலாம். But not for constitutional amendment bill under Article 368. Article 368 under Constitutional Amendment Act prior recommendation of the President வேணுமான்னு கேட்டால் no, not necessary. Okay, so இது ஒரு PYQல இந்த ஒரு இது மட்டும் கண்டிஷனாக இருக்கும். ஓகே, ஸோ அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் செகண்ட் பார்ட்டும் கரெக்டு தான், ஸோ இதுவும் கரெக்டு தான், ஆனால் இன்கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர். ஓகே, அண்டர் Article 368, the 36th Constitutional Amendment Act 1975 was enacted to make Sikkim a full-fledged state of Indian Union and கேட்டா yes it is. Reorganization of states வரும்போது இதை நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டு தான், அப்போ ஆப்வியஸ்லி ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கும். ஏன் பார்க்கலாம். altering the boundaries of the states sharing international borders require a constitutional amendment under Article 368 ன்னு சொல்கிறாங்க. that is altering the boundaries of the state. okay, so altering the boundary தான் சொல்கிறோம். okay, so not it means that exchange of boundaries. So exchange of boundaries to another country required for an constitutional amendment under Article 368. But altering the boundaries of the states, sharing international borders அப்படிங்கிறது not required. Okay, so இப்போ Jammu and Kashmir or Ladakh or with respect to border sharing areas of international border sharing areas. So இங்கெல்லாம் we are go for reorganization of states. That doesn't required for on constitutional amendment. ஓகே, இதே இது எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் என்க்ளேவ்ஸ் அப்படின்னு வரும்போது இப்போ பங்களாதேஷோட நம்ம பண்ணோம் இல்லையா 100th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக, அதுக்கு வி ரெக்வயர்ட் ஃபார் அன் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட். ஸோ இங்கே ஆல்டரிங் தி பவுண்டரிஸ்ன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் டி இஸ் தி ஆன்சர் பிகாஸ் திஸ் ஒன் இஸ் இன்கரெக்ட். ஓகே, இது டீடைல்ஸ். ஓகே, வித் ரெஸ்பெக்ட் டு ஆல்டரேஷன் ஆஃப் பவுண்டரிஸ் ஆர் அதர் திங்ஸ் ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ் தான். ஓகே, நெக்ஸ்ட், த ஃப்ரேஸ் வி த பீப்புள் ஆஃப் இந்தியா இன் தி Preamble of the Constitution of India signifies. Okay, so we the people of India அப்படிங்கிறது எதை signify பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா that is source of power. Okay, so source of power அப்படின்னு வரும்போது this ensured nothing but a sovereignty. Okay, so Constitution derived its power from the people, where people have the right to exercise their sovereignty because we are independent. Okay, so socialist principles கிடையாது, democratic principles கிடையாது, secular principles கிடையாது, that is popular sovereignty. Okay, so first question பொறுத்தளவுக்கு first question இது. Okay, so popular sovereignty. Fine, next, consider the following statement with reference to the Constitution of India. Okay, the word socialist used in the preamble is directly related to the principles contained in the Article 39. So Article 39 with respect to directive principles of state policy, it's working on the principle of to ensure social and எக்கனாமிக் டெமோக்ரஸி. ஸோ இந்த ஒரு கண்டெக்ஸ்டில் பார்க்கும்போது இட் இஸ் டைரக்ட்லி ரெலவெண்ட் தான். இங்கே எங்கேயும் என்ன கேட்கல, ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக கேட்கல, ஜஸ்டிசியபிளா ஆர் என்ஃபோர்ஸபிளா அப்படின்லாம் இந்த கொஷினில் கேட்கல. ஓகே, ஸோ தேர் இஸ் நோ எனி எக்ஸ்ட்ரீம் வேர்ட்ஸ் மென்ஷன்டு. இதே இது இந்த இடத்துல த வேர்ட் சோஷியலிஸ்ட் யூஸ்ட் இன் த ப்ரியாம்பிள் இஸ் என்ஃபோர்ஸ்டு by means of Article 39 வச்சுக்கோங்களேன், that one is wrong. But இங்கே கேட்கறது socialist used in the preamble is directly related to the principles contained in Article 39 ன்னு கேட்டால் yes it is. Okay, that one is correct. இங்கே இது இல்லை. Okay, so justiciable or enforceable ன்னு யூஸ் பண்ண கிடையாது. Then the word secular used in the preamble is directly related to the 29 article. So the word secular, this word secular அப்படிங்கிறத ensured under preamble is directly related to fundamental rights. Okay, but fundamental rightsல ரிலிஜியன் வரும்போது ஃப்ரீடம் ஆஃப் டு ரிலிஜியன் அப்படிங்கிறது எங்கே இருக்குது? ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன், ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன் அப்படின்னு வரும்போது இட் கம்ஸ் அண்டர் தி ஆம்பிட் ஆஃப் ஆர்டிகல் 25 to 28.
நாட் ஆன் ஆர்டிகல் 29. ஸோ அது மைனாரிட்டிஸ்க்கு கொடுக்கக்கூடிய ரைட்ஸ். ஓகே, ஸோ அப்போ இது தட் இஸ் நாட் டைரக்ட்லி. The word unity and integrity of the nation used in the preamble are directly related to Article 51A1 கேட்டா எஸ், அங்கேயுமே they represent the unity and the integrity of India. Okay, or to safeguard the constitutional values, to safeguard the, or to profess things that is which gives an importance to the nationalism. ஸோ அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸில் தான் இதை கவர் பண்ணுறோம். ஜஸ்ட் சிம்பிளான ஒரு கொஷின் தான், ஒரு த்ரோ பண்ண வேண்டிய விஷயம் தான். இந்த இடத்துல ஜஸ்டிசியபிள் என்ஃபோர்ஸபிள்ங்கிற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா இது எல்லாமே நன்னுன்னு போயிருக்கும். ஜஸ்ட் ஜென்ரலாக இருக்கிறனால அந்த டைரக்ட்லிங்கிற கீவேர்டை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணீங்கனாலே யூ கெட் அன் ஆன்சர் ஃபார் திஸ் ஒன். அப்போ 2 எலிமினேட் பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் 1 and 3. ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட், which one of the following fundamental rights cannot be restricted on the ground of morality? ஓகே, ஸோ கிரவுண்ட் ஃபார் ரெஸ்ட்ரிக்ஷன் கொஞ்சம் த்ரோ பண்ணதே வித்தியாசமான கொஸ்டினாக தான் த்ரோ பண்ணியிருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு சர்ப்ரைஸ் கொஸ்டின் தான். ஏன்னா மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ண மாட்டோம், ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை ஒர்க் பண்ண மாட்டோம். பட் இது என்னன்னா ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி வச்ச ஒரு கொஷின் தான். ஓகே, ஸோ இதில் வந்து தே கொஷின் ஆன் தி மொராலிட்டி. ஓகே, ஸோ பப்ளிக் ஆர்டர், ஹெல்த் அண்ட் மொராலிட்டி, இதுதான் மோர் ஓவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷனாக இம்போஸ் பண்ணக்கூடிய ஒரு கண்டிஷனாக இருக்கும். எஸ்பெஷலி வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்டிகல் 19லையும் அந்த 25 to 28 இருக்கக்கூடிய இருக்குல்ல அந்த ரீஜியன்லையும் இதை தான் என்னென்னு யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷனை யூஸ் பண்ணியிருப்பாங்க. சாவர்னிட்டி அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பப்ளிக் ஆர்டர், ஹெல்த் அண்ட் மொராலிட்டி அப்படிங்கிறத ஒரு காமன் பேராமீட்டராக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு கண்டெக்ஸ்டில் பார்க்கும்போது வித் ரெஸ்பெக்ட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனில் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, தென் ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன் அண்ட் கன்சைன்ஸில் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா யூஸ் பண்ணியிருப்பாங்க. தென் ஃப்ரீடம் டு மேனேஜ் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ் அதுலேயும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஃப்ரீடம் டு மூவ் ஃப்ரீலி த்ரூ அவுட் தி டெரிட்டரி ஆஃப் இந்தியா இருக்கு இல்லையா, இங்கே தே வில் நாட் புட் எனி ரெஸ்ட்ரிக்ஷன் லைக் இன் த மேனர் ஆஃப் பப்ளிக் ஆர்டர், ஹெல்த் ஆர் மொராலிட்டி. ஓகே, ஸோ அங்கே வந்து தே ஆர் யூசிங் சம் அதர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். பட் இந்த அளவுக்கு டீப்பாக போய் ஒர்க் பண்ணணுமா அப்படின்னா டு அன் எக்ஸ்டென்ட் ஜஸ்ட் வாட்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோ. ஏன்னா எல்லாத்துலேயும் போய் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நம்ம பார்க்க முடியாது, அந்த மாதிரி கேட்டதும் இல்லை அவங்க. பட் திஸ் ஒன் இஸ் கன்சிடர் டு பி அண்ட் சர்ப்ரைஸ் எலிமெண்ட், அவ்வளோதான். ஓகே, ஸோ அதுக்கு ரெடியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்ததான தவிர நத்திங் மோர் தென் தட். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் சி இஸ் தி ஆன்சர். ஸோ இதுக்காக நீங்கள் என்ன பண்ண தேவையில்லை, போய் எல்லாத்துலேயும் அந்த ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷனை பார்க்கணும் அப்படிங்கிறத எதிர்பார்க்காதீங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 4th ஒன்று. இது வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்டிகல் 18 அபாலிஷன் ஆஃப் அன்டைட்டில்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதை பேஸ் பண்ணி வந்த கொஸ்டின். ஓகே, ஸோ அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ். ஓகே, ஸோ ஆர்டிகல் 18 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அதை பேஸ் பண்ணி தான் கேட்டிருக்கு. ஓகே, ஸோ வித் ரெஃபரன்ஸ் டு த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஓகே, conferment of Padma Awards does not amount to conferring title under Article 18 of the Constitution of India one keta. So there is awarding Padma Awards. Okay, so Padma Bhushan, Padma Vibhushan Awards, which are comes under the title of Article 18 and keta. No, it is not, because judiciary verdict me adhan justify pannudu. These are considered to be an award for the excellence. Okay, so it is not considered to be a title. So first statement correct da. Second statement, no citizen of India shall accept any title from any foreign state. Yes, that one is also correct. Third statement paranga, a person not being a citizen of India can be appointed by the government of India to any office of profit. Okay, and he or she can accept any title from any foreign state. Okay, without the consent of the state, without the consent of the president, or with the consent of the president. So here it states that it is with the consent of the president. That is, there is no any restriction. Okay, so or a non-citizen of India, when they are occupying any public office of India, they have the right to get any titles from any foreign state. But before that, they have to get an consent from the president. அப்படிங்கிறதா நம்ம கான்ஸ்டியூஷனில் இருக்கு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஓகே, அப்போ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அப்படின்னா விச் ஆஃப் தி அபோவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் ஆர் நாட் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ கரெக்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்றும் செகண்ட் ஒன்றும் கரெக்டு, பட் நாட் கரெக்ட் அப்படின்னு வரும்போது ஒன்லி தேர்ட் தான் ஆன்சர். ஸோ சி இஸ் தி ஆன்சர். ஓகே, ஸோ ஃபோர்த் ஒன்று பொறுத்தவரைக்கும் சி இஸ் தி ஆன்சர். ஸோ ஹியர் இட் இஸ். ஓகே, தென் த ஜுடிஷியல் வெர்டிக்ட் இஸ் பாலாஜி ராகவன் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட், consider the following provisions. Protection against discrimination on the ground of religion, race, caste, sex or place of birth. Okay. Protection of life and personal liberty. Okay. Right to practice any profession or occupation. Okay. Protection against arbitrary arrest and detention. Which of the above provisions are available exclusively to the
citizen of India. In sense, only for citizens, எந்தெந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான் கேட்டிருக்கோம். ஓகே, ஸோ அப்போ இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் ஆன் த கிரவுண்ட் ஆஃப் ரிலிஜன், ரேஸ், காஸ்ட், செக்ஸ் ஆர் பிளேஸ் ஆஃப் பர்த். ஓகே, ஆர்டிகல் 15, that is only for citizen, the first one is valid. Protection of life and personal liberty, that is mentioned in article 21. So 21, no person shall be deprived of his right to life except on the procedure established by law தான் சொல்கிறோம். ஸோ அப்போ நோ பர்சன் வரும்போது இட் இஸ் நாட் ஓன்லி ஃபார் சிட்டிசன் பட் ஃபார் எனி பர்சன்ஸ். ஓகே, ஸோ அப்போ செகண்ட் இல்லை. ஓகே, செகண்ட் இல்லை அப்படின்னா ஃபைன். அடுத்து 4 மட்டும், ஏன்னா ஆப்வியஸ்லி ரைட் டு ப்ராக்டிஸ் எனி ப்ரொஃபஷன் ஆர் ஆக்குபேஷன் இட் கம்ஸ் அண்டர் தி ஆர்டிகல் 19. ஓகே, ஸோ அப்போது இது ஒன்லி ஃபார் சிட்டிசன் தான். ஸோ தேர்ட் இஸ் வேலிட். ஃபோர்த் ஒன்று இருக்கா இல்லையான்னு மட்டும் தான் நம்ம செக் பண்ணணும். ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் ஆர்பிட்டரி அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன், நோ. ஓகே, ஸோ தட் இஸ் கம்ஸ் அண்டர் ஆர்டிகல் 22 of the Constitution. So இது வந்து for any person தான், not for only citizens. So answer is 1 and 3. Okay, next, with reference to the Constitution of India, consider the following statement. Okay, procedure established by law and due process of law are mentioned in the Constitution. Okay, so it is mentioned in the Constitution. Whether it is mentioned in the Constitution, procedure established by law, due process of law mentioned in the Constitution on question இருக்கு. ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லாவை பொறுத்தவரைக்கும் ஆர்டிகல் 21 இருக்குது சொல்லிடலாம். நோ பர்சன் ஷால் பி டிஃபரைட் ஆஃப் இஸ் ரைட் டு ரைட் எக்ஸப்ட் ஆன் தி ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா அப்படிங்கிறது இருக்குன்னு வச்சுக்கலாம். பட் வாட் அபவுட் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா? ஸோ டியூ ப்ராசஸ் ஆஃப் லாவை பொறுத்தளவுக்கு வி நோ தட் இட் இஸ் அன் ஜுடிஷியல் இன்வென்ஷன். ஸோ இட் இஸ் நாட் மென்ஷன்ட் இன் தி கான்ஸ்டியூஷன். ஸோ செகண்ட் ஒன் இஸ் ராங். ஃபர்ஸ்ட், தட் இஸ் ஃபர்ஸ்ட், இது ஒரு கரெக்டு, பட் இது ஒன்று ராங். ஸோ ஆன்சர் இஸ், இதை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். செகண்ட் பாருங்க, ஆர்டிகல் 14 கேரண்டிஸ் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா or the equal protection of law within the territory of India. Okay, so article 14, equality before law and equal protection of law within the territory of India one keta, yes, it is within the territory of India. Okay, then as per the constitution, okay, with reference to the Constitution of India. Fine, next, equality before law ensures equal treatment in equal circumstances, whereas equal protection of law ensures absence of special privileges. Okay, so equality before law means it ensures absence of privileges in the நம்ம படிச்சிருக்கோம். Okay, whereas equal protection of law ensures equal treatment in equal circumstances. Here it argued for an discrimination, affirmative action. இதெல்லாம் equality protection of lawல தான் என்ஷூர் பண்ணுவாங்களே தவிர equality before lawல கிடையாது. ஸோ 3 பொறுத்தளவுக்கு ஷஃபிள் பண்ணியிருக்கு. ஓகே, தென் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு டியூ ப்ராசஸ் ஆஃப் லா மென்ஷன் பண்ண கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஒன்லி 1. ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் 7. இதில் யூ ஹாவ் திங்ஸ். ஓகே, ஸோ ஐ புட் இன் தி ஸ்லைடு, ஜஸ்ட் கோ த்ரூ இட். ஓகே, ஸோ டியூ ப்ராசஸ் ஆஃப் லா இட் இஸ் அன் USA இன்வென்ஷன். இது ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா அரைவ் ஃப்ரம் UK பட் இந்தியாவிலே இருக்குது. ஓகே, ஸோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா அண்ட் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா? மீன்ஸ் இட் இஸ் ஃபேர் அண்ட் ஜஸ்ட். இதை மட்டும் தான் செக் பண்ணுவாங்க. இவங்க ப்ராப்பர் ப்ரொசீஜர் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. இன்சென்ஸ் 2 ஹவுஸில் இனிஷியேட் பண்ணி, ஏதோ ஒரு ஹவுஸில் இனிஷியேட் பண்ணி ஒரு ஆர்டினரி பில்லாக இருந்தால் 2 ஹவுஸ்லேயே அப்ரூவல் ஆகி பிரசிடென்ட்டோட அசென்ட் இருந்துச்சுன்னா போதும், தட் இஸ் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ இட் இஸ் கான்ஸ்டியூஷனலி வேலிட்னு சொல்லிடுவாங்க. பட் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபேர் அண்ட் ஜஸ்டிஸாக இருக்கா அப்படிங்கிறது, பித் அண்ட் சப்ஸ்டன்ஸ் ஆர் கலர்ஃபுல் லெஜிஸ்லேஷன்ஸ் உள்ளே இருக்கா அப்படிங்கிறத கொஸ்டின் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் டியூ ப்ராசஸ் ஆஃப் லாவை பொறுத்தளவுக்கு இருக்கக்கூடிய விஷயம். ஸோ இதை பொறுத்தளவுக்கு இட் இஸ் நாட் மென்ஷன்ட் இன் தி கான்ஸ்டியூஷன். ஓகே, பட் வேர் ஹியர் இட் இஸ் மென்ஷன்ட் இன் தி கான்ஸ்டியூஷன். ஸோ அதுதான் ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்சஸ். ஓகே, ஃபைன். அடுத்து, if any citizen of India other than the one covered under Article 30 of the Constitution. Okay, so Article 30, it means right to establish an educational institution for minorities. Okay, so of the Constitution of India establish an education institution, which of the following fundamental rights can be directly claimed by him, her for managing that institution? That is, if any citizen of India other than, okay, so other than the one covered under Article 30. Okay, so Article 30ல கவர் ஆகாத பர்சன்ஸ் அப்படின்னா those who are other than the religious and linguistic minorities. Okay, so religious and linguistic minorities இல்லாத persons, if they are starting on any educational institution, okay, ஒரு education institution ஃபாலோ ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு இதில் எந்த ரைட்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதான். இதில் பார்க்கும்போது வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்டிகல் 14, ஓகே, ரைட் டு ஒன் ஆஃப் த ஃப்ரீடம் அண்டர் ஆர்டிகல் 19 கிளாஸ் 1, ஓகே, ரைட் அண்டர் ஆர்டிகல் 29 கிளாஸ் 2, ரைட் அண்டர் ஆர்டிகல் 21. ஓகே, ஸோ இதை பார்த்தா எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் மோஸ்ட் அப்ராப்ரியேட் எது அப்படின்னா ரைட் டு ஒன் ஆஃப் த ஃப்ரீடம் அண்டர் ஆர்டிகல் 19 கிளாஸ் 1, பிகாஸ் இட் ஸ்டேட்ஸ் தட் ரைட் டு ஃப்ரீடம் டு ப்ராக்டிஸ் அண்ட் ப்ரொஃபஷன் எனி
job, okay, so or any activities, okay, so right to practice and to profess, okay, so in sense they have the right to establish any business, okay, so adatha anga mention பண்றாங்க, that is they have the right to practice any with respect to job, so adatha anga question பண்ணுது. So with respect to right to one of the freedom under article 19 class 1 தான், okay, so answer for this one is 19 class 1. Okay, so இதில் இருக்கு இல்லையா, right to practice any profession or carry on any occupation, trade or business. So article 19 class 1 class G தான் இதில் இருக்கக்கூடிய explicit ஆன answer. So answer for this one is B. Okay. Next, consider the following statement. The 42nd Constitutional Amendment Act removed the right to property from the list of fundamental rights. So right to property, it was in the article 31 we know. Okay, so it was removed from the fundamental rights அப்படிங்கிறது fine, okay, but எந்த amendment actல, that is 44th amendment act, so first statement is wrong. Then right to property is a constitutional right? No, actually it is a legal right. Okay, so though it is inserted in the constitution, but it has only legal right qualification, because you can able to approach only ordinary court if it violates. Okay, then the right to property is applicable to both citizen and non-citizens. Yes. How many of the above statements is are given above is are correct ன்னு கேட்குறாங்க. So it is applicable to both citizen and non-citizen ன்னு கேட்டால் no person shall be deprived of his property except on the legality or law அப்படின்னு தான் வரும். That is deprivation of law. In sense law மூலமாக தான் ஒருத்தரோட ப்ராப்பர்ட்டி நீங்கள் அக்வயர் பண்ண முடியுமோ தவிர, அதை தவிர மற்ற வேறு எது மூலமாகவும் அக்வயர் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இல்லை அப்படிங்கிறத ஆர்டிகல் 300A சொல்லுது. அங்கே நோ பர்சன் தான் ஸ்டார்ட் ஆகும். Okay, so with respect to this one is not only for citizen but also for both citizen and non-citizen. So third statement, that one is wrong. Right to property is correct. Okay, so right to property is applicable to both citizen and non-citizen, correct da. Second statement it is wrong. First statement it is wrong. So answer for this one is only one is the answer. Okay, so 8th question ku. At the 9th, according to the article 13 of the Indian Constitution, the term law includes என்னன்னு கேட்குறாங்க. So the term law includes, which are all the things the law includes அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ordinances, yes, it is comes under the definition of article 13 தான். Customs and usages having the force of law, yes, that also comes under the article 13 தான். Rules, regulations and bylaws, yes, that also comes under the article 13. But what about amendment to the Constitution? So amendment to the Constitution, it is an exception. Okay, so it was mentioned in the article 24th amendment actல என்ன பண்றாங்க, ஒரு provision insert பண்றாங்க, that is Constitutional Amendment Act under article 368ல introduce பண்ணக்கூடிய law, it is not comes under the definition of article 13 ன்னு சொல்றாங்க. Okay, it is valid அப்படின்னாலும், but in case if that law violates the basic structure of the Constitution, means that particular provision will be questioned in the court. Okay, so அதுதான் கேசனந்த பாதி கேஸில் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்டிகல் 13க்குள்ளே எது வராதுன்னா அமெண்ட்மெண்ட் டு தி கான்ஸ்டியூஷன்ஸ் வராது. ஸோ 4th எலிமினேட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் 1, 2 and 3. Okay, so here it is, permanent law enacted by parliament or state legislature, temporary law like ordinances issued by the president or state governor, statutory instruments, okay, non-legislative sources. But article 13 class 4, nothing in this article shall apply to any amendment of this constitution, okay, made under article 368, which was inserted in 24th Amendment Act 1971. Okay, fine. Next, consider the following statement. The definition of state provided under article 12 apply to both fundamental rights as well as DPSP and keta. Yes, what is the definition for state? Here is also applicable for the directive principles of state policy as mentioned in the article 36 of the Constitution. So article 36 la it says that what definition for the state in fundamental rights in part 3 is also applicable for the directive principles in part 4. Okay, so first statement correct da. Second statement, article 31C provides that law made to implement directive principles cannot be challenged on the ground that they violate any of the fundamental rights. Okay, so article 31C provides that law made into implement directive principles cannot be challenged on the ground that they violate any of the fundamental rights. No. Okay, so there is an restriction, that is if any of the provisions, that is for the implementation of article 39B and C, that is to ensure distribution of wealth for everyone and to avoid concentration of wealth on few hands,
if government take any measures if it violates any of the provisions in the article 14 and 19, then it's said to be not said to be null and void. Okay, so anga 31C provide that law made to implement directive principles cannot be challenged on the ground வரைக்கும் okay தான் fine, but there is certain restriction. Here DPSP பொறுத்தளவுக்கு ஆர்டிகல் 39BC இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக ஆர்டிகல் 14-19 வயலேட் ஆகுது அப்படின்னா அங்க என்ன கொஸ்டின் பண்ண முடியாதுன்னா அதை வயலேஷன் ஆஃப் தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு கொஸ்டின் பண்ண முடியாதுன்னு தான் சொல்றாங்களோ தவிர எனி ஆஃப் தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ங்கிறது கிடையாது. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. Okay, so as Minerva Mills case in 1980, harmony and balance between the fundamental rights and directive principles forms part of the basic structure of the constitution and கேட்டா yes it is. கடைசியா செட்டில் ஆகிறது Minerva Mills கேஸ்ல தான் செட்டில் ஆகும். ஓகே, ஸோ சங்கரி பிரசாத் கேஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி கோலக்நாத் கேஸ்ல டசில் ஆகி அதுக்கப்புறம் 23rd 24th அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அதுக்கப்புறம் கேசவநந்தாபாத் கேஸ், அதுக்கப்புறம் 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அதுக்கப்புறம் கடைசியாக மினர்வா மில்ஸ் கேஸில் தான் இது என்னவாகும் செட்டில் ஆகும். ஸோ இந்த ஒரு ஆஸ்பெக்ட்ஸ் தெரியலாட்டினாலும் அட்லீஸ்ட் மினர்வா மில்ஸ் கேஸில் நமக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சிருந்தால் போதும். ஓகே, ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ராங், தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். ஸோ ஆன்சர் இஸ் only 2. ஓகே, next. Consider the following statement. Okay, at present only the Supreme Court and all the High Court can issue writs. So what about writ? Okay, so writ exercise பண்றது அப்படிங்கிறது only Supreme Courtum all High Courtsum மட்டும் தான் எக்ஸசைஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் அதுக்கு தான் கான்ஸ்டியூஷனில் இடம் இருக்குது. ஆர்டிகல் 32 படியும் ஆர்டிகல் 226 படியும் கான்ஸ்டியூஷன் இட் கிவ்ஸ் டு எக்ஸசைஸ் த பவர் டு ரிட். ஓகே, கிவன் டு தி சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, அண்டர் ஆர்டிகல் 226 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா High Court can derogate the power conferred on the Supreme Court under Article 32 Class 2. It can derogate in sense மட்டப்படுத்துதல். In sense அதோட ஸ்கோப் என்ன பண்ணுறதுன்னா மங்க வச்சு இது தன்னை உயர்த்திக்கிற மாதிரி ஒரு விஷயம் தான் derogate அப்படின்னு சொல்கிறது. அப்படி பண்ண முடியுமா 226 அப்படின்னா 226 என்ன சொல்லுது அப்படின்னா it cannot derogateன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஹியர் த ஆர்டிகல் மென்ஷன்ஸ். ஓகே, ஆர்டிகல் 226 Class 4 says that the power conferred on a High Court by this article shall not be in derogation. Okay, so shall not be in derogation of the power conferred on the Supreme Court. Okay, so அப்போ second statement என்ன wrong. அடுத்து a writ of prohibition. Okay, so writ of prohibition is issued on the ground of excess of jurisdiction, okay, or lack of jurisdiction or error of law. Okay, so நம்ம படிச்சிருப்போம் what is the difference between prohibition and certiorari. So prohibition பொறுத்தளவுக்கு it is preventive whereas certiorari is all about both preventive and curative னு படிச்சிருப்போம். ஓகே, ஸோ இது வரைக்கும் லேக் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன் வரைக்கும் ஓகே, பட் ப்ரொஹிபிஷனால எரர் ஆஃப் லாவை ரெக்டிஃபை பண்ண முடியுமா இன் கேஸ் ஆஃப் எனி ஜட்மெண்ட்ஸ் given from the side of the lower court which is beyond their jurisdiction அப்படின்னு வரும்போது that is considered to be error of law. அப்போ அந்த எரர் ஆஃப் லாவை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு ப்ரொஹிபிஷனுக்கு ஸ்கோப் இருக்கா செட்டியோரிக்கு ஸ்கோப் இருக்கான்னு கேட்டால் தட் இஸ் கிவன் ஃபார் தி செட்டியோரி தானே தவிர நாட் ஃபார் தி ப்ரொஹிபிஷன். ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஓகே, then the writ of mandamus can be issued only against the government authorities. Mandamus can be issued only against government authorities and கேட்டா yes it is. Okay, so government institutionக்கு தான் mandamus issue பண்ண முடியும். though private இருந்தாலும் they have to engage in the public affairs, but அது இந்த கொஸ்டினோட டிமாண்ட் இல்லை. writ of mandamus can only issued against the government authorities and கேட்டா yes it is. Okay, so fourth statement is correct, third statement is wrong, second statement is wrong, first statement is correct. So answer for this one is only 2. Okay, next. So here it is. Okay, then I show the differences. So idhula irukku. Okay, go through it. Then which of the following rights are recognized under Article 21 of the Constitution? Okay, so Article 21 la endha rights la recognize பண்றாங்கன்னு கேக்குறாங்க. Right to privacy, free hit நமக்கு தெரியும். Right against climate change, right to shelter, right to pollution free environment. Scope of this question is very general. Okay, so narrow down பண்ணி scope நேரோ டவுன் பண்ணி ஸ்பெசிஃபிசிட்டி பண்ணி பார்க்குற ஒரு ஏரியா இல்லை, ஸ்கோப் ரொம்ப வைடனாக தான் இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி வர்றதுக்கான ஸ்கோப் எல்லாத்துக்குமே இருக்குது த்ரூ பை எனி ஜட்மெண்ட்ஸ். ஸோ ஆர்டிகல் இஸ் தட் இஸ் தி இஸ் தி ஆன்சர் 1, 2, 3 and 4. ஓகே, நெக்ஸ்ட். கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். த அத்தாரிட்டி டு ஐடென்டிஃபை அண்ட் நோட்டிஃபை மைனாரிட்டிஸ் லைஸ் வித் தி பார்லிமெண்ட். ஓகே, பார்லிமெண்ட்டுக்கு இருக்கா வெதர் தட் அத்தாரிட்டி லைஸ். ஓகே, ஸோ ஆனால் வித் ரெஸ்பெக்ட் டு நேஷனல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸ் ஆக்ட் அவங்க படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா the authority to identify and notify minorities lies with the central government. So central government in sense it means that is executives, not legislature.
ஸோ பார்லிமெண்ட்டுக்கு அந்த அதிகாரம் கிடையாது, தட் இஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கு தான் இருக்குது, தட் இஸ் டு தி சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். Okay, the fundamental right to conserve language, script or culture is applicable only to minorities. That is Article 29. It argued for an right to conserve language, script or cultural. Okay, but whether it is particularly applicable to minorities and keta, that is a narrow interpretation. Okay, so but here it is applicable to any section of the society, not only for minorities. That is, any societies have the right to conserve language, script or culture, including minorities. Okay, so second statement is wrong. Okay, it shall be the duty of the special officer for linguistic minorities to investigate all matters relating to the safeguard provided for the linguistic minorities under Article 350B. Okay, so Article 350B, it shall be duty of the special officer for linguistic minorities to investigate all matters relating to the safeguard provided for the linguistic minorities under Article 350. That particular statement correct and keta? Yes, Article 350 la dhaan linguistic minorities சொல்லியிருப்பாங்க. Okay, so அப்போ answer for this one is first statement wrong, second statement is wrong, third statement பொறுத்தவரைக்கும் special officer for linguistic minorities appoint பண்றது by president. So அதுக்கான constitutional provision it is given in the Article 350B of the Constitution. So answer is only one. Okay, so which one is? Answer is only one. Fine. Next, so இங்க இருக்கு, so these provisions and it is not only for applicable for minorities சொன்னோம் இல்லையா, அது இந்த ஒரு பர்டிகுலர் கேஸில் தான். அகமதாபாத் செயின்ட் சேவியர்ஸ் காலேஜ் வர்சஸ் குஜராத் ஸ்டேட் ஆஃப் குஜராத், இதில் தான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, திஸ் மே இன்க்ளூட் மெஜாரிட்டி ஆல்சோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸ்பெஷல் ஆஃபீஸர் ஃபார் லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ் அண்டர் ஆர்டிகல் 350B தான், தட் இஸ் பை தி பிரசிடென்ட். ஓகே, நெக்ஸ்ட், consider the following statement: all executive actions of the government of India are taken in the name of the Prime Minister. So whether all executive actions in the name of Prime Minister with respect to executive actions? No, which is President. Okay, under Article 53 of the Constitution. So first statement is wrong. Second, the ministers in the Union government shall hold office during pleasure of the President. Yes, Article 75 class 2 says that it is by the pleasure of the President. So second statement correct. The Parliament shall make rule for the more convenient transaction of the business of the government of India and for the allocating among ministers of the said business and keta, whether here it is Parliament or President and keta, that is executive action, that is President. So here இங்கே சஃபில் பண்ணுறதுனா இந்த ஏரியாவில் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், பிரசிடென்ட் இருக்கிற இடத்துல பார்லிமெண்ட்டை போட்டு கேட்போம், இல்லை கேட்பாங்க. ஓகே, ஸோ பார்லிமெண்ட் இடத்துல பிரசிடென்ட்டை போட்டு கேட்பாங்க, சுப்ரீம் கோர்ட் இருக்கிற இடத்துல ஹைகோர்ட்டை போடுவாங்க. இந்த மாதிரி ஷஃபில் தான் நடக்குமோ தவிர இந்த ஏரியாவில், அதனால தான் இந்த ஏரியாவில் கொஞ்சம் நம்ம ஃபேக்சுவலாக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு எதிர்பார்க்குறது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு தப்பு, தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு தப்பு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் கரெக்டு. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஒன்லி ஒன். ஓகே, ஸோ ஹியர் இட் இஸ். ஓகே, 53 executive power of the union. The executive power of the union shall be vested in the president. Okay, so with respect to 75 class 2 la, minister shall hold office during the pleasure of the president. 77 பொறுத்தளவுக்கு conduct of business of the government of India ன்னு வரும்போது all executive actions of the government of India shall be expressed to be taken in the name of president தான். ஓகே, fine. அடுத்து, which of the following provision was originally mentioned in the directive principles of state policy in the constitution? That is, they asking for the amendment. Okay, so எந்தெந்த amendment or amendment மூலமா இல்லாமல் ஒரிஜினலாக கான்ஸ்டியூஷனில் இருந்தது எதுன்னு கேட்குறாங்க. ஸோ providing free legal aid to the poor, that is Article 39A comes under 42nd Amendment Act. Okay, so இது இல்லை. அப்போ securing the participation of workers in the management, that is 43B. ஸோ இதுவும் இல்லை. ஓகே, அதுவும் 42nd Amendment தான். Providing and improving the, protecting and improving the environment and safeguarding the forest and life, that is 48A. So இதுவும் with respect to 42nd Amendment தான். Securing the right to adequate means of livelihood for all citizens, yes, that is Article 39A. So இது small letter A. Okay, so answer for this one is D is the answer. So இங்கே இருக்கும், you have various amendments and their article numbers. Okay, so please memorize it. ஏன்னா அவங்க கேட்குறதுனா டேப்பர் டைரக்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷன்ஸ் கேட்குறாங்க, அமெண்ட்மெண்ட்ஸ் கேட்குறாங்க,
எது சோஷியலிஸ்ட் பிரின்சிபல் ஆர் செக்குலர் சோஷியலிஸ்ட் காந்தியன் அந்த மாதிரி பிரின்சிபல்ஸ் கேட்குறாங்க. தென் இட்ஸ் ஜஸ்டிசியபிலிட்டி கேட்குறாங்க. தென் இட்ஸ் வாட் இஸ் இட்ஸ் அப்ஜெக்டிவ், அதான் அந்த சோஷியோ எக்கனாமிக் டெமோக்ராட்டிக் ஃபண்டமெண்டல்ஸ் இன் தி கவர்னன்ஸ் ஆஃப் தி கண்ட்ரி. வெதர் இட் இஸ் ஜஸ்டிசியபிளான்னு கேட்டால் நோ, நான் ஜஸ்டிசியபிள். வெதர் இட் இஸ் என்ஃபோர்சபிள் இன் கோர்ட் ஆஃப் லான்னு கேட்டால் நோ, இட் இஸ் நாட் என்ஃபோர்சபிள் இன் கோர்ட் ஆஃப் லா. இந்த மாதிரி ஒரு 5 தீமில் தான் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் வந்து ஸ்டேட் வருது. ஸோ இது ஒரு செட் ஆஃப் கொஸ்டின் பேட்டர்ன் தான். ஓகே, அடுத்து the president can declare a national emergency even before the actual occurrence of war or external aggression or armed rebellion keta. Yes, okay, so before whether there is any war or external aggression, if there is a sense of these things where president can have the right to establish national emergency. Okay, fine. The enforcement of fundamental rights under article 21 and 22 cannot be suspended even during the national emergency and keta. Yes, it is ensured under article 359 of the constitution. Okay, fine. Next, the suspension of article 19 is only allowed if the national emergency is declared on the ground of war or external aggression. Correct? Yes, article 358 of the constitution, it says that only during at the time of war or external aggression la da article 358 invoke panna mudiyum, where apatha fundamental rights under article 19 are automatically suspended. So அந்த ஒரு சிச்சுவேஷனில் மட்டும்தான் ஆர்டிகல் 19 உங்களால் என்ன பண்ண முடியும்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இம்போஸ் பண்ண முடியும், அதை சஸ்பெண்ட் பண்ண முடியும். ரெஸ்ட் ஆஃப் த டைம் ஆர்ம்டு ரெபலியன் அப்படின்னு வரும்போது அங்கே உங்களால் எதை எக்ஸசைஸ் பண்ண முடியாது அப்படின்னா ஆர்டிகல் 358 இன்வோக் பண்ண முடியாது. ஆர்டிகல் 359 மூலமாக யூ ஹாவ் டு லிஸ்ட் which are all the fundamental rights has to be suspended அப்படிங்கிறது சொல்லணும். அங்கேயே எக்ஸப்ஷன் என்னென்னா at any cost 20 and 21 cannot be suspended. ஓகே, ஸோ அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான், தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் D 1, 2 and 3. ஓகே, ஸோ எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸை பொறுத்தளவுக்கு யூ ஹாவ் டு ஒர்க் ஆன் இட். வாட் happens in the executive matters, what happens in the legislative matters and what happened in the fundamental rights. ஸோ இந்த ஒரு கண்டெக்ஸ்டில் யூ ஹாவ் டு ஒர்க். பிரித்து எடுத்து எழுதி வச்சிட்டிங்கன்னா இட் இஸ் ஈஸி ஃபார் யூ டு ரீகால். ஓகே, நெக்ஸ்ட் 77. Consider the following statement regarding the directive principles of state policy. Okay, fine. The promoting equal justice and to provide free legal aid to the poor. Okay. Making provision for just and humane condition of work and maternity relief. Okay. Promoting cottage industries on an individual or cooperation basis. Okay. Raising the level of nutrition and standard of living people and improve the health. Which are the above are the socialist principles in கேட்டிருக்கு. ஓகே, அப்போ சோஷியலிஸ்ட் பிரின்சிபல்ஸ் அப்படின்னா இதில் ஃபைண்ட் தி ஆட் ஒன் அவுட் அப்படின்னு பார்த்தா ஈஸியாக கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸை எடுத்துடலாம். ஏன்னா இது என்னது காந்தியன் பிரின்சிபல்ஸ். ஸோ காந்தியன் பிரின்சிபல்ஸ் இல்லை அப்படின்னா இப்போ எலிமினேட் பண்ணி பார்ப்போம் 3. ஸோ 3 எலிமினேட் பண்ணோம் அப்படின்னா 3 இருக்கிற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 2 இல்லை. ஓகே, ஸோ அப்போது நமக்கு இப்போ என்னென்னா 2 மட்டும் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணணும். ஓகே, ஸோ 2 பொறுத்தவரைக்கும் மேக்கிங் ப்ரொவிஷன் ஃபார் ஜஸ்ட் அண்ட் ஹியூமன் கண்டிஷன் ஆஃப் ஒர்க். ஸோ ஒர்க்கு அப்படிங்கிற மேட்டர்ஸ் வந்துட்டாலே, மேட்டர்னிட்டி ரிலீஃப் இதெல்லாம் வந்துட்டாலே these things are comes under the socialist principles. Remaining things, free legal aid to the poor இருக்கட்டும், provide nutrition security இருக்கட்டும், which are comes under the socialist principles. So answer for this one is 1, 2 and 4 is the answer. Okay, okay, fine. 77 முடிஞ்சு. Okay, so here I listed. Next, consider the following statement. The district court has both original and appellate jurisdiction over civil and criminal matters arising within its district. எஸ், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஹாஸ் தி போத் ஒரிஜினல் அண்ட் அப்பலட் ஜூரிஸ்டிக்ஷன். ஏன்னா அப்பலட் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படிங்கிறது நத்திங் பட் அது கீழே இருக்கக்கூடிய சபார்டினேட் கோர்ட்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ லோக்கல் கோர்ட்ஸ், தாசில்தார் கோர்ட்ஸ் இதெல்லாம் இருக்கும்ல, தஹசில் கோர்ட்ஸ்லாம், அதெல்லாம் அதோட கேசஸ் தே மூவ் ஆன் டு தி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு. டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்குன்னு சில ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கும். ஸோ ரெண்டுமே கரெக்டு தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். ஓகே, செகண்ட், த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இஸ் அப்பாயிண்டட் பை தி கவர்னர் ஆஃப் த ஸ்டேட் இன் கன்சல்டேஷன் வித் த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹை கோர்ட் ஆஃப் தட் ஸ்டேட். ஓகே, பட் ஆர்டிகல் 233 என்ன சொல்லுது, டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ் அப்பாயிண்டட் பை தி கவர்னர் வரைக்கும் ஓகே தான், ஆஃப் த ஸ்டேட் இன் கன்சல்டேஷன் வரைக்கும் ஓகே தான். பட் இட் இஸ் நாட் எக்ஸ்க்ளூசிவ்லி வித் தி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹை கோர்ட், வேரஸ் இட் வித் தி ஹை கோர்ட். ஓகே, ஒன்லி ஹை கோர்ட் தான் சொல்கிறாங்களே தவிர அங்கே சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹை கோர்ட்னு அங்கே கான்ஸ்டியூஷனில் மென்ஷன் பண்ண கிடையாது. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். தேர்ட், அப்பீல் ஃப்ரம் த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் ஆர் மேட் டு தி ஹை கோர்ட் அண்ட் இன் சம் கேசஸ். ஓகே, சம் கேசஸ்ன்னு தான் சொல்கிறாங்க, நாட் இன் ஆல் கேசஸ், இட் இஸ் சம் கேசஸ். ஓகே, ஸோ சம் கேசஸ் டைரக்ட்லி டு தி சுப்ரீம் கோர்ட்டா. ஸோ டைரக்ட்லி டு தி சுப்ரீம் கோர்ட் போக முடியுமா, வெதர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல இருந்து போகிறது. த ரோல் ஆஃப் ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன். ஸோ ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷனோட அப்ஜெக்டிவ் இன் கேஸ் ஆஃப் எனி ட்ரிபுனல்ஸ் ஆர் எனி கோர்ட் அங்கேருந்து டைரக்ட்லி தே கேன்
approach the Supreme Court அப்படின்னு வரும்போது it is a discretionary power of the Supreme Court to take that case in the matters of special leave petition. Though there is no any fit for appeal certificate இல்லாட்டினாலும் அதை எடுத்துக்கிற கூடிய ஒரு ரைட் வித் ரெஸ்பெக்ட் டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கிறது, தட் இஸ் அன் எக்ஸ்க்ளூசிவ் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட்டுன்னு பார்த்துருக்கோம். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் ஒன் சம் கேசஸ் தான் சொல்கிறாங்க. அதுவும் ஆர்டிகல் 136 ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் நமக்கு தெரியும். ஸோ அதை வச்சு தான் அதை ஒர்க் அவுட் பண்ணி ஆகணும். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் 1, it is correct. Second, it is wrong. Third one is correct. So answer for this one is 1 and 3. Okay, here the list of things. Okay. Then with reference to the fundamental duties under the Indian Constitution, consider the following statement. Okay. The provision of fundamental duties apply both to the citizen as well as foreigners if they are reside in India for more than a year. So இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் எங்கேயும் இல்லை. ஓகே, ஜஸ்ட் ஒரு ஃப்ரேம்டு ஸ்டேட்மெண்ட்டு தான் இது. ஏன்னா இட் இஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் ஃபாரினர்ஸ். அதுவும் என்ன பண்ணுறாங்க, டைம் கண்டிஷன் ஒன்று வைக்கிறாங்க. ஸோ டைம் கண்டிஷன்ஸ்லாம் வைக்கும் போது அங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எக்ஸ்பிளிசிட்டாக நமக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருக்கக்கூடிய ஒன்றா தான் இருந்திருக்கும். அப்போ நீங்கள் கம்மா கிராஸ் பண்ணலைனாலே அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன தான், தட் இஸ் ராங். ஓகே, தென் த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஹவ் பீன் அமெண்டட் ட்வைஸ். ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டி ஓகே, இட் இஸ் இன்சர்டட் அண்டர் தி 42nd Amendment Act, ஃபைன். பட் வெதர் இட் இஸ் அமெண்டட் ட்வைஸ் அன்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு தடவை அமெண்ட் பண்ணியிருப்பாங்க, அது நமக்கு தெரியும். ஆர்டிகல் 51A(k). ஓகே, ஸோ தட் இஸ் டு தி சில்ட்ரன் ஹாவ் டு கிவ் ஆன் எஜுகேஷன் அப்படிங்கிறது பை வார்ட் ஆர் பேரண்ட்ஸ் அப்படிங்கிறது கண்டிஷன், அது நம்ம பார்த்துருப்போம். பட் வித் ரெஸ்பெக்ட் டு ட்வைஸ் அப்படின்னு வரும்போது there is no scope for it. ஓகே, ஸோ ஒரே ஒரு தான் அமெண்ட் பண்ணியிருக்காங்க, நாட் ட்வைஸ். ஸோ திருப்பி இங்கே இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தப்பாகுது. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் neither one nor two. Which of the statements given above is correct? Okay. Next, which of the following are included as part of the fundamental duties under the Constitution of India? Okay. To cherish and follow the noble ideas that inspired the national struggle for freedom. Yes, it is. To protect monuments, places and objects of artistic or historic interest which are declared to be national importance. Okay. இது கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரொவிஷன் தான். பட் வெதர் இட் இஸ் இன் தி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸான்னு கேட்டால் நோ, இட் இஸ் இன் தி டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஸோ இது இல்லை. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஓகே. அண்ட் டு ப்ரொவைட் இயர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் ஃபார் சில்ட்ரன் அண்டில் தே கம்ப்ளீட் தி ஏஜ் ஆஃப் 6 years. ஸோ இது எதுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ கம்ஸ் அண்டர் தி டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஸோ இதுவும் கிடையாது. தென் டு அப்ஹோல்ட் அண்ட் ப்ரொடெக்ட் தி சாவர்னிட்டி, யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா. ஓகே, ஸோ இது ஆல்ரெடி நம்ம செக் பண்ணியிருக்கோம். தட் இஸ் கரெக்ட் தான். ஸோ இதில் யூ ஹாவ் டு மெமரைஸ் தி திங்ஸ் வாட் மென்ஷன்ட் இன் தி 11 ப்ரொவிஷன்ஸ். ஓகே, ஸோ இது நீங்கள் தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. இதில் இந்த 86th Amendment Actல இது ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இங்கே எஜுகேஷனை பற்றி தான் பேசுகிறாங்களோ தவிர எதை பற்றி பேச கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு எர்லி சைல்ட்ஹுட் கேரோட எஜுகேஷன் ப்ளஸ் இந்த 6 yearsங்கிறது தான் இங்கே க்ரைட்டீரியா. ஓகே, ஸோ இங்கே 6 and 14 years, ஃபைன். அது போக வித் ரெஸ்பெக்ட் டு ப்ரொடெக்ஷன் அண்ட் பிளேசஸ் ஆஃப் மோனமெண்ட்ஸ் அப்படிங்கிறது 49ல சொல்கிறாங்க. ப்ரொவிஷன் ஆஃப் இயர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் டு பிலோ த சில்ட்ரன் ஆஃப் இது வந்து 45ல சொல்கிறாங்க. ஓகே, ஸோ வித் திஸ் இந்த கொஸ்டின் இஸ் ஓவர். அடுத்து, வித் ரெஃபரன்ஸ் டு தி எலெக்ஷன் ப்ராசஸ் ஆஃப் த பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ எலக்டோரல் ப்ராசஸை வச்சு கொஸ்டின் இருக்குது. கொஞ்சம் மெல்ல நம்ம எதுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ்ஸ்குள்ளே வந்தாச்சு. ஓகே, then the electoral college for the election of president includes elected members of both the houses of the parliament. So what is the elected members of the, that is electoral college of president அப்படின்னு வரும்போது elected members of both the houses of the parliament, elected members of the state legislative assembly. Okay, fine. இருக்கு. அடுத்து, under the elected members of the state legislative assemblies. Okay, இருக்கு. அடுத்து, whereas for the vice president it includes both elected and nominated members of parliament and கேட்டால் with respect to vice president ஓட electoral collegeனு வரும்போது both. ஓகே, ஸோ both houses of the parliamentல இருக்கக்கூடிய including elected as well as nominated ரெண்டுமே வந்துடுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். செகண்ட், the president is elected by a proportional representation using a single transferable vote. Okay, whereas the vice president is elected by a proportional representation by using list system. ஸோ here they are using on proportional representation வரைக்கும் ஓகே, ஃபைன். ரெண்டுக்கும் காமனாக தான் இருக்குது. But here it represents single transferable vote, but here it mentions list system. What is the major difference between the proportional representation by means of single transferable vote க்கும் list systemத்துக்கும் உள்ள பெரிய டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் transferable vote பொறுத்தளவுக்கு இண்டிவிஜுவல் கன்சர்ன் பேசிஸில் ஓட்டிங் பண்ண நடக்கும்.
லிஸ்ட் சிஸ்டத்தை பொறுத்தளவுக்கு பார்ட்டி பேஸ்டு சிஸ்டத்தில் ஓட்டிங் நடக்கும். இன்சென்ஸ் பார்ட்டியை தான் பிரதானமாக வச்சு இந்த பார்ட்டி அந்த பார்ட்டின்னு தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்டர் ஆஃப் ப்ரெசிடென்ஸ் பண்ணுவாங்களே தவிர இண்டிவிஜுவல் கேண்டிடேட்டை வச்சு லிஸ்ட் சிஸ்டத்தில் பண்ண மாட்டாங்க. பட் இங்கே சிங்கிள் டிரான்ஸ்ஃபரல் ஓட்டில் இண்டிவிஜுவல் பர்சனை தான் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா ஓட்டிங்கை ரீஆர்டர் அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அப்படி கண்டெக்ஸ்டில் பார்க்கும்போது வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் லிஸ்ட் சிஸ்டத்தில் தான் இருக்கான்னு கேட்டால் நோ, தட் இஸ் ராங். Okay, then all doubts and disputes arising out of or in connection with the election of the president or vice president shall be inquired into and decided by the Supreme Court, whose decision is final. And keta, yes, that one is correct. Okay, so answer for this one is 1 is correct, 3 is correct. இந்த இடத்துல கொஞ்சம் கான்சியஸாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா தப்பிச்சிருக்கலாம். ஓகே, ஸோ ஒருவேளை இந்த இதில் நீங்கள் இதை பார்க்காம ஜஸ்ட் அப்படியே கோ த்ரூ பண்ணிட்டு போயிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல எரர் மாட்டியிருப்பீங்க. ஓகே, ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் only 2. Fine. Okay, next. So இது matter of election. Okay, then consider the following statement. The president of United States is both the head of the state and the head of the government. Yes. Okay, so comparing US president with Indian president, so he is both considered to be the head of the state as well as presidential system. அதான் யதார்த்தம். Okay, head of the state அவர் தான், head of the government அவர் தான். பட் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு ஹெட் ஆஃப் த ஸ்டேட் ஒருத்தராக இருப்பார், ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட் இன்னொருத்தராக இருப்பார். ஓகே, ஸோ இதில் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் மோஸ்ட்லி நாமினல் ஹெட்டாக இருப்பாங்க, ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட் ரியல் ஹெட்டாக இருப்பாங்க. ஸோ இந்த ரியல் ஹெட் எலெக்டட் பை தி பீப்புளாக இருப்பாங்க. இங்கே கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் பிரைம் மினிஸ்டர். இங்கே இது ரெண்டாக பிரியும். ஒன்று மொனார்கியலாகவும் இருக்கலாம், இல்லை எலெக்டடாகவும் இருக்கலாம். வி அடாப்டட் ஃபார் அன் எலெக்டட் ஹெட் பட் இன்டைரக்ட்லி எலெக்டட். ஓகே, ஸோ வேர் ஆஸ் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இஸ் ஒன்லி தி ஹெட் ஆஃப் த ஸ்டேட்டான்னு கேட்டால் எஸ், ஹெட் ஆஃப் த ஸ்டேட் யார் இங்கே பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் பிரசிடென்ட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். அடுத்து, போத் பிரசிடென்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் தி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஹாவ் த சேம் வீட்டோ பவர்ஸா? ஸோ வீட்டோ பவர் வித் ரெஸ்பெக்ட் டு பிரசிடென்ட் ஆஃப் யூஎஸ் அண்ட் யூகேன்னு இந்தியான்னு கம்பேர் பண்ணும்போது அப்சல்யூட் வீட்டோ, சஸ்பென்சிவ் வீட்டோ, குவாலிஃபைடு வீட்டோ, பாக்கெட் வீட்டோ, இதுதான் 3-4 டைப்ஸ் ஆஃப் வீட்டோஸு. யூஎஸ் பிரசிடென்ட்டுக்கு அப்சல்யூட் வீட்டோ இருக்கான்னு கேட்டால் இருக்குது, இந்தியன் பிரசிடென்ட்டுக்கும் இருக்குது. சஸ்பென்சிவ் வீட்டோ பொறுத்தளவுக்கு ஓவர் ரிடன் பை அன் ஆர்டினரி மெஜாரிட்டி யூஎஸ் பிரசிடென்ட்டுக்கு இருக்கா? இருக்குது. இந்தியன் பிரசிடென்ட்டுக்கு இருக்குது. குவாலிஃபைடு வீட்டோ அப்படிங்கிறது ஓவர் ரிடன் பை அன் அப்சல்யூட் மெஜாரிட்டி. அப்படின்னா ஒரு பில்லை ஒரு ஹவுஸ்லேருந்து பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பில்லை ரீகன்சிடரேஷனுக்கு அனுப்பும்போது அப்போது அந்த ஹவுஸ் ஒரு பில்லை சிம்பிள் மெஜாரிட்டியில் பாஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா, இதே இது யூஎஸ்ஐ இருந்தால் அது ரீகன்சிடரேஷனுக்கு அனுப்பும்போது குவாலிஃபைடு வீட்டோங்கிற பேரில் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அங்கே ஓவர் ரிடன் பை அன் அப்சல்யூட் மெஜாரிட்டி, அதாவது சிம்பிள் மெஜாரிட்டியில் பாஸ் பண்ண உடனே மெஜாரிட்டி இன்க்ரீஸ் பண்ணி அப்சல்யூட் மெஜாரிட்டியில் பாஸ் பண்ணணும். ஸோ அந்த ஒரு கண்டிஷன் யூஎஸில் இருக்குது. பட் இந்தியாவை பொறுத்தளவுக்கு குவாலிஃபைடு வீட்டோ இருக்கான்னு கேட்டால் வித் ரெஸ்பெக்ட் டு பிரசிடென்ட் கிடையாது. அடுத்து பாக்கெட் வீட்டோவை பொறுத்தளவுக்கு 2 பேத்துக்குமே இருக்குது. ஸோ இங்கே டைம் பீரியட் இருக்குது, ஆனால் இங்கே டைம் பீரியட் கிடையாது. அப்போது 2 பேத்துக்கு என்னென்னா வீட்டோ பவர் சேம் கிடையாது. ஓகே, ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். Okay, in case of an emergency, both president can continue to hold office beyond fixed tenure and until a new president is elected. No, US presidentக்கு there is no அந்த மாதிரி எந்த ஒரு ப்ரொவிஷன் கிடையாது. வேற இந்தியன் பிரசிடென்ட்டுக்கு இருக்குது. ஓகே, ஸோ அப்போ இங்கேயும் என்னென்னா நாட் பாசிபிள். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஒன்லி 1. ஓகே, ஸோ இது பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்லேயே போட்டுடலாம் இந்த கொஸ்டினை நம்ம. அடுத்து, consider the following statement. To be eligible for election as the president, he must be qualified as a member of either house of the parliament. With respect to qualification for qualification for the election of the president, Article 53 la, to be eligible for election as the president, he must be qualified as a member of either house of the parliament. No, he should be qualified for the house of the people. Inge தப்பா போயிருது. Okay, statement. While for vice president, he must be qualified as a member of Rajya Sabha. Yes, okay, but இது தப்பு. Okay, qualification வரும்போது first statement தப்பு. Second, both president and vice president shall hold office until their successors enters upon their office and keta. Yes, it is correct. If the president wishes to resign, he must submit his resignation to the vice president and it shall be his duty to convey it to the speaker of the Lok Sabha and keta. Yes, it is the duty of the speaker of the Lok Sabha to convey, it is the duty of the vice president to convey this message to the Lok Sabha. Okay, so speaker of the Lok Sabha, that one is mentioned in the 56. Okay, any resignation addressed to the vice president under class 1 of the proviso to class 1 shall forthwith be communicated by him to the speaker of the house of the people. So it justifies it. Okay, so answer for this one is first statement is wrong, second statement is correct, third statement is correct. So answer is only 2. Okay, fine. Next, with reference to the impeachment process. Okay, Article 61 current affairs la irukku. Okay,
impeachment process of the President of India, consider the following statements. இங்கே இல்லை, மற்ற கண்ட்ரீஸோட இம்பீச்மெண்ட் நடந்ததுனால, சவுத் கொரியா இங்கெல்லாம் நடந்ததுனால, ஸோ ஒருவேளை இங்கே ட்ராக் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இருக்குது, அதனால தான் இதை வச்சுருந்தது. ஓகே ஃபைன். The violation of the constitution is the only ground for the impeachment of the president under article 161. So ground for violation, whether it is mentioned in the constitution and கேட்டால் எஸ், violation of the constitution கரெக்ட் தான், பட் இட் இஸ் டிஃபைன்ட் ஆன்னு கேட்டால் இல்லை. இங்கே என்ன கேட்டிருக்காங்க, violation of the constitution is the only ground for impeachment of the president ஆன்னு கேட்டால் எஸ், that is mentioned in the article 61 கரெக்ட் தான். Okay, then the proposal, see, don't work on these things. Okay, so பெருசாக ஆர்டிகல்ஸ்லாம் அவங்க தப்பு வைக்க மாட்டாங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி பாலிட்டியில் ஆர்டிக்கலில் தப்பு இருக்காது. ஓகே, ஸோ அதை நினச்சி கொஷினில் ஸ்ட்ரக் ஆகிட வேணாம். ஸோ கோ வித் தட். ஸோ அந்த இடத்துலலாம் பிரேக் ஆகாதீங்க, டேக் அண்ட் ரிஸ்க். ஓகே. Second, the proposal for removal must be signed by at least 1/4 of the total members of that house. So 1/4 of that members has to initiate resolution, initiate பண்ணுறதுக்கு 1/4 of that members of that house mandated ஆன்னு கேட்டால் எஸ், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான் for removal process. Third, for the resolution to be approved, it must be passed by 2/3 of the members, majority of the total membership of the house which the charge was investigated ஆன்னு கேட்டால் எஸ், ரெண்டு ஹவுஸ்லேயுமே, இன்வெஸ்டிகேட்டிங் ஹவுஸ்லேயும் சரி, ஃபஸ்ட்டு ஹவுஸ்லேயும் சரி, ரெண்டு ஹவுஸ்லேயுமே 2/3 ஆஃப் த மெம்பர்ஸ் ஆஃப் தி ஹவுஸ் தான் டோட்டல் ஸ்ட்ரிப். ஓகே, ஸோ இதை இருக்கிறதுலே ஹையஸ்ட் மெஜாரிட்டி ரெக்வயர்டு. ஏன்னா இங்கே ப்ரெசன்ட் அண்ட் ஓட்டிங்லாம் இல்லை, ரொம்ப கான்சியஸாக பாருங்கள். 2/3 ஆஃப் தி மெஜாரிட்டி ஆஃப் தி டோட்டல் மெம்பர்ஷிப் ஆஃப் தி ஹவுஸ். நார்மலாக நீங்கள் மற்ற ஆர்டிகல் 368லாம் பார்க்கும்போது ப்ரெசன்ட் அண்ட் ஓட்டிங்னு ஒரு வேர்டு இருக்கும், பட் இங்கே அப்படி கிடையாது. ஓகே, ஸோ ப்ரெசன்ட் அண்ட் ஓட்டிங்கிறது அந்த அன்னைக்கு வந்த டைமில், அன்னைக்கு ஹவுஸ் ஸ்ட்ரென்த்தில் 2/3 அந்த ஸ்ட்ரென்த்தில் ப்ரெசன்ட் அண்ட் ஓட்டிங்கிறது. இப்போ 100 பேர் தான் வந்திருக்காங்க அப்படின்னா அதில் 2/3 அப்படின்னா 75 பேர் அது ஓகே பண்ணணும், அது ஓகே ஃபைன். ஓகே, பட் 100 கெப்பாசிட்டி உள்ள ஒரு ஹவுஸில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 பேர் தான் வந்திருக்காங்க அப்படின்னா அதில் 2/3 வந்திருந்தாலும் அந்த இது மெஜாரிட்டி பாஸ் ஆயிரும். பட் இங்கே அப்படி கிடையாது. 2/3 ஆஃப் தி டோட்டல் மெம்பர்ஷிப் ஆஃப் தி ஹவுஸ்ன்னு சொல்லிட்டாங்கன்னா இங்கே 2/3 அப்படின்னு வரும்போது இங்கே கிட்டத்தட்ட என்னவாயிரணும், 2/3 ஆஃப் த ஸ்ட்ரென்த்து வந்திருக்கோ வரலையோ, பட் அந்த ஹவுஸோட ஸ்ட்ரென்த்தில் 2/3 இருக்கணும். ஸோ ரெண்டுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதுதான் இருக்கலே ஹையஸ்ட் மெஜாரிட்டி. ஸோ இந்த இதை பொறுத்தளவுக்கு கரெக்டு தான் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு, தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஆல் 3. கொஞ்சம் ஆர்டிகல் 61 ஒர்க் பண்ணிக்கோங்க, வர்றதுக்கான ஸ்கோப் இருக்குது. ஸோ 1/4 ஆஃப் தி டோட்டல் மெம்பர்ஷிப் ஆஃப் தி ஹவுஸ். ஓகே, ஸோ இங்கே 2/3 ஆஃப் த டோட்டல் மெம்பர்ஸ் ஆஃப் த ஹவுஸ். ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிருது. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட், consider the following statement. The advice given by the ministers to the president cannot be questioned in any court and keta yes, cannot be questioned. The total number of ministers including the prime minister in the council of ministers, okay, shall not exceed, okay, 15% வரைக்கும், okay, of the total number of the membership of the parliament. So either you should be very conscious. Okay, so here it is not parliament, it is house of the people nu varum. ஓகே, ஸோ இட் இஸ் ஹவுஸ் ஆஃப் த பீப்புள், நாட் தி பார்லிமெண்ட். நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒரு ஃப்ளோவில் ரீட் பண்ணிவிட்டு இந்த 15% பார்த்தோன்னே அப்படியே மார்க் பண்ணிட்டு போயிடக்கூடாது. ஈச் அண்ட் எவ்ரி இன்ஸ்டியூஷன் இஸ் கரெக்ட். ஓகே, ஸோ தேவைப்படுது. மினிஸ்டர்ஸ் இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க, இன்க்ளூடிங்கிற ஒரு கீவேர்டு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. அதுக்கப்புறம் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ஷால் நாட் எக்ஸிட் 15%, இங்கே ஒரு சர்க்கிள் தேவைப்படுது. அடுத்து இங்கே பார்லிமெண்ட்டா இல்லை ஹவுஸ் ஆஃப் த பீப்புளா இல்லை ராஜ்யசபாவா கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸாங்கிறத பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணிவிட்டு தென் கோ ஃபார் தி ஆன்சர். ஓகே, ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இந்த டில் இது வரைக்கும் யூ ஷுட் பி வெரி கான்சியஸ். ஏன்னா இங்கே கரெக்டுக்கு பதிலாக நாட் கரெக்டுன்னு கொடுத்தாலும் நமக்கு தெரியாது. ஸோ அதுக்காக சொல்கிறது தான். ஓகே, ஸோ த சேலரிஸ் அண்ட் அலவன்சஸ் ஆஃப் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆர் சார்ஜ்டு ஆன் தி கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ வெதர் இட் இஸ் சார்ஜ் கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவா, தட் இஸ் லைக் ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் மாதிரி, ஹை கோர்ட் ஜட்ஜ் மாதிரி இவங்களுக்கு சேலரிஸ் ஆர் ஃப்ரம் தி சார்ஜ் கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவான்னா இல்லை, பார்லிமெண்ட் மே பை லா டிட்டர்மைன். ஓகே, ஸோ பார்லிமெண்ட் மே பை லா டிட்டர்மைன் வரும்போது இங்கே அவங்களுக்கான சேலரிஸ் இது கிடையாது. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங் பிகாஸ் இட் இஸ் நாட் பார்லிமெண்ட், தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இட் இஸ் நாட் சார்ஜ் ஆன் தி கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஒன்லி ஒன். ஓகே fine. Next, in April 2023 the Election Commission of India withdrew national party status of which of the following political parties? NCP, okay, TMC, Trinamool Congress, CPI, the National Congress Party, the CPI Communist Party, Bahujan Samajwadi Party. So இது 2019ல ரிவைஸ் பண்ணாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
these three parties are not as a party get on national party status. ஸோ இதில் இருந்து ஆம் ஆத்மி பார்ட்டி உள்ளே வந்திருக்காங்க நேஷனல் பார்ட்டி ஸ்டேட்டஸ்க்கு. இவங்க 3 பேர் எக்ஸ்க்ளூட் ஆகிட்டாங்க. பிஎஸ்பி ஸ்டில் இட் ரீடைன் இட்ஸ் பார்ட்டி ஸ்டேட்டஸ் அஸ் அ நேஷனல் பார்ட்டி. ஓகே, ஸோ குவாலிஃபிகேஷன் வரும்போது ஸ்டேட் பார்ட்டிக்கான குவாலிஃபிகேஷன் ப்ளீஸ் ரீட் இட். ஓகே, ஸோ இது இல்லாட்டினாலும் அது மேண்டேட்டடாக தெரிஞ்சிருக்கணும். நேஷனல் பார்ட்டிக்கான ஸ்டேட்டஸ் என்ன, தட் இஸ் குவாலிஃபிகேஷன். ஸ்டேட்டஸுங்கிறத தாண்டி நேஷனல் பார்ட்டிக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரெண்டுமே போத் ஆர் இம்பார்ட்டன்ட். ஓகே, அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக எத்தனை நேஷனல் பார்ட்டிஸ் ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க த்ரூ அவுட் இந்தியா அப்படிங்கிறதையும் ஒரு தடவை பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பிஓஐக்யூவில் இருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் நமக்கு ரேண்டமாக தெரியும், பட் சர்ப்ரைஸாக தெரியும், பட் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ 1 or 2 சிடிஎஸ், சிஏபிஎஃப், ஈவன் யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்லேயே கேட்டிருக்காங்க. ஸோ யூ ஷுட் பி வெரி கான்சியஸ். ஓகே, ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் A1, 2 and 3. ஓகே, the next 71. Okay, so 72. Okay, 72. Consider the following statement about the delimitation process. Okay, so Article 81 of the Indian Constitution laid down the objective of the ensuring uniform representation of states in the Parliament based on the population. So Article 81 நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், எந்த இடத்துலையும் they are not make article as wrong. Okay, but context பாருங்க. Article 81 of the Indian Constitution laid down the objective of ensuring uniform representation of states in the parliament-னு இருக்கு. ஓகே, ஸோ பார்லிமெண்ட் அப்படின்னு இருக்கா, இல்லை ஆர்டிகல் 81 இட் ஸ்பீக்ஸ் அபவுட் தி ரெப்ரசன்டேஷன் இன் தி ஹவுஸ் ஆஃப் தி பீப்புளா. ஸோ இட் ரெப்ரசன்ட்ஸ் தி ஸ்ட்ரென்த் இன் தி ஹவுஸ் ஆஃப் த பீப்புள் தானே தவிர, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இன் தி ஹவுஸ் ஆஃப் த பீப்புள் தானே தவிர நாட் இன் தி பார்லிமெண்ட். ஸோ பிகாஸ் பார்லிமெண்ட் இன்க்ளூட்ஸ் ராஜ்யசபா டூ. ஓகே, ஸோ அப்போ அது இருக்காது. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஓகே, செகண்ட், Article 82 of the Indian Constitution provide for the readjustments of seats in the Lok Sabha into territorial constituencies after each instance. And get a yes, இதை பேஸ் பண்ணி தான் delimitation commission ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இட் இஸ் ராங். சாரி, கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இட் இஸ் ராங். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் 2 only is the answer. ஓகே, இன்னும் நம்ம delimitation commission பேசுவோம், அதுக்கான கொஸ்டின் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. ஓகே, அங்கே பேசலாம். அடுத்து, கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். போத் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா ஓகே and Solicitor General of India are mentioned as okay law officers in the Constitution of India. Okay, so Article 76 நீங்க ரீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதில் they speaks about the Attorney General. Okay, what about Solicitor General? Solicitor Generalங்கிற வேர்டு எங்கேயாச்சும் கான்ஸ்டியூஷனில் பேசப்பட்டிருக்கா? நோ. ஓகே, ஸோ அது லா ஆஃபீஸர்ஸ் கண்டிஷன்ஸ் ஆஃப் சர்வீஸ் ரூல் 1987 தான் பேசியிருப்பாங்க. லா ஆஃபீஸர்ஸ் இன்க்ளூடு அட்டார்னி ஜென்ரல், சாலிசிட்டர் ஜென்ரல் அண்ட் அடிஷனல் சாலிசிட்டர் ஜென்ரல்னு. கான்ஸ்டியூஷனில் எங்கேயும் சாலிசிட்டர் ஜென்ரல் அப்படிங்கிற ஒரு வேர்டை யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. லா ஆஃபீஸர்ஸ் ஆஃப் கண்டிஷன் சர்வீஸ் ரூல்ஸில் தான் அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது நம்ம டிஸ்கஷன் வரும்போதே நான் சொன்னேன், தட் இஸ் ஓரியன்டேஷன் எடுக்கும் போதே சொன்னேன். ஸோ மென்ஷனடு ஓகே ஃபைன், அது அட்டார்னி ஜென்ரலை மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பட் நாட் அபவுட் சாலிசிட்டர் ஜென்ரல். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். Second, Attorney General of India represent the Government of India in reference made by the President to the Supreme Court under Article 143 of the Constitution. That is advisory jurisdiction-ல ஒரு கேஸ் அட்டன் பண்ணும்போது அந்த கேஸுக்கு சுப்ரீம் கோர்ட் கொடுக்கக்கூடிய இதில் ஹியரிங்கில் இவர் பார்ட்டிசிபேட் பண்ணலாமான்னு கேட்டால் எஸ், இட் இஸ் த ரோல் ஆஃப் ஹிம். அடுத்து, இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஹிஸ் டியூட்டிஸ் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா ஷால் ஹாவ் ரைட் ஆஃப் ஆடியன்ஸ் இன் ஆல் கோர்ட்ஸ் இன் தி டெரிட்டரி ஆஃப் இந்தியான்னு கேட்டால் எஸ், தட் ஆல்சோ சிம்பிளான கொஸ்டின் தான். ஸோ ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் இதை மட்டும் நீங்கள் சென்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஆன்சர் வந்திருக்கும். ஓகே, ஸோ ஒன்லி 2 is the answer. ஸோ எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் டஃப்பாக கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏதாச்சும் ஒன்று நம்ம பர்டிகுலரைஸ் பண்ணி போனோம் அப்படின்னாலே அங்கே தான் ட்ராப் இருக்கும். ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணி போங்க. ஓகே, அப்படி வைக்கவும் முடியாது, அப்படி போனால் கொன்டிஸ்டின் ரொம்ப இதாக போயிடும். ஓகே, தென் த கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். த கான்ஸ்டியூஷன் ப்ரொவைட் ஃபார் த ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் இன் தி லோக் சபா அக்கார்டிங் டு தேர் பாப்புலேஷன். ஸோ கான்ஸ்டியூஷன் ப்ரொவைட் ஃபார் த ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸா? எஸ், அக்கார்டிங் டு தி பாப்புலேஷனா? எஸ், ஃபார் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ்ன்னு கேட்டால் எஸ், கரெக்டு தான். ஓகே, இதெல்லாம் இன்ஃபர்மேட்டிவான ஸ்டேட்மெண்ட் தான். த டியூரேஷன் ஆஃப் போத் லோக்சபா அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கேன் பி எக்ஸ்டெண்டட் பியாண்ட் 5 years வைல் த ப்ரொக்ளமேஷன் ஆஃப் எமர்ஜென்சி இன் ஆப்ரேஷனாக கேட்டால் எஸ், தட் இஸ் ஆல்சோ கரெக்ட். ஓகே, தென் எ மினிஸ்டர் ஹூ இஸ் நாட் அ மெம்பர் ஆஃப் எய்தர் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் cannot vote on any resolution in parliament. ஓகே ஃபைன், இது வரைக்கும் ஃபைன். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு ரைடர் வேறு அட்டாச் பண்ணியிருக்காங்க, எக்ஸப்ட் ஆன் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன்னு சொல்கிறாங்க. Okay, so a minister who is not a member of either house of the parliament cannot vote on any resolution in parliament வரைக்கும் ஃபைன். ஓகே, ஏன்னா இன்னும் மெம்பர் ஆகலை அவர். ஸோ இப்போ வரைக்கும் என்னென்னா 6 monthsக்குள்ளே அவர் மெம்பர் ஆகணும். ஆனால் அதுக்குள்ளே முன்னாடியே என்ன ஆகலைன்னா மினிஸ்டர் ஆயிடலாம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷனில் எக்ஸப்ட் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனில் மட்டும் அவர் ஓட் பண்ண முடியுமான்னு கேட்டால்
நோ. அட் எனி கான்ஃபரன்ஸ் மோஷன்ஸ் எனி ஓட் எங்கேயுமே என்ன பண்ண முடியாதுன்னா a member of parliament இல்லாத ஒரு person though he is considered to be a minister he cannot able to vote. ஸோ இது ஒரு fabricated statement தான். ஸோ ஆன்சர் இஸ் third statement is wrong. So answer is only 2. Okay, fine. Next. Which of the following are the federal features of the Constitution of India? Supremacy of the Constitution, okay. Flexible Constitution, okay. Integrated and written Constitution, okay. Bicameral legislature. What is the federal feature of the Constitution? Usual federal character என்ன சொல்லுவோம்? First it has to have a written Constitution, okay. Then Constitution must be supreme, okay. Then there must be a dual polity. In sense two heads இருக்கணும். Polity in sense two governments இருக்கணும், okay. So one is center or federal, another one is state or province. Then fourth one is independent of the judiciary. ஸோ இதுதான் இந்த 4 பேராமீட்டர் தான் இருக்கணுங்கிறது தான் கண்டிஷன், ஓகே. இதில் ஃபஸ்ட்டு சுப்ரமசி ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் இருக்கா? இருக்குது. ஃப்ளெக்சிபிள் கான்ஸ்டியூஷனை பற்றி இங்கே எங்கேயான்னு பேசியிருக்காங்களா? இல்லை. ஸோ 2 வர்றதுக்கான ஸ்கோப் இல்லை. இன்டகிரேட்டட் ஜுடிஷியரி, இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி இருக்குது. பட் வாட் அபவுட் இன்டகிரேட்டட் ஜுடிஷியரி? நோ. ஓகே. வாட் அபவுட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன்? எஸ், இட் ஹேஸ். ஓகே. ஸோ இதை மட்டுமே வச்சுக்கிட்டு கண்டிஷன் அப்ளை பண்ணி பார்ப்போம். 2, 3 இல்லாத ஆப்ஷன், ஓகே. எலிமினேட் பண்ணால் எனக்கு ஆன்சர் என்ன வருது? 2, 4 and 5. இது பைகேமரல் லெஜிஸ்லேச்சர் அப்படிங்கிறது இந்தியன் ஃபெடரல் ஃபீச்சர்ஸ் தான் கேட்டிருக்காங்க கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில். இந்த பைகேமரல் லெஜிஸ்லேச்சரில் ராஜ்யசபா ரெப்ரசன்ட் ஸ்டேட். ஸோ அந்த ஒரு கண்டிஷனில் தான் இந்த கொஸ்டினை ட்ரிகர் பண்ணியிருக்கு. பட் பேராமீட்டரை பொறுத்தளவுக்கு இது மேண்டேட்டடாக இருக்கணும். ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் இது கன்சிடர் டு பி ஒன் ஆஃப் த பேராமீட்டர் வென் இட் ஒர்க்ஸ் வித் ஃபார் தி இந்தியன் ஃபெடரலிசம், ஓகே. ஸோ ஓவராலாக ஃபெடரல்னு கேட்டாங்கன்னா இந்த ஒரு பாயிண்ட் வராது. பட் ஃபெடரல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியான்னு வரும்போது இட் ஹேஸ் சர்டன் வேலிடிட்டி. ஸோ அது போக இந்த 2 ஆப்ஷனும் எலிமினேட் பண்ணிங்கன்னா வரக்கூடிய ஆன்சர் என்னன்னா 145 தான் இருக்கும். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் B145, ஓகே. நெக்ஸ்ட், கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் தி டீலிமிட்டேஷன் கமிஷன் இன் இந்தியா, ஓகே. ஸோ இட் இஸ் அ ஸ்டாட்யூட்டரி பாடி ஹேவிங் தி பவர் ஆஃப் சிவில் கோர்ட்டா? எஸ், இது ஒரு ஸ்டாட்யூட்டரி பாடியா? எஸ், இட் இஸ் ஃபார்ம்டு பை ஸ்டாட்யூட்டரி ஆக்ட் தான். ஸோ இது வரைக்கும் 4 times they are constituted it, okay. ஸோ 52, 63, 73 and one more time 2002, okay. Then the copies of its orders are laid before both houses of the parliament. Yes, it has to be submitted in the both houses of the parliament. Whether it is this order of copy submitted in both houses of the parliament and keta? No, it is only in the house of the people. ஸோ இது கொஞ்சம் சென்சிட்டிவான ஒன்று தான், தப்பு பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி. இதை தப்பு பண்ண வைக்கணுங்கிறதுக்காண்டி தான் வச்சது. தட் இஸ் ஹவுஸ் ஆஃப் த பீப்புள் தான், ஓகே. ஸோ திஸ் ஒன் இஸ் ராங். இங்கே பார்த்தா உங்களுக்கு யூ கெட் அன் ஐடியா. திஸ் இஸ் அன் ஹோம் பேஜ் ஆஃப் டீலிமிட்டேஷன் கமிஷன். ஸோ டீலிமிட்டேஷன் லிட்ரலி மீன்ஸ் எல்லாம் சொல்லிடுறாங்க. ஹவு மெனி டைம்ஸ் இட் கான்ஸ்டியூட்டட்னு சொல்லிடுறாங்க. 1952, 63, 72 and 2002. ஸோ இதை தான் போன வருஷம் கேட்டது. அதுக்கப்புறம் அடுத்து என்ன சொல்கிறாங்க? த டீலிமிட்டேஷன் கமிஷன் இன் இந்தியா இஸ் அன் ஹை பவர் பாடி whose order have the force of law and cannot be called in question before any court. These orders come into force on date to be specified by the President of India, okay. So President of India தான் இது implement பண்ணணும் in this behalf, okay. The copy of its orders before are laid, okay. So the copies of orders are laid before the house of the people, not to the parliament and state legislative assembly concerned, but no modifications are permissible, okay. ஸோ எந்த மாடிஃபிகேஷனும் அதில் பர்மிட் பண்ண முடியாதுன்னு சொல்லி டீலிமிட்டேஷன் பேஜ் சொல்லுது, ஓகே. ஸோ அப்போ இதவே நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் டாக்குமெண்ட்டாக எடுத்துக்கலாம். இந்த இடத்துல இட் இஸ் ஹவுஸ் ஆஃப் த பீப்புள், பட் ஹியர் இட் மென்ஷன்ட் போத் ஹவுசஸ் ஆஃப் த பார்லிமெண்ட். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் தி ஆன்சர். இட்ஸ் ஸ்டாட்யூட்டரி பாடியான்னு கேட்டால் எஸ், இட் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் பை மீன்ஸ் ஆஃப் ஆக்ட் தான், ஓகே. Fine. Next, consider the following statement with reference to the Schedule 5 and Schedule 6 of the Constitution. Okay, Schedule 5 and Schedule 6 கேட்டிருக்கோம், okay. அடுத்து the President has the power under the 5th schedule. Okay, Presidentக்கு தான் பவர் இருக்கு 5th schedule of the Constitution பொறுத்தளவுக்கு to set up a tribal advisory council வரைக்கும், okay. Fine. என்ன சொல்றாங்க? In a state which has scheduled tribes. Okay, so usually இந்த Schedule 5ல இருக்கக்கூடிய ஏரியாஸ், scheduled areas. ஓகே. ஸோ ஷெடியூல்டு ஏரியாஸில் எதை எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டியது?
இட் இஸ் அ மேண்டேட் ஃபார் ட்ரைபல் அட்வைசரி கவுன்சில் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷனில் சொல்லுது பை தி பிரசிடென்ட். At the same time, it added on one more feature that though that particular in that state, okay, on a particular state la, though there is no scheduled areas mentioned, but if that concerned state having a population of scheduled tribes, where in those places president can establish on tribes advisory council. ஸோ ஷெடியூல்டு ஏரியாஸில் மென்ஷன் பண்ணாத ஸ்டேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ஸ்டேட்டில் ஷெடியூல்டு ஏரியாஸுங்கிற பிளேஸை மார்க் பண்ணாட்டினாலும் பரவாயில்ல, அதர் தென் தட் எனி ஸ்டேட் இஃப் இட் ஹேவிங் அன் பாப்புலேஷன் ஆஃப் ஷெடியூல்டு ட்ரைப்ஸ், ஸோ அந்த ஸ்டேட்டில் யார் என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம், பிரசிடென்ட் கேன் எஸ்டாப்ளிஷ் அண்ட் ட்ரைப்ஸ் அட்வைசரி கவுன்சில் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டேட்மெண்ட் கன்வே பண்ணுது. தட் இஸ் பிரசிடென்ட் ஹாஸ் த பவர் அண்டர் த 5th ஷெடியூல் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா டு செட் அப் அ ட்ரைப்ஸ் அட்வைசரி கவுன்சில் இன் அ ஸ்டேட் விச் ஹாஸ் ஷெடியூல்டு ட்ரைப்ஸ் பட் நாட் ஷெடியூல்டு ஏரியாஸ். ஓகே, ஷெடியூல்டு ஏரியாஸ் இல்லாத ஒரு ஏரியாவாக இருந்தாலும் ஷெடியூல்டு ட்ரைப்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாவில் ட்ரைப்ஸ் அட்வைசரி கவுன்சில் அவர் ஃபார்ம் பண்ண முடியுமான்னு கேட்டால் எஸ் ஹி கேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான், இன்ஃபர்மேட்டிவாக உங்களுக்கு வைக்கணுங்கிறதுக்காண்டி தான் இவ்வளோ டிஃபிகல்ட்டான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சது. ஓகே, அடுத்து செகண்ட், the district council established under the schedule 6. okay, so district council established under the district council தான், sorry schedule 6 தான். ஏன்னா tribes advisory council established under the schedule 5, district autonomous council were established under the schedule 6 in the areas of Assam, Meghalaya, Mizoram and Tripura. okay, have the power to constitute village council or court for the trial of suits. okay, so whether schedule 6 la where district councils can exercise judicial capacity இருக்கா, to exercise ஜுடிஷியல் பவரான்னு கேட்டால் எஸ் தே ஹாவ். ஓகே, அன்னைக்கு நம்ம ஓரியன்டேஷன் பார்க்கும் போதே பார்த்தோம். ஓகே, அண்ட் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் எஸ்டாப்ளிஷ் அண்டர் ஷெடியூல் 6 ஆல்சோ என்டவுட் வித் த பவர் டு அசஸ் அண்ட் கலெக்ட் ரெவன்யூஸ் ஆன்னு கேட்டால் எஸ் தே ஹாவ் த ரைட் டு கலெக்ட் ரெவன்யூஸ் ஆன் சர்டைன் மேட்டர்ஸ். ஓகே, ஸோ ரெண்டுமே கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி டிஸ்ட்ரிக்ட் அட்டானமஸ் கவுன்சில். அதனால தான் இது ரெண்டுமே ஸ்ட்ரெஸ் பண்ணி வச்சது. ஃபஸ்ட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒன்று கண்டிப்பாக. ஸோ அதனால தான் இது எல்லாத்தையும் கேட்டிருந்தது. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் only 3. ஓகே, ஸோ இந்த இடத்துல ஆல் 4னு இருக்கும், பட் வி சேஞ்ச் இட். ஓகே, ஸோ அங்கே உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஓகே, ஸோ ஆல் 3 தான் அங்கே இருக்க ஆன்சர் 12th. நெக்ஸ்ட் 13, இட் இஸ் அன் இந்தியன் பார்லிமெண்ட் இன்னோவேஷன். இட் கம்ஸ் டைரக்ட்லி ஆஃப்டர் தி கொஸ்டின் ஹவர் அண்ட் எக்ஸ்டெண்டட் அண்டில் தி கமென்ஸ்மெண்ட் ஆஃப் தி டேஸ் அஜெண்டா, signifying the interval between the two. Under this, member of parliament can raise matters without any prior notice. ஸோ இது ஈஸியாக உங்களால் கிராஸ்ப் பண்ணியிருக்க முடியும் எது அப்படிங்கிறத. The above paragraph reflects which one of the following parliamentary procedure அப்படின்னா it is nothing but 0 hour in between question hour and normal business hours. Okay, so there is 0 hour is the answer. It is an Indian innovation where we can raise questions against the ministers. Okay, so without any prior notice இல்லாமே. Okay, so அதுதான் அதோட condition. So 0 hour தான் ஆன்சர் 13 பொறுத்தளவுக்கு. அடுத்து 14, a private member can only be introduced in the Lok Sabha. What is meant by private member bill? So private member bill is nothing but any other than government bill. Any other than government bill, then it is considered to be an private member bill. So government bill அப்படிங்கிறது ஒரு மினிஸ்டர் ஒரு பில்லை பாஸ் பண்ணால் that is government bill. Other than ministers, if anyone passes that bill is considered to be private member bill. So அந்த private member bill only லோக் சபாவில் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் இல்லை, either of the house of the parliament. So first statement is wrong. Passing of appropriation bill marks the final stage of the enactment of the budget. So what are the stages in the budget? Okay, so budgetல இருக்கக்கூடிய stages அப்படின்னு பார்த்தீங்கன்னா first presentation of budget first stage, then general discussion நடக்கும். ஓகே, முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணிடுவாங்க, ஒரு பிரேக் விட்டுருவாங்க. அந்த பிரேக்கில் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டட் ஸ்டாண்டிங் கமிட்டிஸ் அந்த டிஸ்கஷனை ரிபேட் பண்ணும். தட் இஸ் அந்த பட்ஜெட் ப்ரெசன்டேஷனை ஸ்டடி பண்ணிவிட்டு டிமாண்ட் ஃபார் கிராண்ட் போவாங்க. டிமாண்ட் ஃபார் கிராண்ட் முடிச்சோடனே அப்ராப்ரேஷன் பில் போகும். அதுக்கப்புறம் ஃபினான்ஸ் பில். ஃபினான்ஸ் பில் கடைசியாக ஃபினான்ஸ் ஆக்டாக மாறினா தான் அது அப்ரூவ்டுன்னு அர்த்தம். ஓகே, அப்போது அப்ராப்ரேஷன் பில்லுங்கிறது இட் இஸ் அன் 4th ஸ்டேஜ். ஃபைனல் ஸ்டேஜ் எதுன்னு கேட்டிங்கன்னா ஃபினான்ஸ் ஆக்ட் தான். ஓகே, ஸோ அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ், இது ஆல்ரெடி ஒரு தடவை சிடிஎஸ்ல கொஷினாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் இதை மட்டும் வச்சு கேட்டிருந்தாங்க. ஸோ இதை ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கன்வே பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். பாசிங் ஆஃப் அப்ராப்ரேஷன் பில் மார்க்ஸ் த ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் த எனாக்ட்மெண்ட் ஆஃப் த பட்ஜெட்டான்னு கேட்டால் நோ. ஓகே, அடுத்து, a joint sitting is summoned by the speaker to resolve a deadlock over a constitution amendment bill. So joint sitting is summoned by the speaker ங்கிறதே ஃபர்ஸ்ட் தப்பு. தட் இஸ் பை பிரசிடென்ட் தான் சம்மன் பண்ணுவார் ஒரு செஷனை. ஸோ இங்கே தப்பாக போயிடுது. தென் டு ரிசால்வ் அ டெட்லாக் ஓவர் அ கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில். கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்ல there is no any joint sitting provision. So answer for this one is none.
ஓகே, ஸோ ஃபஸ்ட்டும் தப்பு, செகண்டும் தப்பு, தேர்டும் தப்பு, இட் இஸ் none. Next, consider the following requirements: being a citizen of India, being at least 30 years old, being a domicile of the state from which one is contesting, not holding any office under profit under the government of India. As per the Constitution of India, how many of the above is are the qualification for becoming a member of the Lok Sabha ன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஆர்டிக்கலை போயிட்டு அப்புறம் வருவோம். ஓகே, ஸோ குவாலிஃபிகேஷன் ஃபார் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் என்ன சொல்கிறாங்க? A person shall not be qualified to be chosen to fill a seat in parliament unless, okay, overall தான் சொல்கிறாங்க, is a citizen of India. Okay, first condition satisfied. Second condition, and makes a subscribes before some person authorized in that behalf by the election commission on oath or affirmation according to the form set out in the purpose in the third schedule of the constitution. Okay, so நமக்கு தேவை இங்கே first condition satisfy ஆயிருது, அவ்வளோதான். அடுத்து, is in case of seat in the council of states not less than 30 years of age, and in case of seats in the house of the people not less than 25 years of age. ஸோ செகண்டுக்கு கீ கிடச்சிருக்கு நமக்கு. ஸோ இது 13 கொடுத்துருக்கு. ஸோ ஸ்டேட்மெண்ட் தப்பு தான் இது. அடுத்து, possess such other qualification as may be prescribed in that behalf by or under any law made by parliament. ஓகே, ஸோ இப்போ இதுக்குள்ளே வருவோம். ஓகே, ஸோ being a citizen of India, yes. Being at least 30 years of old, no, it is 25 years. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. Being a domicile of the state from which one is contesting, no, there is no any criteria for லோக்சபா ராஜ்யசபா எலெக்ஷனை பொறுத்தவரைக்கும் இந்த க்ரைட்டீரியா இல்லை. ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ்க்கு தான் இந்த க்ரைட்டீரியா வரும். ஓகே, ஸோ டொமிசில் ரைட்ஸ் அப்படிங்கிறது இன்சென்ஸ் அந்த ரெசிடெண்ட்டாக இருக்கணும். ஓகே, இந்த நாட் ஹோல்டிங் எனி ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் அண்டர் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இந்த நாட் ஹோல்டிங் எனி ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் அஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது இது ஆர்டிகல் 108 டிஸ்குவாலிஃபிகேஷனுக்கான கிரவுண்டு. ஓகே, ஸோ யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் கண்டெஸ்ட் ஆகுறாரு, கண்டெஸ்ட் ஆகும்போதே உங்களுக்கு ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் இருக்குன்னு இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் எம்எல்ஏவாக இருக்காரு, அவர் எம்பி எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா உங்கள்கிட்ட ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, ஸோ இந்த இடத்துல என்னென்னா ஆஃப்டர் கண்டெஸ்ட் ஹி ஷுட் நாட் ஹோல்ட் எனி ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் இன் சென்ஸ் ஆஃப்டர் வின்னிங் அஸ் அ டிக்ளேர்ட் அஸ் அ வின்னர். ஸோ அந்த கண்டெக்ஸ்ட்டில் பார்க்கும்போது இது 108 சொல்லக்கூடிய டிஸ்குவாலிஃபிகேஷனுக்கான கிரவுண்டு தானே தவிர நாட் ஃபார் தி குவாலிஃபிகேஷன். ஸோ ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் இஸ் wrong. Okay, second statement is also wrong, third statement is also wrong. So answer for this one is only one. Okay, fine. Next, consider the following statement with respect to exclusive power of the Rajya Sabha. Okay, so it can authorize the parliament to make a law on a subject enumerated in the state list. ஸோ ஃபஸ்ட்டு ராஜ்யசபாவோட எக்ஸ்க்ளூசிவ் பவரில் வேர் பார்லிமெண்ட் கேன் மேக் லா ஆன் தி ஸ்டேட் சப்ஜெக்ட்ஸான்னு கேட்டால் எஸ், இட் கேன் ஆத்தரைஸான்னு கேட்டால் ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். ஓகே, செகண்ட், இட் கேன் ஆத்தரைஸ் த பார்லிமெண்ட் டு கிரியேட் ஏ ஆல் இண்டியா நியூ சர்வீஸ், எஸ், கரெக்டு தான். ஓகே, தென் இட் கேன் இனிஷியேட் த ரெசல்யூஷன் ஃபார் த ரிமூவல் ஆஃப் தி வைஸ் பிரசிடென்ட். ஸோ ரிமூவல் ஆஃப் த வைஸ் பிரசிடென்ட்டை பொறுத்தவரைக்கும் வேர் இட் கேன் இனிஷியேட் அப்படின்னா ஒன்லி ஆன் தி ராஜ்யசபா தான். ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு தான். Fourth, a proclamation of national emergency remains effective if approved by the Rajya Sabha alone when the Lok Sabha is dissolved. இது exclusive power னு சொல்ல முடியுமா? ஓகே, ஸோ எக்ஸ்க்ளூசிவ் பவர் இன் சென்ஸ் வேர் ஒன்லி கேன் மேக் அப்படிங்கிறத அங்கே எக்ஸ்க்ளூசிவ் பவர்னு சொல்ல முடியும். இதை பொறுத்தவரைக்கும் இட் இஸ் அன் சுச்சுவேஷனல் பவர். ஓகே, ஒரு சுச்சுவேஷனை கொடுத்து அந்த சுச்சுவேஷனுக்கான பவர் தான் இதுவோ தவிர இது எக்ஸ்க்ளூசிவ் பவர் நம்மளால் ஆர்கியூ பண்ண முடியாது. அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஒன்லி 3 தான். ஓகே, ஸோ இட் இஸ் நாட் அன் எக்ஸ்க்ளூசிவ் பவர், இட் இஸ் அன் சுச்சுவேஷனல் பவர். Fine, answer is C. Okay, here it is. Next, consider the following statement regarding the Speaker of the Lok Sabha. Okay, the Constitution sets specific qualification. Okay, sets specific qualification ஏதாவது நீ இருக்கா for the Speaker? தெரியல. Okay, so அது specific qualification னு சொல்கிறாங்க. Then the election of the Speaker must be completed within a month. ஏதாச்சும் டைம் லிமிட் கொடுக்குறாங்களா? Then removal of the Speaker requires approval from the both houses of the Parliament. That is removal procedure ராஜ்யசபாவோட அப்ரூவலும் தேவைப்படுதா பார்க்கணும். Whenever the House of the People is dissolved, the Speaker shall vacate his office immediately. அப்படியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். The Constitution sets certain specific qualification for being elected as a Speaker. ஸோ ஆர்டிகல் என்ன சொல்லுது? The House of the Speaker shall as soon as may be. Okay, shall House of the People shall as soon as may be chosen 2 members of the House to be respectively Speaker and Deputy Speakerங்கிறதோட சரியா போச்சு. Set specific qualification, no, அங்கே எங்கேயும் பேச கிடையாது. Then the election of the Speaker must be completed within a month. Any time limit கொடுத்துருக்காங்களா? Choose 2 members of the House to be respectively Speaker and Deputy Speaker thereof and so often as the office of the Speaker. Okay, as soon as may be.
as soon as maybe அப்படிங்கிறது தான் இருக்கோ தவிர there is no any time mentioned here. So second statement is also wrong. Okay. Then removal of the speaker requires the approval from both houses of the parliament. Here the removal procedure is there. May be removed from his office by a resolution of the speaker of the house passed by a majority of all the then members. Okay, effective majority சொல்றாங்க. Provided that no resolution for the purpose of class C shall be moved unless at least 14 days notice has been given for the intention to move the resolution தானே சொல்றாங்களே தவிர then it is approved by லோக்சபா ராஜ்யசபான்னு எங்கேயும் மென்ஷன் பண்ண கிடையாது. ஓகே, ஸோ அப்போ எந்த ஸ்பெசிபிசிட்டியும் மென்ஷன் பண்ணலை. இந்த இடத்துல ராஜ்யசபாவோட டிமாண்டும் தேவையில்லை. ஹவுஸ் டிசால்வ் ஆகும்போது ஸ்பீக்கரோட ஆஃபீஸும் டிசால்வ் ஆகணுமான்னு கேட்டால் கிடையாது. நெக்ஸ்ட் ஹவுஸ் ஃபார்ம் ஆகிற வரைக்கும் அவர் கன்டினியூ பண்ணலாம் ஆஃபீஸர். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட், consider the following statement. Consider the following statements. Okay, so a meeting of either house of the parliament require a quorum of 1/10 of the total members of the house. Quorumல 1/10 தான் நம்பரா செக் பண்ணணும். The speaker has the power to adjourn the house with a prior approval of the president when there is no quorum in the Lok Sabha. Prior approval of the president வேணுமா? quorum இல்லைனா. ஓகே, ஸோ கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. quorum இல்லாத கண்டிஷனில் அட்ஜர்ன்மெண்ட் பண்ணுறதுக்கு பிரசிடென்ட்டோட அப்ரூவல் வேணுமான்னு கேட்குறாங்க. Then any proceedings in parliament shall become invalid when it is discovered subsequently that some person who was not entitled or vote in the proceedings. ஆர்டிகல் என்ன சொல்லுது? 100ல voting in house powerன்னு சொல்லுது. So until parliament by law otherwise provides, the quorum to constitute a meeting of either house of the parliament shall be 1/10 of the total members of the house. First statement, yes, 1/10 of the total members of the house qualify ஆயிருது. Second statement, if any time during the meeting of the house there is no quorum, it shall be the duty of the chairman or the speaker or person acting as such either to adjourn the house or to suspend the meeting until there is quorum. So வேறு பிரசிடென்ட்டோட கன்சல்டேஷன் அங்கே எங்கேயும் மென்ஷன் பண்ண கிடையாது. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்சோ ராங். தேர்ட், any proceedings in the parliament shall become invalid when it is discovered subsequently that some person who was not entitled to vote in the proceedings. ஸோ அதனால எந்த ஒரு ப்ரொசீடிங்ஸ் என்ன பண்ண போகிறது? null and voidன்னு சொல்ல போகிறது கிடையாது. அது கண்டிஷனே இல்லை. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங் பிகாஸ் எந்த ஒரு அப்ரூவலும் தேவையில்லை பிரசிடென்ட் கிட்ட. ஸோ இந்த ஒரு கண்டிஷன் கிடையவே கிடையாது. அது அப்படியே அசட்டிஸ் இருக்கலாம். ஓகே, ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் 1 only. Okay, fine. Next, which of the following statements regarding the lapsing of bills in Indian Parliament is incorrect? Okay, so bill lapse பற்றி கேட்டிருக்காங்க. அது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ எப்போ பில்லு லேப்ஸ் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ரிகார்டிங் தி பில் லேப்ஸ் அண்ட் நாட் லேப்ஸ் அது கண்டிஷன் இல்லை. இதில் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் எது இன்கரெக்ட்னு தான் கேள்வி. A bill pending in the Lok Sabha lapses upon its dissolution. Yes, கரெக்ட் தான். அப்போ இது ஆன்சராக இருக்க முடியாது. A bill passed by both houses but pending assent of the President of India does not lapse. Yes, பிரசிடென்ட்டோட அசென்ட்டுக்கு இருக்கும்போது லேப்ஸ் ஆகாது. அது கண்டிஷன் தெரியும். A bill passed by the Lok Sabha but pending in the Rajya Sabha does not lapse upon the dissolution of the Lok Sabha. A bill passed by the Lok Sabha, okay, but pending in the Rajya Sabha, okay, does not lapse upon the dissolution of the Lok Sabha one கேட்டா that is reserved. Okay, reserve பண்ணுங்க. A bill pending in the Rajya Sabha which has not been passed by the Lok Sabha does not lapse. ஸோ ஒரு பில்லு பெண்டிங்கில் இருக்குது ராஜ்யசபாவில், லோக்சபாவில் பாஸ் ஆகலை அப்படின்னா பெண்டிங்கில் தான் ஹவுஸில் தான் இருக்குது, ராஜ்யசபாவில் தான் இருக்குது. அப்போ அந்த பில் என்னவாகும்? டஸ் நாட் லேப்ஸுங்கிறது கரெக்டு தான். இதுதான் தப்பு. ஓகே, ஸோ எ பில் பாஸ்டு பை தி லோக்சபா பட் பெண்டிங் இன் தி ராஜ்யசபா டஸ் நாட் லேப்ஸ் அப்பான் தி டிசொல்யூஷன் ஆஃப் தி லோக்சபா. ஓகே, ஸோ எப்போ ஒரு பில்லு லேப்ஸ் ஆகாதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. பில்லு பெண்டிங் இன் தி ராஜ்யசபாவிலே இருந்துட்டா லேப்ஸ் ஆகாது. பில்லு ஜாயிண்ட் சிட்டிங் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தால் லேப்ஸ் ஆகாது. பிரசிடென்ட்டோட அசென்ட்டுக்கு வெயிட் பண்ணியிருந்தால் லேப்ஸ் ஆகாது. மற்ற எல்லா கண்டிஷன்லையும் பில்லு லேப்ஸ் ஆகிடும். Okay, so answer for this one is C is the answer. Okay, next. Consider the following statement. The president is required to lay annual financial statement, okay, article 112, and macroeconomic framework statement before both houses of the parliament. Okay, so it is whether it is mandated to submit an macroeconomic framework statement by the president. No, it is not. Okay, so it is president இருக்கக்கூடிய only thing is that is he has to submit an annual financial statement தானே தவிர மேக்ரோ எக்கனாமிக் ஃப்ரேம்வொர்க் ஸ்டேட்மெண்ட்டுங்கிற கண்டிஷன் எஃப்ஆர்பிஎம் ஆக்டில் இம்போஸ் பண்ணது, அது ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் பண்ணுவாங்க, நாட் பிரசிடென்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். செகண்ட், த எஸ்டிமேட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் எம்பாடிட் இன் தி ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஷால் ஷோ செப்பரேட்லி தி எக்ஸ்பெண்டிச்சர் சார்ஜ் ஆன் தி எக்ஸ்பெண்டிச்சர் மேட் ஃப்ரம் தி கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவான்னு கேட்டால் எஸ் இட் இஸ். ரெண்டையும் டிஃபரன்ஷியேட் பண்ணி காக்கணும், நம்ம படிச்சிருக்கோம். ஓகே, மணி பில் டீலிங் வித் டாக்ஸேஷன் மஸ்ட் பி இன்ட்ரடியூஸ்ட் ஒன்லி இன் தி லோக்சபாவான்னு கேட்டால் எஸ், மணி பில்லுனாலே அது லோக்சபாவில் தான் பாஸ் ஆகணும்னு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு தட் இஸ் ராங். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தட் இஸ் கரெக்ட். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தட் இஸ் கரெக்ட். ஸோ ஆன்சர் இஸ் C 2 and 3. ஓகே, ஃபைன். ஸோ இதுதான் கண்டிஷன்ஸ்.
ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 91. ஓகே, ஸோ கொஸ்டின் 91ல் வித் ரெஸ்பெக்ட் டு கிராண்ட்ஸ் அண்ட் ஓட் ஆன் அக்கௌண்ட்டை பற்றி கேட்டிருக்கு. ஓகே, ஸோ சப்ளிமெண்ட்ரி கிராண்ட், ஓட் ஆன் அக்கௌண்ட் அண்ட் ஓட் ஆஃப் கிரெடிட் பேர் பேஸ்டு கொஸ்டின் தான். ஓகே, ஸோ சப்ளிமெண்ட்ரி கிராண்ட் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு அடிஷ்னல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஃபார் சம் it states an additional expenditure for some new services not contemplated in the budget. Okay, vote on account fund for unexpected expenses without a specific limit. Okay, vote of credit interim fund for a short period of time until the budget is passed. Okay, so இது ரெண்டும் 115 and 116ல பேசக்கூடிய ஒன்று தான். ஓகே, ஸோ இந்த சப்ளிமெண்ட்ரி கிராண்ட்டு, அடிஷ்னல் கிராண்ட் அண்ட் எக்ஸஸ் கிராண்ட். ஓகே, ஸோ இது 3 types of grants இருக்குது. ப்ளஸ் vote on account, vote of credit அண்டு ஒன் மோர் திங் இஸ் எக்ஸப்ஷனல் கிராண்ட். ஓகே, ஸோ ரெண்டுக்கும் மீனிங் பார்த்துட்டு தென் வி வில் சால்வ் திஸ் ஒன். ஓகே, ஸோ ஓட் ஆன் அக்கௌண்ட் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் ஒரு டெம்பரவரி பீரியட் ஆஃப் டைம் பீரியட், தட் இஸ் ஒரு பட்ஜெட் பாஸ் பண்ணுறதுக்கான டைம் பீரியட்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எலெக்ஷன் டைமில் இது பண்ணுவாங்க. ஓகே, எலெக்ஷன் டைமில் பண்ணும்போது என்ன அப்படின்னா அந்த எலெக்ஷன் டைம் இல்லை நார்மல் டைம்லே. ஓகே, ஸோ எலெக்ஷன் டைம்னு சொல்ல முடியாது, நார்மல் டைம்லே. ஓகே, ஸோ நார்மல் டைம்லே பிஃபோர் அப்ரூவல் ஆஃப் தி பட்ஜெட். ஓகே, ஸோ பிஃபோர் அப்ரூவல் ஆஃப் தி பட்ஜெட் அப்படிங்கிறது ஒரு டைம் டியூரேஷன் இருக்கும் இல்லையா? ஸோ ஒரு அக்கௌண்டிங்காக இருக்கும். அந்த அப்ரூவல் ஆஃப் பட்ஜெட்டுக்கும் இருக்கக்கூடிய டைம் பீரியட் இருக்குல்ல, அந்த டைம் பீரியடுக்குள்ளே ஆகக்கூடிய எக்ஸ்பென்சஸ். ஸோ அந்த எக்ஸ்பென்சஸை மீட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எஸ்பெஷலி டே டு டே எக்ஸ்பென்சஸ் இருக்கும்ல, சேலரிஸ் அண்ட் அதர் திங்ஸ் ஃபார் மெயின்டெனன்ஸ். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பென்சஸை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தே பாஸ் ஆன் ஓட் ஆன் அக்கௌண்ட் இன் தி பார்லிமெண்ட். ஓகே, ஸோ அது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ரொட்டீன் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சருக்காக கொண்டு வர்றது தான் இந்த ஓட் ஆன் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஓகே, ஓட் ஆஃப் கிரெடிட் அப்படிங்கிறது இட் இஸ் அன் அன்எக்ஸ்பெக்டட் ஆர் அன்ஃபோன் எக்ஸ்பெண்டிச்சருக்காக கொண்டு வரக்கூடியது. இது என்ன மாதிரி சுச்சுவேஷன்லனா, வாரு, நேச்சுரல் டிசாஸ்டர்ஸு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்லிமெண்ட்டை இன்வைட் பண்ணி ஸோ அங்கே பில் பாஸ் பண்ணிலாம் அதை வந்து கிளியர் பண்ண முடியாது. ஆன் தி ஸ்பாட் என்ன பண்ண வேண்டியதாக இருக்கும்னா எக்ஸ்பென்சஸ் பண்ணி தான் ஆக வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த ஓட் ஆஃப் கிரெடிட் அப்படிங்கிறது. எக்ஸப்ஷனல் கிராண்ட் அப்படிங்கிறது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னா, சம் நியூ ப்ரோக்ராம்ஸ் ஏதோ ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், இல்லை ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரோக்ராம் தேவைப்படுது அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் ப்ராஜெக்ட்ஸ் ஆர் ப்ரோக்ராம்ஸ்க்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் இந்த எக்ஸப்ஷனல் கிராண்ட் அப்படிங்கிறது. ஏன் இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்லிமெண்ட்ரி அப்ரூவல் இல்லாமல் கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து நீங்கள் பணம் எடுக்க முடியாது. அதுதான் கண்டிஷன்ஸ். ஓகே, ஸோ அப்போ இது ஒரு சுச்சுவேஷன், தட் இஸ் ஓட் ஆன் அக்கௌண்ட், ஓட் ஆஃப் கிரெடிட் அண்ட் எக்ஸப்ஷனல் கிராண்ட். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் பேசப்படாத விஷயங்களாக இருக்கும். பட்ஜெட் முடிஞ்சு அந்த ஒரு டைம் பீரியடுக்குள்ளே பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்கும். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் நார்மல் பட்ஜெட்லேருந்து பணம் எடுக்கக்கூடிய ஒரு ப்ரொவிஷன் ஆஃப் மெத்தட் அப்படின்னா, அனதர் ப்ரொவிஷன் ஆஃப் மெத்தட் அப்படிங்கிறது எக்ஸப்ஷனல் கிராண்ட்டு, தென் அடிஷ்னல் கிராண்ட் அண்ட் எக்ஸஸ் கிராண்ட், சப்ளிமெண்ட்ரி கிராண்ட். ஓகே, ஸோ இந்த சப்ளிமெண்ட்ரி கிராண்ட் அப்படிங்கிறது நத்திங் பட் ஒரு பட்ஜெட் நீங்கள் போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த டைம் பீரியடில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து அந்த எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்டில் என்ன ஆகலை, காசு பத்தலை. ஓகே, ஸோ சப்ளிமெண்ட்ரி. ஸோ அடிஷ்னலாக என்ன பண்ணுறேன், பார்லிமெண்ட்ரி அப்ரூவல் வாங்கி அந்த பணத்தை எடுக்கிறேன் அப்படின்னா அது வந்து சப்ளிமெண்ட்ரி. ஓகே, ஸோ எக்ஸ்ட்ரா ஃபண்ட் ரெக்வயர்ட் ஃபார் அன் எக்ஸிஸ்டிங் சர்வீசஸ். ஓகே, தென் அடிஷ்னல் கிராண்ட் அப்படிங்கிறது ஃபார் நியூ சர்வீசஸ் நாட் ஒரிஜினலி கவர்ட் அண்டர் தி பட்ஜெட். ஓகே, ஸோ 2. அடுத்து எக்ஸஸ் கிராண்ட் அப்படிங்கிறது ஆல்ரெடி இருக்கக்கூடியது தான். ஆனால் ஆல்ரெடி என்னென்னா நீங்கள் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக செலவழிச்சிட்டிங்க. ஒரு பட்ஜெட் எதிர்பார்க்குறீங்க, ஒரு ப்ராஜெக்ட் எதிர்பார்க்குறோம், ஆனால் காஸ்ட் ஓவர்னால அந்த ப்ராஜெக்ட் என்ன ஆகிடுதுன்னா எக்ஸீட் ஆகிடுது அப்படின்னா, இது 3 வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி கிராண்ட்டு, எக்ஸஸ் கிராண்ட்டு அண்ட் அடிஷ்னல் கிராண்ட்டு. ஓகே, ஸோ இந்த 3 பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷனில் திடீர்னு எதிர்பாராத ஒரு செலவு. ரெண்டுமே செலவு கணக்கு தான். ஆனால் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு அந்த பட்ஜெட் அப்ரூவலில் இல்லாத சில விஷயங்களை பேசுகிற மாதிரி இருக்கும். எதுனா இந்த ஓட் ஆன் அக்கௌண்ட்டு, ஓட் ஆஃப் கிரெடிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து பட்ஜெட்டில் பேசாத விஷயங்களை பேசின மாதிரி இருக்கும். இது வந்து ஆல்ரெடி இருக்கிற விஷயங்கள் தான், அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரொவிஷனாக இருக்கும் இந்த சப்ளிமெண்ட்ரி கிராண்ட், அடிஷ்னல் கிராண்ட் அண்ட் எக்ஸஸ் கிராண்ட். ஓகே, ஸோ ரெண்டுக்குள்ள வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்டிகல் 16 ஓட் ஆன் அக்கௌண்ட், ஓட் ஆஃப் கிரெடிட் அண்ட் எக்ஸப்ஷனல் கிராண்ட். ஆர்டிகல் 15 பொறுத்தளவுக்கு சப்ளிமெண்ட்ரி கிராண்ட், அடிஷனல் கிராண்ட் ஆர் எக்ஸஸ் கிராண்ட். ஓகே, ஸோ இதை பொறுத்தளவுக்கு நத்திங் பட் இது டெம்பரவரி ஃபினான்ஷியல் கிராண்ட்ஸ். ஓகே, இந்த ஓட் ஆன் அக்கௌண்ட், ஓட் ஆஃப் கிரெடிட் இதெல்லாம் எக்ஸப்ஷனல் கிராண்ட்லாம் டெம்பரவரி ஃபினான்ஷியல் கிராண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா அடிஷனல் ஃபினான்ஷியல் கிராண்ட்ஸ். இன்சென்ஸ் ஆல்ரெடி பட்ஜெட்டில் அப்ரூவல் ஆகிருக்கு, ஆனால் இன்னும் எனக்கு சில அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்னா அதுக்காக ஆட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனால் இது டெம்பரவரி. ஓகே, ஸோ ரெண்டுலேயுமே என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே இன்சஃபிஷியன்ட் ஆகிடுது ஃபண்டு, பட் இங்கே அப்படி கிடையாது. இது என்னென்னா டெம்பரவரி ஃபினான்ஷியல் ரெக்குயர்மெண்ட்டுக்காக கவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் இது எல்லாமே.
ஓகே, ஸோ ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ் இவ்வளோ தான் மேஜராக. பட் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸை வச்சுக்கிட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது இதுக்கு ஆன்சர் வரவே ஆக முடியுமா? சப்ளிமெண்ட்ரி கிராண்ட் அப்படிங்கிறது அடிஷ்னல் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார் சம் நியூ சர்வீசஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ சம் நியூ சர்வீசஸ் அப்படின்னு வரும்போது ஆல்ரெடி படித்தோம். சப்ளிமெண்ட்ரி கிராண்ட் அப்படிங்கிறது ஃபார் தி ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் சர்வீசஸ் அப்படின்னு படித்தோம், நாட் ஃபார் நியூ சர்வீசஸ். ஓகே, ஸோ அப்போ சப்ளிமெண்ட்ரி கிராண்ட் அப்படிங்கிறது இட் இஸ் அன் அடிஷ்னல் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார் சம் எக்ஸ்ட்ரா. ஓகே, ஸோ இங்கே படித்தோம் இல்லையா, சம் அடிஷ்னல் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார் எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட்ஸ். ஓகே, ஸோ எக்ஸிஸ்டிங் சர்வீசஸ்க்காக பண்ணுறது தான். ஓகே, வித் ரெஸ்பெக்ட் டு இந்த டெஃபினேஷன் எதுக்கு பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் கிராண்ட்டுக்கு தான் பொருந்தும். ஓகே, ஃபார் நியூ சர்வீசஸ். ஓகே, ஸோ ரெண்டுமே ரொம்ப குழப்பிக்கிற வேணாம். ஓகே, ஸோ இந்த ஓட் ஆஃப் கிரெடிட், ஓட் ஆன் அக்கௌண்ட்டு, இந்த விஷயங்கள், ஓகே, ஸோ எக்ஸஸ் கிராண்ட்டு, இந்த விஷயங்கள் எல்லாமே என்ன பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் சொல்லப்பட்ட விஷயங்களில் இல்லாமல் சில விஷயங்கள் அந்த டெம்பரவரியாக தேவைப்படுது அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஓட் ஆஃப் அக்கௌண்ட், ஓட் ஆஃப் கிரெடிட் மூலமாக போகிறீங்க. ஆல்ரெடி சொல்லப்பட்ட விஷயங்களில் சம் எக்ஸ்டென்ஷன் எனக்கு தேவைப்படுது அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சப்ளிமெண்ட்ரி கிராண்ட்டு, அடிஷ்னல் கிராண்ட்டு, எக்ஸஸ் கிராண்ட் இந்த மாதிரி போகிறீங்க. ஓகே, ஸோ ரெண்டுக்கான கிளாசிஃபிகேஷன்ஸ் இது தான். இதில் ரொம்ப மைன்யூட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சப்ளிமெண்ட்ரி கிராண்ட் அண்ட் அடிஷ்னல் கிராண்ட்டுக்கு மட்டும் டிஃப்ரென்சஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இதுதான் தொடர்ந்து யூஸ் பண்ணுவாங்க. அங்கே நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் அந்த ஓட் ஆஃப் கிரெடிட் மட்டும், ஓட் ஆன் அக்கௌண்ட் மட்டும் தெரிஞ்சால் போதும். இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சால் போதும். ஏன்னா இதுதான் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் ஆஃப் திங்ஸாக இருக்கும். ஓகே, இந்த சப்ளிமெண்ட்ரி கிராண்ட் அப்படிங்கிறது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்டில் ஃபண்டு பத்தில் அடிஷ்னலாக எனக்கு தேவை அப்படின்னா அதுக்கு நான் கொண்டு வரேன். அடிஷ்னல் கிராண்ட் அப்படிங்கிறது எனக்கு என்னென்னா முடிஞ்சு போச்சு. ஓகே, ஸோ இன்சென்ஸ் ஒரு புது சர்வீசஸ்க்காக நான் இனிஷியேட் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு பார்லிமெண்ட்ரி அப்ரூவல் வேணும்னா நான் என்ன பண்ணுவேன், அடிஷ்னல் கிராண்ட்டுக்கு போவேன். இந்த அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன, இட் இஸ் ராங். ஓகே, அடுத்து ஓட் ஆன் அக்கௌண்ட் அப்படின்னு வரும்போது இன்டரிம் ஃபண்ட் ஃபார் அ ஷார்ட் டேர்ம் பீரியட், ஃபண்ட் ஃபார் அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ். ஸோ இப்போ தான் சொன்னோம் ஓட் ஆன் அக்கௌண்ட் அப்படிங்கிறது இன்டரிம் ஃபண்ட் ஃபார் அ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் அன்டில் த ஃபுல் பட்ஜெட் இஸ் பாஸ்டு. ஒரு பட்ஜெட் இதோட ஒரு கொஸ்டின் வந்துச்சு, இன்டரிம் பட்ஜெட்டுக்கும் ஓட் ஆன் அக்கௌண்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ் என்ன அப்படின்னு. இன்டரிம் பட்ஜெட் நம்ம படிச்சிருக்கோம். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அது இட் கன்சிஸ்ட் ஆஃப் போத் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் ரெவன்யூ மேட்டர்ஸ். அது யூஸ்வலாக என்ன டைம் பீரியடில் பண்ணுவாங்கன்னா எலெக்ஷன் டைம் பீரியடில் பண்ணுவாங்க. இன்சென்ஸ் அந்த எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணக்கூடிய டைம் பீரியடுக்கும் அந்த மார்ச் மந்த்துக்கும் தேவையான ஃபண்ட் இருக்கணும், வேணும் இல்லையா? ஸோ அதுக்காக கொண்டு வரது தான் இன்டரிம் பட்ஜெட் அப்படிங்கிறது. இட் கன்சிஸ்ட் ஆஃப் போத் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் ரெவன்யூ. பட் ஓட் ஆன் அக்கௌண்ட்டை பொறுத்தளவுக்கு அந்த பட்ஜெட் பாஸ் பண்ணுற டைம் பீரியட் இருக்குல்ல, அதுக்கும் அந்த பில் ப்ரொப்போசல் ஆன டைம் பீரியடுக்கும் ஒரு டைம் பீரியட் இருக்கும். அந்த 5 ஸ்டேஜஸ் இருக்குல்ல, 5 ஸ்டேஜஸ் ஆஃப் பட்ஜெட். அந்த 5 ஸ்டேஜஸ் ஆஃப் பட்ஜெட்டில் ஃபஸ்ட்டு ப்ரொப்போசல் ஆஃப் தி பட்ஜெட் முடிச்சு அது அப்ரூவல் ஆகிற வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பட்ஜெட் அப்ரூவல் ஆகாது. அப்போ அது வரைக்கும் தேவைப்படக்கூடிய எக்ஸ்பென்சஸ் இருக்கும் இல்லையா கவர்மெண்ட்டுக்கு, சேலரிஸு, தென் அவங்களுக்கான டே டு டே மெயின்டெனன்ஸ், இதுக்கெல்லாம் சில ஃபண்டு தேவை இல்லையா, அதுக்காக யூஸ் பண்ணுறதா எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஓட் ஆன் அக்கௌண்ட். அப்போது இது ஷஃபிள் ஆகிருக்கு. ஓகே, ஓட் ஆஃப் கிரெடிட் அப்படிங்கிறது அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ் லைக் வார், ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன், இப்போ பேண்டமிக் சுச்சுவேஷன்ஸ் இது மாதிரி வருது அப்படின்னா அங்கே யூஸ் பண்ணக்கூடியது தான் இந்த விஷயம். ஸோ ஷஃபிள் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ராங், செகண்ட் அண்ட் தேர்ட் ராங். ஸோ ஆன்சர் இஸ் நன் இஸ் தி ஆன்சர். ஓகே, ஸோ இது கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்து வச்சுக்கோங்க. சப்ளிமெண்ட்ரி கிராண்ட்டு, அடிஷ்னல் கிராண்ட் ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே பொறுத்தவரைக்கும் ஓட் ஆன் அக்கௌண்ட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, தென் கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் ஜாயிண்ட் பப்ளிக் பார்லிமெண்ட்ரி கமிட்டி. ஓகே, ஸோ JPC, ஃபைன். A JPC is a set by a motion passed in one house of the parliament and agreed by the other. Yes. Okay, so joint parliamentary commission nale, it consists of members from the two houses. ஓகே, ஸோ 2 ஹவுஸில் இருந்தும் மெம்பர்ஸ் வரணும் அப்படிங்கிறது அந்த ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டியோட அப்ஜெக்டிவ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங். அப்போது இது இப்போ ரீசெண்டாக கான்ஸ்டியூட் பண்ணாங்க ஃபார் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் கூட பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். தென் த ரெக்கமெண்டேஷன்ஸ் கிவன் பை ஜாயிண்ட் பப்ளிக் சர்வீஸ் ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிஷன் ஆர் பைண்டிங்னு சொல்கிறாங்க. வெதர் இட் இஸ் பைண்டிங்கா? ஓகே, ஸோ எனி கமிட்டி. ஓகே, ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு எஸ்பெஷலி ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டின்னு வரும்போது தோஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆர் நாட் பைண்டிங் இன் நேச்சர். ஓகே, ஸோ அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, த கம்போசிஷன், டியூரேஷன் அண்ட் த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் ஆஃப் த JPC ஆர் டிசைடட் பை தி ஸ்பீக்கர் ஆஃப் தி லோக்சபான்னு சொல்கிறாங்க. ஓகே, ஜென்ரலாக. ஓகே, ஸோ ஸ்பீக்கர் ஆஃப் தி லோக்சபா தான் ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கான்டெக்ஸ்டில் சொல்கிறாங்க. பட் ஜாயிண்ட் பப்ளிக் சர்வீஸ் பார்லிமெண்ட்ரி கமிட்டியை பொறுத்தளவுக்கு ஓகே, ஸோ எந்த ஹவுஸ் கான்ஸ்டியூட் பண்ணுதோ அந்த ஹவுஸோட ப்ரிசைடிங் ஆஃபீஸர் தான் ஹேஸ் டு டிசைட் தி கம்போசிஷன், டியூரேஷன் அண்ட் டேர்ம்ஸ். ஓகே, ஸோ அப்போது எந்த ஹவுஸில் ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ராஜ்யசபாவில் பாஸ் பண்ணுறாங்கன்னா அதோட ப்ரிசைடிங் ஆஃபீஸர்னு சொல்லக்கூடிய சேர்மேன் தான் கான்ஸ்டியூட் பண்ணணும். லோக்சபாவில் பாஸ் பண்ணால் லோக்சபாவோட ப்ரிசைடிங் ஆஃபீஸர் பண்ணலாம். பட் காமனாக ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிஷனை பொறுத்தளவுக்கு அவங்களோட டியூரேஷன் இதெல்லாம் டெஸ்ட் பண்ணுறது, ஸ்பிக் பண்ணுறது வந்து
Lok Sabha speaker அப்படின்னு சொல்லும்போது it is not correct. Okay, so answer for this one is only one. Next போயிடலாம். 93. The Public Accounts Committee examines the report of the Comptroller and Auditor General to ensure proper use of funds. Okay, fine. ஏன்னா ஒரு CAG-ஓட report he has to submit it to the President. Then President has to submit that report to the Parliament, where Parliament, in that one, Public Accounts Committee is responsible to study or report, examine the objective of the CAG. Okay, so first statement correct. Second, the estimate committee consists of members only from Lok Sabha. Yes. Okay, so financial committee la the estimate committee ngra oru committee la mattum members, all members are from the Lok Sabha only. Okay, one of the largest committee nu solla mudiyum. Third, the chairman of the committee on public undertaking, okay, public undertakings, is appointed by the speaker from among its members who are drawn from Lok Sabha only. Okay, so public accounts committee consists of 22 members அப்படினு வரும்போது 15 from Lok Sabha, 7 from Rajya Sabha அப்படின்னு வரும்போது where a chairperson comes from. Okay, so where chairman comes from அப்படின்னு கேட்டிங்கன்னா the chairman comes from only from Lok Sabha தான். ஓகே, ஸோ லோக்சபாவிலேருந்து மட்டும்தான் சேர்மன் வர்றதா கண்டிஷன் இருக்குது. ஓகே, ஸோ அப்போது தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு the chairman of the committee on public undertaking is appointed by the speaker from among its member who are drawn from the Lok Sabha only. ஆனால் that statement is correct தான். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ராங், தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. ஸோ ஆன்சர் ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு, ஒன்லி லோக்சபா தானே சொல்லுது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு, தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. ஸோ ஆன்சர் இஸ் 1, 2 and 3. ஓகே, ஃபைன். Next, consider the following statement. The cabinet is mentioned only under Article 352 of the Constitution. So, the cabinet ங்கிற ஒரு வேர்டு கான்ஸ்டியூஷனில் மென்ஷன் பண்ணப்பட்ட இடம் ஆர்டிகல் 352 ஆனால் எஸ் 44th Amendment ஆக்டில் கேபினெட்டோட அப்ரூவலோட தான் பிரசிடென்ட் எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ண முடியும் அப்படிங்கிறது கண்டிஷன். ஸோ அதை எதில் இட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபினெட் மூலமாக அங்கே ஒரு வேர்டை இன்சர்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அதுக்கு மட்டும் பிரசிடென்ட்டுக்கு மட்டும்தான் இருந்துச்சு அலோன். பட் கேபினெட்டோட அப்ரூவலோட தான் என்ன பண்ணணும், பிரசிடென்ட் வந்து எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் 44th Amendment ஆக்டில் கொண்டு வராங்க. ஸோ அப்போ அந்த கேபினெட்டுங்கிற வேர்டு 352 இருக்குது. ஓகே, தென் அட் ப்ரெசன்ட் த கேபினெட் கமிட்டி ஆன் அப்பாயின்மெண்ட், ஓகே, கன்சிஸ்ட் ஆஃப் ஒன்லி 2 members. கம்போசிஷன் எல்லாத்துக்கும் தெரியலைனாலும் அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடிய சம் கமிட்டிஸ்க்கு தெரிஞ்சு தான் ஆகணும். ஸோ இந்த பொறுத்தளவுக்கு கமிட்டி ஆன் அப்பாயின்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு ஒன்லி 2 members கேட்டால் எஸ் இட் இஸ். ஸோ இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஒன்லி பிரைம் மினிஸ்டர் அண்ட் ஹோம் மினிஸ்டர். ஓகே, தென் த கேபினெட் கமிட்டி ஆன் ஹியர் இட் இஸ். ஓகே, ஸோ கம்போசிஷன் சீஃப் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் அண்ட் ஸ்ரீ அமித்ஷா. ஓகே, ஹோம் மினிஸ்டர். தென் த கேபினெட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ் இஸ் சேர்டு பை ஃபினான்ஸ் மினிஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. No, actually the cabinet committee on economic affairs is chaired by prime minister. Okay, so எல்லா கமிட்டிலையுமே prime minister தான் சேர்மனாக இருப்பார். எக்ஸப்ட் அகாமடேஷன் அப்படின்னு வரும்போது கேபினெட் கமிட்டி ஆன் அகாமடேஷன் ஹோம் மினிஸ்டர் வருவார். கேபினெட் கமிட்டி ஆன் பார்லிமெண்ட்ரி அஃபேர்ஸ் வரும்போது வித் ரெஸ்பெக்ட் டு டிஃபென்ஸ் மினிஸ்டர் வருவார். ரெஸ்ட் ஆஃப் தி 6 கமிட்டிஸ், ஓகே, ஸோ பார்லிமெண்ட் கேபினெட் கமிட்டிஸில் எல்லாத்துலேயுமே பிஎம் தான் சேர்மனாக இருப்பார். கேபினெட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸை பொறுத்தளவுக்கு சேர்மன் யார் தான், பிரைம் மினிஸ்டர் தான். ஸோ ஃபஸ்ட் பர்சன். ஓகே, ஸோ அங்கே மென்ஷன் பண்ணுறது தான் சேர்மன். ஃபைன், அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் கேபினெட் இஸ் மென்ஷன்ட் ஓன்லி அண்டர் ஆர்டிகல் 352 கரெக்ட். அட் ப்ரெசன்ட் கேபினெட் கமிட்டி ஆஃப் அப்பாயின்மெண்ட் 2 கரெக்ட். கேபினெட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஸோ ஆன்சர் இஸ் 1 and 2. ஓகே, நெக்ஸ்ட், கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். Part 17 of the Constitution provide for Hindi as a official language of the Union, with English also being used for official purposes. Yes, okay, so first statement correct தான். Part 17 we are not expect for an wrong answer. Okay, so அதை வச்சுலாம் கொஸ்டின் இல்லை. ஹிந்தி as the official language and English also being used for official purpose ன்னு கேட்டால் first statement correct. Second statement, language listed in the 8th schedule of the Constitution only are allowed to use in the Parliament. அப்படியா? No. Okay, so their objective is அந்த 22 languages-ஐயும் கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அப்ஜெக்டிவ். பட் ஒன்லி 22 ஷெட்யூல்டு லாங்குவேஜில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அந்த லாங்குவேஜில் மட்டும்தான் உரையாடணும் அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷன், தட் இஸ் பார்லிமெண்ட்டோட கண்டிஷன் இல்லை. ஓகே, ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு ஆல் ப்ரொசீடிங்ஸ் இன் தி சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் ஷால் பி இன் தி இங்கிலீஷ் லாங்குவேஜா? எஸ். ஓகே, ஸோ அப்போ 1 கரெக்டு, 2 ராங், 3 கரெக்டு. ஸோ ஆன்சர் இஸ் 1 and 3 only. ஓகே, ஸோ இதில் we mentioned it. ஓகே, ஸோ பார்ட் 17 343 to 351 அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் த யூனியன் வரும்போது ஹிந்தியின் தேவன்கிரி ஸ்கிரிப்ட் நியூமரல்ஸை பொறுத்தளவுக்கு இன்டர்நேஷ்னல் நியூமரல்ஸ் தான். ஓகே, இங்கிலீஷ் அஸ் த அஃபிஷியல் லாங்குவேஜ்
ஃபார் அஃபிஷியல் பர்பஸ் கரெக்டு தான். ஓகே, அஃபிஷியல் லாங்குவேஜ் இல்லை, இங்கிலீஷ் இஸ் த லாங்குவேஜ் ஃபார் அஃபிஷியல் பர்பஸ். ஓகே, லாங்குவேஜ் ஆஃப் த ஜுடிஷியல் இந்த டெக்ஸ்ட்டை பொறுத்தளவுக்கு இட் இஸ் இன் தி இங்கிலீஷ் தான். ஓகே, ஸோ இட் இஸ் இன் தி இங்கிலீஷ். கவர்னரோட ரெக்கமெண்டேஷனோட பண்ணலாம், பட் அது கண்டிஷன். ஓகே, ஸோ அது தேவையில்லை நமக்கு. பட் இங்கே வரும்போது இங்கிலீஷ் தான் லாங்குவேஜ் ஃபார் தி ஜுடிஷியரி. ஸோ ஆன்சர் 1 and 3. ஓகே, next, consider the following statement regarding the disqualification under anti-defection. Okay, so any questions pertaining to the disqualification of any member of the parliament on the ground of defection is decided by the speaker of the Lok Sabha ன்னு சொல்றாங்க. So any question, okay, pertaining to the disqualification of any member of parliament. Okay, so any member of parliament on the ground of defection. So any member நீங்க வருது. அப்போ any member of the parliament அப்படின்னா it includes both Rajya Sabha and Lok Sabha. ஆனால் ஸ்பீக்கரோட டிஸ்குவாலிஃபிகேஷன், ஆன்டி டிஃபெக்ஷன் லா டிஸ்குவாலிஃபிகேஷன் ரைட் இஸ் கன்ஃபைன்டு வித்தின் தி லோக்சபா. அங்கே பொறுத்தளவுக்கு சேர்மன் தான் டிசைட் பண்ணுவார் வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் தி மெம்பர்ஸ் இன் தி ராஜ்யசபா. அப்போ இங்கே கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எனி மெம்பர் ஆஃப் தி பார்லிமெண்ட் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஓகே, ஸோ இன் தி கேஸ் ஆஃப் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் த ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா, the question shall be referred for the decision of such a members of the house as the house may elect in this behalf and his decision shall be final ஆன்னு கேட்டால் ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் இஸ் சப்ஜெக்ட் டு டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆன்னு கேட்டால் எஸ். ஓகே, அது ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த கிரவுண்டில் பண்ண முடியாது அப்படின்னா இன்கேஸ் அவர் ஸ்பீக்கர் ஆனதுக்கப்புறம் பார்ட்டி மெம்பர்ஷிப்பை ரிசைன் பண்ணுறாரு அப்படின்னா அந்த கண்டிஷனில் தான் நீங்கள் என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரை ரிமூவ் பண்ண முடியாது. தவிர ரெஸ்ட் ஆஃப் த அதர் கண்டிஷன்ஸில் ஸ்பீக்கரை ரிமூவ் பண்ணுறதுக்கான பார்லிமெண்ட்ரி ப்ரொசீஜர் இஸ் டிஃப்ரெண்ட். பட் ஆன்டி டிஃபெக்ஷன்லால ஸ்பீக்கரை ரிமூவ் பண்ண முடியுமான்னு கேட்டால் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா அவருக்கு ஹீ இஸ் ஆல்சோ மெம்பர் ஆஃப் தி பார்லிமெண்ட் தான் அந்த அதர் கிரவுண்ட்ஸ். ஓகே, ஸோ அப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் அப்போ ஸ்பீக்கரை ரிமூவ் பண்ணுறதா இருந்தால் அங்கே இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் யாரை டிசைட் பண்ணுறாங்களோ அவங்கள வச்சு தான் ஸ்பீக்கரை ரிமூவ் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் இனிஷியேட் பண்ணுவாங்களான்னு கேட்டால் தட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் தான். ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் 2 only. Fine, 96க்கு 2. The next, consider the following statements. The Supreme Court of Justice was established by the Regulating Act 1773. Yes. Okay, so Supreme Court of Justice, first time it was established in the year 1773. Okay, so அவங்க 1773 first establish பண்றாங்க. Then the Supreme Court of India came into existence on 26th January 1950 and கேட்டா yes, that statement is also correct. Informative தான். Okay, then Justice Harilal Jagsundas Kanya was the first Chief Justice of India and கேட்டா தட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்சோ கரெக்டு தான். ஸோ ஃபார் இன்ஃபர்மேட்டிவாக கொடுக்கணுங்கிறதுக்காண்டி தான். இதெல்லாம் சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டாக இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் கோ வித் கரெக்ட். ஓகே, ஸோ அதுதான் எனக்கு தெரிஞ்சு ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா இந்த இடத்துலலாம் தப்பு பண்ணணும் ட்ரை பண்ண மாட்டாங்க அவங்க. ஸோ ஆன்சர் இஸ் D 1, 2 and 3. Next, consider the following statement. The number of assigned judges in the Supreme Court can be increased by Parliament through legislation. Article 124 அப்படி தான் சொல்லுதா, இன்க்ரீசிங் ஆஃப் ஜட்ஜஸ் ஃப்ரம் தி பார்லிமெண்ட் டு தி சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறது இட் இஸ் டிசைடட் பை தி பார்லிமெண்ட் த்ரூ லெஜிஸ்லேஷன் கேட்டால் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். இப்போ தான் 2019 இன்க்ரீஸ் பண்ணாங்க வித் ரெஸ்பெக்ட் டு 33+1. ஓகே, தென் a person who has held office as a judge of the Supreme Court is prohibited from pleading or acting in any court within the territory of India after retirement. A person who held office as a judge of the Supreme Court is prohibited from pleading or acting in any court within the territory of India after retirement and கேட்டா that one is correct தான். Okay, so article 124 class 7ல he cannot able to plead or acting in any court within the territory of India after retirement correct தான். Okay, second statement correct தான். Third statement, the appointment of officers and servants of the Supreme Court shall be made by the President of India ன்னு சொல்கிறாங்க. ஸோ President of India தான் appointment of officers and servants பண்ணுறாங்களான்னு கேட்டால் நோ. சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்தளவுக்கு Justice Supreme Court Chief Justice of India the person who has the right to appoint of officers and servants. Okay, so not president like other executive institutions. Okay, so இங்கே பொறுத்தளவுக்கு Chief Justice of India the appointing person. So first statement to second statement to correct. So answer is only 2. Third statement ஏன் wrong அப்படின்னா it is not President of India, it is Parliament. Sorry, Chief Justice of India. Okay, fine. அடுத்து 99. Consider the following statement. The Chief Justice of India appoints ad hoc judges of the Supreme Court, okay, with the previous consent of the President and after consultation with the Chief Justice of the concerned High Court. So ad hoc judges நம்ம கிளாஸ் எடுக்கும் போதே பார்த்தோம். Okay, so with respect to orientation கொடுக்கும் போதே ad hoc judges appointment பொறுத்தவரைக்கும் who has the right to appoint ad hoc judges அப்படின்னு பார்த்தீங்கன்னா with respect to Chief Justice of India தான் பண்ணணும். Okay, so Chief Justice of India தான் appoint பண்ணணும். But before that he has to consult with the President and Chief Justice of that concerned High Court கேட்டால் கரெக்டு தான். ஓகே, இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெம்பரவரி அந்த Chief Justice of India when he is absentனா தான் பிரசிடென்ட்டோட ரோல் வரும்.
ஓகே, ஸோ ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்ணுறதோ அட்ஹாக் ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்ணுறதோ எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா சிஜிஐ தான். கன்சல்டேஷன் இஸ் மேண்டேட்டட் ஃபார் தி பிரசிடென்ட். ஓகே, எங்கன்னா அட்ஹாக் ஜட்ஜஸில். அது போக சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் கன்சர்ன் ஹைகோர்ட்டும் தேவை. ஏன்னா அவர் அங்கே ப்ராக்டிஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு பர்சன் இல்லையா. அவருக்கு குவாலிஃபிகேஷன் என்னன்னா டியூலி ஹி இஸ் குவாலிஃபைடு ஃபார் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ். அப்படி இருக்கக்கூடிய ஒரு பர்சனை தான் ஹைகோர்ட் ஜட்ஜில் இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா அட்ஹாக்காக கொஞ்ச நாள் என்ன பண்ண சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக ஃபங்க்ஷன் பண்ண சொல்லுவாங்க. வேற ரிட்டையர்ட் ஜட்ஜஸை பொறுத்தளவுக்கு யாரோட ரெக்குயர்மெண்ட் தேவையில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கன்சர்ன் ஹைகோர்ட்டோடதெல்லாம் தேவையில்லை. ஏன்னா அவங்களோட கன்சென்ட்டே மோர் தென் எனஃப். ஸோ இங்கேயும் யார் தான் பண்ணுவா? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் தான் பண்ணுவார். தட் இஸ் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் தான் பண்ணுவார். ஓகே, ஸோ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா தான் பண்ணுவார். இந்த ரெண்டு இடத்துலையும் ரிட்டையர்ட் ஜட்ஜஸை பொறுத்தளவுக்கும் அட்ஹாக் ஜட்ஜஸை பொறுத்தளவுக்கும் ரெண்டு பேர்த்தையுமே அப்பாயிண்ட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா தான் வித் த ப்ரியர் கன்சென்ட் ஆஃப் தி பிரசிடென்ட். அட்ஹாக் ஜட்ஜஸில் மட்டும் ஒன் மோர் பர்சனோட கன்சென்ட் தேவை. தட் இஸ் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் தட் கன்சர்ன் ஹைகோர்ட். ஓகே, வித் ரெஸ்பெக்ட் டு டெம்பரவரி ஜட்ஜஸ் ஆஃப் தி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை பொறுத்தவரைக்கும் ஹூ ஹாஸ் டு டேக் டிசிஷன்னா பிரசிடென்ட்டே எடுத்தால் போதும். ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டானு கேட்டால் தட் இஸ் கரெக்ட் தான். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். த சுப்ரீம் கோர்ட் இஸ் ஆத்தரைஸ் டு கிராண்ட் இன் இட்ஸ் டிஸ்கிரிஷன் special leave to appeal from any judgment in any matter passed by any court or tribunal in the territory of India including military tribunal and court martial னு சொல்றாங்க. ஓகே, ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷனை பொறுத்தளவுக்கு இட் கேன் பி ஆர்டிகல் 136. ஸோ இதில் எனி ட்ரிபுனல் ஆர் எனி கோர்ட்டில் இருந்து வரக்கூடிய ஜட்மெண்ட்ஸ் தோ இட் இஸ் நாட் ஹேவிங் அண்ட் ஃபிட் ஃபார் அப்பீல் சர்டிஃபிகேட் இல்லாட்டினாலும் ஸோ இங்கே சுப்ரீம் கோர்ட்னால அந்த கேசஸ் எடுத்து ரன் பண்ண முடியுமானா தட் இஸ் அண்ட் ஸ்கோப் ஃபார் இட். இட் இஸ் அண்ட் டிஸ்கிரிஷனரி பவர் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் இஸ் ஃபைன். பட் வெதர் இட் இஸ் இன்க்ளூடிங் மிலிட்ரி ட்ரிபுனல் அண்ட் கோர்ட் மார்ஷியல் ஆர் எக்ஸ்க்ளூடிங்கான்னு கேட்டால் இட் இஸ் எக்ஸ்க்ளூடிங் தானே தவிர நாட் இன்க்ளூடிங். ஸோ இதெல்லாம் ஸ்டாப்பர், இந்த இன்க்ளூடிங்கிறதெல்லாம் ஸ்டாப்பர். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் கான்சியஸாக இருக்கணும். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன். ஓகே, ஓகே ஃபைன். நெக்ஸ்ட், consider the following statement. The Supreme Court shall sit in Delhi or in such other places as the Chief Justice of India may with the approval of the President from time to time appointment ன்னு சொல்கிறாங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட் ஷால் சிட் இன் டெல்லியா கம்பல்சரியா அப்படி தான் கான்ஸ்டியூஷன் சொல்லுதான்னு கேட்டால் ஆர்டிகல் 129 ஆஃப் தி கான்ஸ்டியூஷனில் அப்படி தான் சொல்லுது. ஓகே, ஸோ சுப்ரீம் கோர்ட் ஷால் சிட் இன் டெல்லி ஆர் இன் சச் அதர் பிளேசஸ் அட் த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா மே வித் த அப்ரூவல் ஆஃப் தி பிரசிடென்ட் ஃப்ரம் டைம் டு டைம் டிசைட்ஸ் கேட்டால் கரெக்ட். Then the Supreme Court has the power to punish for contempt of itself, but contempt of court is not defined in the constitution னு சொல்கிறாங்க. That is 130ல contempt of court அப்படின்னு வரும்போது court of record and contempt of court ன்னு சொல்லும்போது சுப்ரீம் கோர்ட்டுக்கு power to punish for contempt of itself ன்னு கேட்டால் that is correct தான். பட் contempt of court is not defined in the constitution ன்னு கேட்டால் not defined in the constitution. contempt of court டிஃபைன் பண்ண கிடையாது. நீங்கள் ஒரு PYQ அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். சிவில் அண்டு கிரிமினல் கண்டெம்ட்டை வந்து கான்ஸ்டியூஷனை டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு சொல்லி PYQ பார்க்கும்போது பார்த்தோம். ஸோ அந்த அப்சர்வேஷனோட இந்த கொஸ்டின் அப்ரோச் பண்ணியிருந்தீங்கனாலே போதும். கான்ஸ்டியூஷனில் எங்கேயும் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுக்கான டெஃபினேஷன் கிடையாது. ஓகே, ஸோ அப்போது செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். ஸோ ஆன்சர் இஸ் போத் 1 and 2. இட் இஸ் நாட் டிஃபைன்டு. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் 86. Consider the following statement. The original jurisdiction of the Supreme Court includes the disputes between the center and the union territories with the legislatures. So இது ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் ஆர்டிகல் 131ல. ஸோ ஆர்டிகல் 131 பொறுத்தளவுக்கு ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் இன் பிட்வீன் தி யூனியன் அண்ட் ஸ்டேட் தான். ஓகே, ஸோ அதுதான் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன். தட் இஸ் ஃபெடரல் கேரக்டர் எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடியது. யூனியன் டெரிட்டரிஸ் வித் லெஜிஸ்லேச்சர் அப்படிங்கிறது ஃபார் தேர் கன்வீனியன்ஸ் தான் தே கிவ் லெஜிஸ்லேட்டிவ் பவர் டு தோஸ் யூனியன் டெரிட்டரிஸ் தானே தவிர இட் இஸ் நாட் டீம்டு டு பி ஆன் டியூவல் பாலிட்டி. ஓகே, ஸோ யூனியன் அண்ட் ஸ்டேட்டுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பில் தான் இந்த 131 எக்ஸசைஸ் பண்ண முடியுமோ தவிர சென்டருக்கு யூனியன் டெரிட்டரிஸ்க்கும் பண்ண முடியாது. ஏன்னா யூனியன் டெரிட்டரிஸ் ஆர் பார்ட் ஆஃப் தி சென்டர். ஓகே, ஸோ அப்போ அந்த இடத்துல டிஸ்பியூட்ஸ் வர்றதுக்கான ஸ்கோப் அப்படி போகும்போது ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனுக்கு போக மாட்டாங்க. நார்மலாக ஆர்டினரி கோர்ட் ஆஃப் லாக்கு தான் போவாங்க. ஓகே, ஸோ அது ஹைகோர்ட் டிஸ்பியூட்ஸ் தட் இஸ் டெல்லி அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும்போது அங்கேயுமே அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, இந்த ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் கேன் பி என்லார்ஜ்டு பை தி பிரசிடென்ட் த்ரூ ஆன் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர். ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட்டை என்லார்ஜ் பண்ண முடியுமா த்ரூ பை பிரசிடென்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ, தட் இஸ் பார்லிமெண்ட். ஓகே, ஸோ பேரலான இன்ஸ்டியூஷன் என்ன இருக்குன்னு பார்த்து வச்சுக்கோங்க. மேஜரான டெசிஷன்ஸ் எல்லாமே பார்லிமெண்ட் மே பை லா அப்ரூவல் இல்லாமல் ஈவன் பிரசிடென்ட்னாலையும் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அப்போ ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் கேன் பி என்லார்ஜ்டு பை தி பார்லிமெண்ட் த்ரூ ஆன் லெஜிஸ்லேட்டிவ் ஆர்டர் தானே தவிர நாட் பை மீன்ஸ் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். தென் த ப்ரொவிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் இஸ் மென்ஷன்ட் இன் தி கான்ஸ்டியூஷன் சொல்கிறாங்க. அப்படியா? த ப்ரொவிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் இஸ் மென்ஷன்ட் இன் தி கான்ஸ்டியூஷன் கேட்டால் நோ, இட் இஸ் நாட். ஓகே, ஸோ அப்போ 1, 2, 3. ஸோ 3 statements wrong. So answer for this one is none is the answer. Okay, next.
So இது enlargement of jurisdiction. Okay, so with respect to the Supreme Court shall have the such further jurisdiction and powers with respect to any of the matters in the union list as Parliament may by law determine, not by President's executive order. Okay, fine. Next, which of the following statement is correct with respect to removal of the Supreme Court judge under Article 124 of the Constitution? Okay, so current affairs la irukku. A judge of the Supreme Court can be removed by an order of the President after an address by each house of the Parliament. Okay, so reserve பண்ணலாம். A judge of the Supreme Court can be removed by an order of the President after an address by each house of the Parliament. Reserve பண்ணலாம். Okay. A judge of the Supreme Court can be removed by the President on the ground of proven misbehavior or incapacity and violation of the Constitution. Here it mentioned the ground for the violation. Okay, so Article 124 Class 4 சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். அப்போ with respect to proved misbehavior or incapacity, okay, but violation of the Constitution அப்படிங்கிறது ground for the violation of the Supreme Court judge and கேட்டா no, it is not. ஓகே, இது யாரோட இம்பீச்மெண்ட்டுக்கான ரிமூவல் கிரவுண்டுனா பிரசிடென்ட்டுக்கான இம்பீச்மெண்ட்டுக்கான ரிமூவல் கிரவுண்டு தானே தவிர ப்ரூவ்டு மிஸ்பிஹேவியர் ஆர் இன்கெப்பாசிட்டி இஸ் தி ஒன்லி கிரவுண்ட் வேர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் கேன் பி ரிமூவபிள். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வில் ரிமூவ் த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் ஆஃப்டர் அப்ரூவல் ஃப்ரம் தி பார்லிமெண்ட். சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ரிமூவ் பண்ண மாட்டார். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ் ஒன்லி ஒன் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் ஹாஸ் பீன் இம்பீச்டு சோ ஃபார். ஸோ இம்பீச்டு பண்ண கிடையாது, இனிஷியேட் பண்ணாங்க, பட் இட் இஸ் நாட் சக்சீட். ஓகே, ராமசாமி அப்படின்னு சொல்லி ஒரு ஜட்ஜுக்கு இன்வோக் பண்ணாங்க, பட் அது சக்சீட் ஆகலை. ஓகே, ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஏ இஸ் தி ஆன்சர். பட் ஏ ஆன்சருங்கிறது ஃபஸ்ட்டே தெரிஞ்சிட்டாலும் ரீட் ஆல் தி ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் கோ ஃபார் ஆன்சர் ஏ இஸ் தி ஆன்சர். ஓகே, ஸோ ஏன்னா இதை விட பெட்டரான ஒன்று எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஃபிக்ஸ் ஆகிருக்கலாம். ஸோ அதுக்காண்டி சொல்கிறது தான். ஓகே, இன்கம்ப்ளீட் அந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சுட்டு ஹாஃப் கரெக்டாக வச்சுட்டு ஃபுல் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக கீழே கூட வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் எப்பயுமே அந்த டி ஸ்டேட்மெண்ட் வரைக்கும் ரீட் பண்ணிவிட்டு அப்புறம் வாங்க. ஓகே, அடுத்து 88. Consider the following statement with reference to the Constitution Assembly of India. It was initially composed of 389 members, including members from Chief Commissioners Provinces. Chief Commissioners Provinces included அப்படின்னு கேட்டிங்கன்னா yes, it is included தான். So initially it was composed of 389 members, including members from Chief Commissioner Provinces தான், princely states தான். Okay, so including members from the Chief Information Commissioner தான் இங்கே கேட்குறது கரெக்டாக தான். Chief Commissioners Provinces. All members of the Constitutional Assembly are chosen by the indirect election as per the recommendation of the Cabinet Mission Planner. First, all members of the Constitutional Assembly are chosen by indirect election. So, நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு 389 மெம்பர்ஸில் யார் யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு ப்ராவின்ஷியல் அசம்பிளிஸில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் இருப்பாங்க, பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸில் இருக்கிறவங்களும் இருப்பாங்க, தென் சீஃப் கமிஷனர் ப்ராவின்சஸில் இருக்கவங்களும் இருப்பாங்க. வித் ரெஸ்பெக்ட் டு பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்னு வரும்போது அங்கே நாமினேட்டடா இல்லை எலெக்டடா? ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது இட் இஸ் இன்டைரக்ட்லி எலெக்டட் பை தி கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி வேணா, தட் இஸ் ப்ராவின்ஷியல் அசம்பிளி வேணா கரெக்டு, பட் இன்டைரக்ட்லி எலெக்டடுங்கிறது எங்கே வராதுன்னா மற்றதுக்கு அப்ளிகபிள் ஆகாது. அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இட் இஸ் ராங். ஓகே, ஸோ தென் த கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி ஹெல்ட் இட்ஸ் ஃபர்ஸ்ட் செஷன் ஆன் December 9, 1946 ப்ரிசைடட் பை தி டாக்டர் ராஜேந்திர பிரசாத். நோ, PYQ போன வருஷம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சு தட் இஸ் சச்சீந்திர சின்ஹா. ஓகே, ஸோ அப்போ அந்த இடத்துல ஸ்டேட்மெண்ட் 3 இஸ் ராங். ஓகே, ஸோ அப்போது ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் கரெக்டு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் it is wrong, third statement wrong, so answer is only one. Okay, so இந்த ஒரு டாக்குமெண்ட் ரீட் பண்ணிக்கோங்க. இது 75th anniversary ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி ஒரு 20 pages டாக்குமெண்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஜஸ்ட் அந்த டைம் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஃப்ரேம் ஒர்க்லேருந்து டில் கான்ஸ்டியூஷன் கேம் இன் டு ஃபோர்ஸ் வரைக்கும் வாட் ஆர் ஆல் த திங்ஸ் ஹேப்பனட் அப்படிங்கிறத ஒரு சின்ன சின்ன ஜிஸ்ட்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஃப்ரேம் மாதிரி போட்டிருக்காங்க. ஜஸ்ட் கூகுளில் போனீங்கனாலே கிடைக்கும். ஸோ அங்கேருந்து எடுத்தது தான் இந்த ஸ்டேட்மெண்ட். So 292 members were elected through Provincial Legislative Assembly. 193 represented the Indian princely states and 4 represented the Chief Commissioners Provinces. Okay. Next, consider the following statement. Acharya Kripalani delivered the inaugural address in the first session of the Constitutional Assembly. Okay. Yes, that's correct. National flag of India in its present form was adopted on 26th November 1949. No. Okay, that is wrong. ஸோ இதுவும் அந்த ஒரு பர்டிகுலர் டேட்டாலேருந்து எடுத்தது தான். ஆச்சாரிய கிருப்லானி டெலிவர்ட் தி இனாகுரல் அட்ரஸஸ் வெல்கமிங் தி மெம்பர்ஸ் அண்ட் எம்ஃபசைசிங் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் யூனிட் அமிட்ஸ் டைவர்சிட்டி. தென் வித் ரெஸ்பெக்ட் டு நேஷனல் ஃபிளாக் அடாப்டேஷனை பொறுத்தளவுக்கு இட் இஸ் ஆன் 22nd July 1947 தான் தவிர 26th November 1949 கிடையாது. ஸோ 26th July 1947 அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. அது என்னவாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொமினியன் ஆஃப் இந்தியாவுக்கு அப் டு 1947 26th January 1950 வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் சேம் ஃப்ளாக் தான். இப்போ நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய அடாப்ட் பண்ணிக்கக்கூடிய ஃப்ளாக் வந்து 22nd July 1947 அடாப்ட் பண்ணது தான். இந்த டாக்குமெண்ட் எடுத்து ஒரு ரீட் பண்ணிடுங்க.
ரொம்ப பெரிய டாக்குமெண்ட்லாம் கிடையாது, சும்மா ஒரு 20 பேஜஸ் தான் இருக்குது. இம்பார்ட்டண்டான ஃபேக்ட்ஸ் இதில் கொடுத்து வச்சுருக்காங்க, அதுலேருந்து எடுத்தது தான் இந்த ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஓகே ஃபைன். அடுத்து கிரெடென்ஷியல் கமிட்டி, ப்ராவின்ஷியல் கான்ஸ்டியூஷனல் கமிட்டி, ஸ்டீரிங் கமிட்டி, டாக்டர் ராஜேந்திர பிரசாத், யூனியன் கான்ஸ்டியூஷன் கமிட்டி. ஓகே, ஸோ இதில் ஈஸியாக பார்த்தோன்னே எலிமினேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யூனியன் கான்ஸ்டியூஷன் கமிட்டி தான். ஸோ இட் இஸ் நாட் பை ஜிவி மௌலான்கர். ஸ்டீரிங் கமிட்டியை பொறுத்தளவுக்கு ராஜேந்திர பிரசாத் தான். ப்ராவின்ஷியல் கான்ஸ்டியூஷன் கமிட்டி சர்தார் பட்டேல் தான். கிரெடென்ஷியல் கமிட்டி அலாடி கிருஷ்ணசாமி ஐயா தான். ஸோ 2 மைனர் கமிட்டிஸ் கொடுத்து வச்சுருப்போம். ஏன் அப்படின்னா அதுவும் என்னவாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதில் இருக்குது. ஓகே, ஸோ ராஜேந்திர பிரசாத் சேட் செவரல் கீ கமிட்டிஸ் இன்க்ளூடிங் தோஸ் ஆன் தி ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர், ஸ்டீரிங் கமிட்டி, ஃபைனான்ஸ் அண்ட் ஸ்டாஃப் அண்ட் தி நேஷனல் ஃபிளாக். Aladi Krishnaswamy Iyer led the Credential Committee, while Patabi Sitaramaya chaired the House Committee. K. Munshi committed the Order of Business Committee, and G.V. Maulankar led the Committee on the Function of the Constitution Assembly. Okay, so that's the thing. So G.V. Maulankar led the Committee on the Function of the Constitution Assembly. ஓகே, ஸோ இதை மட்டும் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க, ஏன்னா கேட்கறதுக்கான ஸ்கோப் இருக்குது. மைனர் கமிட்டிஸ் எல்லாத்தையும் பார்க்க முடியாது, மேஜர் கமிட்டிஸ் நீங்கள் படிச்சிருவீங்க. மைனர் கமிட்டிஸை பார்க்கும்போது ஸ்பெசிஃபிக்காக அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஏதாச்சும் அஃபிஷியல் டாக்குமெண்ட்ஸில் இருக்கிறனாச்சும் நம்ம பார்த்துக்கிறது நல்லது தான். ஸோ அதுக்காக வேண்டி தான் இதை கொடுத்தது. ஓகே, ஸோ இதை பொறுத்தவரைக்கும் ஆன்சர் இஸ் 3 pairs only. ஓகே, next, which of the following provisions of the Constitution were inspired from the Government of India Act 1935? Okay, so borrowing, that is where we get the things அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ ஃபெடரல் ஸ்கீம், ஆஃபீஸ் ஆஃப் கவர்னர், ஜுடிஷியரி ப்ரொவிஷன்ஸ். ஸோ ரிசர்வ் பண்ணலாம், கரெக்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஆஃபீஸ் ஆஃப் கவர்னர், ஜுடிஷியல் ரிவ்யூ, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நம்ம 1935 ஆக்ட்லேருந்து எடுத்தோமா? இல்லை, யூஎஸ்லேருந்து எடுத்தோம். ஸோ தப்பு. எலெக்டிங் தி பிரசிடென்ட், ஃபெடரல் ஸ்கீம், இம்பீச்மெண்ட் ப்ரொசீஜர் ஆஃப் தி பிரசிடென்ட். ஸோ இம்பீச்மெண்ட் ப்ரொசீஜர் ஆஃப் தி பிரசிடென்ட் எங்கேருந்து எடுத்தோம்? அதுவும் யூஎஸ்லேருந்து எடுத்தோம். ஸோ இதுவும் தப்பு. Judicial review, judiciary provisions, directive principles of state policy, that is from Irish constitution. So இதுவும் தப்பு. அப்போ ஆன்சர் திஸ் இஸ் தி ஆன்சர். ஓகே, ஸோ பார்த்தோன்னே சொல்லிடலாம். இதில் அட்லீஸ்ட் இந்த ஒரு டயக்ராம்னாச்சுன்னு பார்த்துட்டு போயிருங்க. இது என்சிஆர்டியில் இருக்கக்கூடிய டயக்ராம் வித் ரெஸ்பெக்ட் டு வேர் வி பாரோட் சம் ஆஃப் த ப்ரொவிஷன்ஸ். இது வித் ரெஸ்பெக்ட் டு சமச்சீரில் இருக்கிறது சோர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. நீங்கள் லக்ஷ்மிகாந்தில் இருக்கிறத பார்த்தாலும் ஓகே தான். ஸோ ஏதோ ஒன்று அட்லீஸ்ட் பார்த்துட்டு போயிருங்க. தட்ஸ் ஆல். Then which of the following statement best implies the meaning of Article 1 Class 1 of the Constitution of India? Okay, so 1 Class 1 of the Constitution என்ன சொல்லுது? India, that is Bharat, shall be Union of States ன்னு சொல்றாங்க. Okay, so India, that is Bharat, shall be Union of States ன்னு சொல்றாங்க. பாருங்க, this established the unitary feature of the nation by encouraging uniformity in representation by equal sharing of seats irrespective of the size of the population of the state. So this established unitary feature of the nation by encouraging uniformity in representation வரைக்கும் okay, but equal sharing of seats irrespective of size of the population of the state. Article 81, 82. So according to the population of the state, seats may vary ன்னு தான் சொல்கிறோமோ தவிர not population criteria-வை கன்சிடர் பண்ணாமல் எல்லா கான்ஸ்டியூன்சிக்குமே, தட் இஸ் எல்லா ஸ்டேட்டுக்குமே ஒரே சீட்டு கொடுக்கறது இல்லை. ஸோ தட் இஸ் ராங். ஸ்டேட்மெண்ட்டை பார்த்து பயந்துடாதீங்க, ஜஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், உள்ளே ஏதாவது க்ளூ கிடைக்குதாங்கிறத மட்டும். ஓகே, தென் திஸ் எஸ்டாப்ளிஷ் த நேஷனாலிட்டி ஆஃப் தி கண்ட்ரி பை கம்பைனிங் தி யூனிட்டரி ஆஸ்பெக்ட் ஆஃப் அ ஸ்டேட் வித் டிஸ்ட்ரக்டபிள் யூனியன் வித் இன்டஸ்ட்ரக்டபிள் ஃபீச்சர், ஃபெடரல் ஃபீச்சர்ஸ். அப்படியா? ஸோ டிஸ்ட்ரக்டபிள் யூனியன் அப்படிங்கிறது தட் இஸ் லைக் யூஎஸை பொறுத்தளவுக்கு ஃபெடரல் கான்ஸ்டியூஷனோட செட்டப் அப்படிங்கிறது. அங்கே டிஸ்ட்ரக்டபிள் யூனியன் வித் இன்டஸ்ட்ரக்டபிள் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்சென்ஸ் நீங்கள் எப்போ வேணாலும் ஃபெடரல் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ கேன் டிஸ்இன்டகிரேட் தி ஃபெடரல் சிஸ்டம் ஆஃப் தி யூஎஸ். ஓகே, அங்கே ஒரு ப்ராவின்ஸ் தனியாக என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டிபெண்ட்டாக போக முடியுமானா எஸ் தே கேன் டூ. பட் இந்தியாவை பொறுத்தளவுக்கு என்னென்னா, இட் இஸ் இன்டிஸ்ட்ரக்டபிள் யூனியன் வித் டிஸ்ட்ரக்டபிள் ஃபெடரல் ஃபீச்சர்ஸ்னு சொல்லுவாங்க. இன்சென்ஸ் ரீஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் மூலமாக நம்ம வேரியஸ் ஸ்டேட்ஸை என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்இன்டகிரேட் பண்ண முடியும். இன்சென்ஸ் ரீஆர்கனைஸ் பண்ண முடியும், இன்சென்ஸ் டிஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். ஓகே, இன்சென்ஸ் கலைக்க முடியும். ஒரு ஸ்டேட்டை என்ன பண்ண முடியும்னா பைஃபரிகேட் பண்ணுறதோ இல்லை ரீஆர்கனைஸ் பண்ணுறது மூலமாக அதை ஒரு ஒருங்கிணைந்த மாகாணமாக இல்லாமல் அதை மாற்றுறதுக்கான ஸ்கோப் கான்ஸ்டியூஷனில் கொடுத்துருக்காங்க. அப்போ டிஸ்ட்ரக்டபிள் யூனியன்கிற ஒரு கீவேர்டை வச்சுட்டு இந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணலாம். தென் திஸ் எஸ்டாப்ளிஷ் சிங்குலாரிட்டி அண்ட் யூனிஃபார்மிட்டி இன் நேஷன் பில்டிங் வித் டிஸ்ட்ரக்டபிள் யூனியன் வித் டிஸ்ட்ரக்டபிள் ஃபெடரல் ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இங்கேயும் இந்த கீவேர்டு இதுதான்,
டிஸ்ட்ரக்டபிள் யூனியன் தான் கீவேர்டு. ஸோ இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை பிரேக் பண்ணலாம். அடுத்தது லாஸ்ட் பாருங்க, திஸ் எஸ்டாப்ளிஷ் த டியூவல் ஐடென்டிட்டி ஆஃப் தி நேஷன். ஓகே, ஸோ இந்தியா தட் இஸ் பாரத், கம்பைனிங் இட்ஸ் ஏன்ஷியன்ட் ஹெரிட்டேஜ் பாரத் with its contemporary global identity India and emphasize the unity and dissolubility of the Indian state. அதானே அதோட அப்ஜெக்டிவ். ஸோ இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் அந்த டாக்குமெண்ட்டில் இருந்தால் எடுத்தது. இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு மற்றதெல்லாம் ஃபேப்ரிகேட் பண்ணுச்சு. ஓகே, ஸோ அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் டி இஸ் தி ஆன்சர் 37. ஃபைன். ஓகே, நெக்ஸ்ட். With reference to the legislative procedure as per the Constitution of India, consider the following statement. The governor may return a bill, except a money bill, to the legislature for reconsideration along with a message suggesting amendments. Okay, a governor may return a bill. Okay, fine. Except a money bill. ஏன்னா மணி பில் என்ன பண்ண முடியாது, he cannot accept, whether he may withheld or withheld பண்ண முடியும். ஓகே, ஸோ அது என்ன பண்ண முடியாது அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணலாம், இல்லை ஹோல்ட் பண்ணலாம். we cannot able to send it for reconsideration மணி பில்லை பொறுத்தளவுக்கு to the legislature for reconsideration along with a message suggesting amendments ன்னு கேட்டால் எக்ஸப்ட் தானே சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். சரி, இப்போ பில் இஸ் ரிட்டர்ன் பை தி கவர்னர் டு ரீகன்சிடர் எனி ஸ்பெசிஃபைடு ப்ரொவிஷன் இன் த பில். ஓகே, ஸோ பில்லை ரீகன்சிடரேஷனுக்கு அனுப்புறாரு டு தி ஹவுஸ். அண்ட் இஃப் த பில் இஸ் பாஸ்ட் அகெயின் பை தி ஹவுஸ் ஆர் ஹவுசஸ் வித் ஆர் வித்தவுட் அமெண்ட்மெண்ட் அண்ட் பிரசன்டட் டு த கவர்னர் ஃபார் அசன்ட், த கவர்னர் ஷால் நாட் வித் ஹோல்ட் அசன்ட். இன்சென்ஸ் கவர்னர் அதை என்ன பண்ண முடியாதுன்னா வித் ஹோல்ட் பண்ண முடியாதா, இன்சென்ஸ் கேன்சல் பண்ண முடியாதான்னா பண்ண முடியாது. ஓகே, ஸோ இங்கே பொறுத்தளவுக்கு ஒன்று அவர் என்ன பண்ணலாம், வித்ஹோல்ட் பண்ணலாம், இன்சென்ஸ் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம், எக்ஸசைசிங் பாக்கெட் போயிட்டோம். ஆர்எல்ஸ் ஹீ மே சென்ட் இட் ஃபார் தி பிரசிடென்ட் கன்சிடரேஷன். ஸோ மொத்தம் 4 சாய்ஸ் தான் அண்டர் ஆர்டிகல் 200 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். ஒன்று அசன்ட் பண்ணலாம், இல்லை வித்ஹெல்ட் பண்ணலாம், இன்சென்ஸ் கேன்சல் பண்ணலாம் பில்லை, நாட் டு தட் இஸ் அப்படியே கேன்சல் பண்ணலான்னு வச்சுக்கோங்க. இல்லை ஹோல்டு பண்ணலாம் பாக்கெட் போயிட்டோ யூஸ் பண்ணி. அப்படி இல்லைனா பிரசிடென்ட்டுக்கு என்ன பண்ணலாம்னா ரீகன்சிடரேஷன் சென்ட் பண்ணலாம். இல்லை ஹவுஸுக்கு திருப்பி என்ன பண்ணலாம்னா ரீகன்சிடரேஷனுக்கு பண்ணலாம். இப்போ நம்ம அந்த 5வது கிரைட்டீரியா வச்சு தான் பண்ணியிருக்கோம். ஸோ ஹவுஸுக்கு ஒரு வேளை ரீகன்சிடரேஷனுக்கு அனுப்புகிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் அதை ஹவுஸ் ஒரு வேளை திருப்பி அனுப்பிச்சு அப்படின்னா அந்த பில்லை கண்டிப்பாக அசென்ட் பண்ணி தான் ஆகணும்னா கண்டிப்பாக அசென்ட் பண்ணி தான் ஆகும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான், இன்ஃபர்மேட்டிவாக இருக்கணுங்கிறக்காண்டி தான் கொடுத்தது. ஓகே, ஸோ 200 ரீட் பண்ணிங்கன்னா இதுதான் இருக்கும். When a bill is reserved by the governor for the president's consideration. Okay, so when a bill is reserved by the governor for president consideration. And if the president directs the governor to return the bill to the state legislature. Okay. The legislature must reconsider the bill within 6 months. ஸோ இதுக்கு டைம் டியூரேஷன் கொடுத்துருக்காங்களா அப்படின்னா எஸ், ஃபார் திஸ் தே கிவ் ஒன் டைம் டியூரேஷன். ஸோ இது ரெண்டும் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கணுங்கிறக்காண்டி தான் இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டையும் வச்சது. ஸோ இதில் கம்பல்சரியாக சைன் பண்ணி தான் ஆகணும் அவர். இதை பொறுத்தளவுக்கு 6 months டியூரேஷனுக்குள்ளே ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஹேஸ் டு டேக் எனி டெசிஷன்ஸ். கரெக்டு தான். ஸோ அப்போது ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கவர்னர் மே ரிட்டர்ன் அ பில் எக்ஸப்ட் மணி பில்லான்னு கேட்டால் எஸ் இட் இஸ். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஹி கேனாட் வித் ஹோல்ட் அசன்ட், தட் இஸ் கரெக்ட். தேர்ட் ஒன் வித்தின் 6 monthsக்குள்ளே ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஹேஸ் டு டேக் எனி ஆக்ஷன்ஸ். So answer D 1, 2, 3. Okay. Next, which of the following features in the Constitution ensures Indian polity differs from British polity? Okay. So British polity, Indian polity உள்ள difference என்னன்னு கேட்குறாங்க. Absolute parliament sovereignty with judicial review. So இந்தியாவில் absolute parliament sovereignty இருக்கா? No. Okay. So judicial review இருக்கு, but absolute parliament sovereignty கிடையாது. We are having limited parliament sovereignty. Okay. Then the limited parliament sovereignty without a judicial review. So without judicial review அப்படின்னா இந்தியாவில் ஜுடிஷியல் ரிவ்யூ இல்லையா? இருக்கு. ஓகே, ஆனால் என்ன இல்லை அப்படி இருக்கு அப்படின்னா லிமிடெட் பார்லிமெண்ட் சாவர்னிட்டி இருக்கு. ஓகே, அப்சல்யூட் ஜுடிஷியல் ரிவ்யூ வித்தவுட் பார்லிமெண்ட் சாவர்னிட்டி. ஸோ அப்சல்யூட் ஜுடிஷியல் ரிவ்யூ இருக்கா இந்தியாவில்? இதெல்லாம் எக்ஸ்ட்ரீம் வேர்ட்ஸ். ஓகே, ஸோ தட் இஸ் ராங். லிமிடெட் பார்லிமெண்ட் சாவர்னிட்டி வித் ஜுடிஷியல் ரிவ்யூ. ஸோ டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ இங்கே இது தப்பு. ஏன் அப்படின்னா அங்கே அப்சல்யூட் பார்லிமெண்ட் சாவர்னிட்டின்னு கொடுத்துருக்காங்க. செகண்டில் வித்தவுட் ஜுடிஷியல் ரிவ்யூன்னு சொல்கிறாங்க. தேர்டில் அப்சல்யூட் ஜுடிஷியல் ரிவ்யூன்னு சொல்கிறாங்க. ஃபோர்த்தில் sovereignty with judicial review ன்னு சொல்கிறாங்க. ஸோ டி இஸ் தி மோர் கன்வின்சிங் ஆன்சர் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்டிகல் கொஸ்டின் நம்பர் 39. ஓகே, ஃபைன். அடுத்து, கன்சிடர் தி ஃபாலோயிங் justice, liberty, equality, fraternity. Which of the above ideals mentioned in the preamble are justiciable by means of fundamental rights? Okay, so justiciable by means of fundamental rights அப்படிங்கிறது ஒன் ஆர் சம் அதர் ஃபார்ம். இதில் இருக்கிற விஷயங்கள் justiciable by means of fundamental rights தான் சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கையில் எதெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஜென்ரலான கொஸ்டின்ஸ். ஸோ ஜென்ரலான கொஸ்டின்ஸை பொறுத்தளவுக்கு there is no any scope for elimination. ஓகே, ஸோ இங்கே அப்படி எதையும் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட்டே பண்ண முடியாது. ஏன்னா அந்த 12 ஆர்டிகல் 12 35 வரைக்கும் எதில் வேணாலும் என்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்கலாம்னா இதில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய கேரக்டர்ஸ் இருக்கலாம். அப்படி பார்க்கும்போது இதில் ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ்
டி ஆல் தான். ஸோ இதில் ஜென்ரலான கொஸ்டின், ஜென்ரலான ஒரு ஸ்கோப்புக்குள்ளே போங்க, நாட் கோ ஃபார் எனி ஸ்பெசிஃபிக் போர்ஷன். ஓகே, ஸோ இதை பொறுத்தளவுக்கு ஆன்சர் டி இஸ் தி ஆன்சர். ஓகே, next, consider the following statement. Statement 1. Indian Constitution provides democratic and republic form of government by adopting Constitution on 26th November 1949. Indian Constitution provides democratic and republic form of government. Okay. By adopting Constitution on 26th November 1949. Okay, statement 1 correct தான். Okay. Second statement, Article 58 of the Constitution ensures only citizen of India can contest in the election of the president. Okay. ஸோ இப்போது இதில் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டானு கேட்டால் ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் ஒன்லி சிட்டிசன் மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமானா சிட்டிசன்ஸ் மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஓகே, திங்ஸ் விச் ஹியர் வெதர் இட் இஸ் கன்சிடர் டு பி அன் எக்ஸ்ப்ளனேஷனா, ஸ்டேட்மெண்ட் 2 எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் 2 தான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இருந்திருக்கணும். இந்த இடத்துல எக்ஸ்ப்ளனேஷனை கன்வின்ஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னா டெமோக்ராட்டிக் அண்ட் ரிபப்ளிக் கேரக்டர் உள்ளே வந்துடும். ஓகே, ஸோ ஆர்டிகல் 58 ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ இதே இது இந்த இடத்துல நான் ஸ்டேட்மெண்ட் 1 இதை ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஆர்டிகல் 58 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் என்ஷூர்ஸ் ஒன்லி சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா கேன் கண்டெஸ்ட் இன் தி எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட்ங்கிறது ஓகே. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை ரீட் பண்ணி பாருங்க, அது எக்ஸ்ப்ளனேஷனாக இருக்கும். இந்தியன் கான்ஸ்டியூஷன் ப்ரொவைட்ஸ் டெமோக்ராட்டிக் அண்ட் ரிபப்ளிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் பை அடாப்டிங் கான்ஸ்டியூஷன் ஆன் 26 November 1949. ஸோ உல்டா யூஸ் பண்ணால் எக்ஸ்ப்ளனேஷன் ஜஸ்டிஃபை ஆகும். பட் இங்கே வந்து இது இண்டிபெண்ட்டாக தான் கேரக்டராக எஸ்டாப்ளிஷ் ஆகும், இது இண்டிபெண்ட் கேரக்டராக தான் எஸ்டாப்ளிஷ் ஆகும். ஏன்னா ஒன்னோட ஒன்று என்ன ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு இது எக்ஸ்ப்ளனேஷனாக இருக்காது. தட் இஸ் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் அன் எக்ஸ்ப்ளனேஷன் ஃபார் தி ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். வேரஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷனாக இருக்க முடியும். போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் இண்டிவிஜுவலி கரெக்ட் தான், பட் எக்ஸ்ப்ளனேஷனாக இருக்கிறதுக்கான ஸ்கோப் இல்லை. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் B. Both statement 1 and 2 is correct, and statement 2 is not correct explanation of statement 1. Okay. Next, with reference to the Constitution of India, consider the following pairs. Okay, constitutional values, objectives. Equality. Equality means absence of competition. So absence of competition with அப்படின்னு கொஸ்டின் பண்ணால் ஈக்குவாலிட்டிக்கான டெஃபினேஷன் அப்படின்னு வரும்போது absence of privileges தான் படிச்சிருக்கோம், not with respect to absence of competition. So first one is wrong. Okay. லிபர்ட்டி, டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் பர்சனாலிட்டி. ஓகே, ஸோ லிபர்ட்டி ஆர் ஃப்ரீடம் அப்படின்னு வரும்போது ரெண்டு ஸ்கோப் ஆஃப் திங்ஸ் பார்த்தோம். ஸோ ஒன் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஆப்சன்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஓகே, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒன் செல்ஃப் டு டெவலப் ஃபுல்லி. ஓகே, ஸோ ஒன் செல்ஃப் டு டெவலப் ஃபுல்லி அப்படிங்கிறது தட் இஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டிஸ் தான், தட் இஸ் கரெக்ட் தான். சாவர்னிட்டியை பொறுத்தவரைக்கும் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் இஸ் எலெக்டடா, ஸோ இது ரெண்டும் மேட்ச் ஆகுதா? ஹெட் ஆஃப் த ஸ்டேட் இஸ் எலெக்டட் அப்படின்னு வரும்போது இட் ஆர்கியூடு ஃபார் அன் ரிப்பப்ளிக் ஃபார்ம் ஆஃப் கேரக்டர் தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணுது. சாவர்னிட்டிங்கிறது நத்திங் பட் பீப்புள் ஹாவ் த ரைட் டு டேக் டெசிஷன்ஸ். ஓகே, ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் பாரிஸ் ராங். செக்குலர், நான் இன்டர்ஃபரன்ஸ் இன் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ். யூஸ்வலாக வித் ரெஸ்பெக்ட் டு அதர் திங்ஸ் அப்படின்னு போயிட்டா இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக விழுந்துடும், எது நான் இன்டர்ஃபரன்ஸ் இன் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ். பட் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆஃப் செக்குலரிசத்தை பொறுத்தளவுக்கு ஸ்ட்ராட்டஜி ஆஃப் டிஸ்டன்சிங் இருக்கும், ஸ்ட்ராட்டஜி ஆஃப் இன்டர்ஃபரன்ஸ் இருக்கும், அட் த சேம் டைம் ஸ்ட்ராட்டஜி ஆஃப் நான் இன்டர்ஃபரன்ஸ் இருக்கும். அப்போது ஸ்ட்ராட்டஜி ஆஃப் இன்டர்ஃபரன்ஸும் என்னவா இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்குலரிசமில் இருக்கும். ஓகே, ஸோ ஸ்டேட் வித்தின் தி ரிலீஜியஸ் அஃபேர்ஸ் இன்வால்வ் ஆக முடியுமா முடியாதாங்கிறது தான் கொஸ்டின் வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியன் செக்குலரிசத்தை பொறுத்தளவு. எஸ், இட் கேன். ஓகே, ஸோ இதை வந்து வெஸ்டர்ன் செக்குலரிசத்தோட ஒர்க் அவுட் பண்ணோம்னா ஆன்சர் கரெக்டுங்கிற மாதிரி இருக்கும். பட் இந்தியன் செக்குலரிசத்தோட ஆட் பண்ணும்போது நான் இன்டர்ஃபரன்ஸ் இன் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் ஆன் நாட் பாசிபிள். ஓகே, இந்தியன் செக்குலரிசத்தை பொறுத்தளவுக்கு வி கேன் இன்டர்வென் இன் தி அஃபேர்ஸ் ஆஃப் தி ரிலீஜியஸ் அஃபேர்ஸ் வேர் இஃப் இட் வயலேட்ஸ் எனி ஆஃப் தி ப்ரொவிஷன் இன் தி கான்ஸ்டியூஷன் சட் அஸ் ரேஸ், ரிலீஜியன் அந்த மாதிரி பேசிஸில் இஃப் இட் புட் எனி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆர் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு வரும்போது தட் இஸ் சப்ஜெக்ட் டு இன்டர்ஃபரன்ஸ் தான். ஓகே, ஸோ fourth one is also wrong. So answer is 1 pair only. Okay, fine. Consider the following statement. Some fundamental rights are applicable against both public as well as private. அப்படியா, ரெண்டுமே அப்ளிகபிள் ஆகுமா ரெண்டு பேர்த்துக்குமே? Some fundamental rights are applicable against both private as well as individual கேட்டால் எஸ், with respect to abolition of untouchability, Article 15. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா even private persons who are violate those provisions of the constitution, they can have the right to அப்ரோச் தி கோர்ட். ஓகே, ஸோ பப்ளிக் இன்ஸ்டியூஷனுக்கு அது பண்ணும், ப்ரைவேட்டாகவும் இருக்கக்கூடிய விஷயங்களையும் அது ஒர்க் அவுட் பண்ணும். ஓகே, ஸோ சம் கேட்குறாங்க இல்லையா, ஸோ கரெக்டு தான். சம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் நாட் செல்ஃப் எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்கிறாங்க. இன் சென்ஸ் இட் கேனாட் ஏபிள் டு எக்ஸசைஸ் ஆன் இட்ஸ் ஓன். யூ ஹாவ் டு சப்போர்ட் பை மீன்ஸ் ஆஃப் எனி லா வித் ரெஸ்பெக்ட் டு ஃபங்க்ஷனிங் ஆஃப் தட் பர்டிகுலர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அப்படின்னா கிளாசிக் எக்ஸாம்பிள் Article 17 அன்டச்சபிலிட்டியே சொல்லலாம். அது பார்லிமெண்ட் பை லா மூலமாக தான் அதை எக்ஸிக்யூஷனுக்கு கொண்டு வர முடியும். ஸோ அப்போ அந்த இடத்துல பார்த்தா சம் கரெக்டு தான்.
some violation of fundamental rights can be dealt with by means of ordinary court of the country. Ordinary court of country is nothing but other than the high court and supreme court. ஸோ ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் ஆகுது அப்படின்னா அது எங்கே போய் அப்ரோச் பண்ணலாம்? ஆர்டிகல் 226 யூஸ் பண்ணி ஹை கோர்ட்டில், ஆர்டிகல் 32 யூஸ் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டான தவிர யூ கேனாட் ஏபிள் டு புட் எனி ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன் இன் தி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ். ஓகே, ஸோ ஹேபியஸ் கார்பஸ் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் அங்கே வரும்போது வித் ரெஸ்பெக்ட் டு ரெட் ஜூரிஸ்டிக்ஷனை பொறுத்தளவுக்கு ஹைகோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் ஹேவ் தி ரைட்ஸ். ஸோ அப்போ இந்த இடத்துல என்னன்னா சம் வயலேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கேன் பி டெல்ட் வித் ஆர்டினரி கோர்ட் ஆஃப் கண்ட்ரின்னு சொல்ல முடியாது. ஓகே ஃபைன். அடுத்து சம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கேன் பி அமெண்டட் பை மீன்ஸ் ஆஃப் சிம்பிள் மெஜாரிட்டியா? சிம்பிள் மெஜாரிட்டியில் அமெண்ட்மெண்ட் பண்ணிடலாமா வித் ரெஸ்பெக்ட் டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னா நோ. ஓகே, ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பொறுத்தளவுக்கு யூ கேன் ஏபிள் டு அமெண்ட் த்ரூ பை மீன்ஸ் ஆஃப் ஆர்டிகல் 368 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மட்டும் தான் பண்ண முடியும். ஓகே, அப்போது தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட்டும் ராங். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஒன்லி 2. ஓகே ஃபைன். Next, 29. Which of the following articles of the Constitution ensures right to consult and right to be informed during his or her arrest? Okay, so இதில் right to freedom அப்படின்னு வரும்போது இது with respect to right to freedom பற்றி தான் பேசுது. அப்போ with respect to article 22 to article 22 ஃப்ரீடம்னா ஸோ 19லேருந்து வரும். ஓகே, ஸோ 19 to 22 வரைக்கும் வரும். ஓகே, அப்போது இதில் இந்த ஆம்பிட்டுக்குள்ளே இல்லாத விஷயங்களை ஃபஸ்ட்டு எலிமினேட் பண்ணிடலாம். அப்படி எலிமினேட் பண்ணுறதா இருந்தால் 23, 24 எலிமினேட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஏன்னா 23 வித் ரெஸ்பெக்ட் டு ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் 23 and 24. 19 இல்லை. ஸோ இப்போ 20, 22 தான் இருக்குது. அப்போ 20 பொறுத்தளவுக்கு ப்ரொடெக்ஷன் இன் சர்டன் ப்ரொடெக்ஷன் ஃபார் த பர்சன்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் கன்விக்ஷன். ஓகே, ஸோ இஃப் பர்சன் இஸ் கன்விக்டட் ஹீ ஹேஸ் சர்டன் ரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் கன்விக்ஷனை பொறுத்தளவுக்கு ஆர்டிகல் 20 பேசுது. இது வந்து ப்ரொடெக்ஷன் ஃபார் சர்டன் பர்சன்ஸ் ஹூ ஆர் imprisoned. Okay, so in case of arrest and detention அப்படின்னு வரும்போது he has the right to informed and he has the right to consult. So அப்போ answer is article 22 is the answer. Okay, ஸோ இது கொஞ்சம் டீட்டெயில்டாக அந்த ப்ரொவிஷன்ஸ் தான். ப்ரொவிஷன்ஸில் ஒரு ஸ்டெப் உள்ளே போய் கேட்குறது தான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, அடுத்து 30. Which of the following statement is correct with respect to transfer of judges from one high court to another high court? Okay, so which of the following statement is correct with respect to transfer of judges from one high court to another high court? Okay, so transferred by Chief Justice of India with the consultation of the President. Okay, hold பண்ணலாம். இது கரெக்டா செக் பண்ணிக்கலாம். Transferred by President with the consultation of Chief Justice of India. செக் பண்ணுவோம். Transferred by Chief Justice of India with the consultation of that concerned Chief Justice of High Court. Okay, transferred by President without consultation of the Chief Justice of India. Okay, so who can have the authority to transfer a judges from one high court to another high court அப்படின்னா that is considered to be president. Okay, so president தான் மாற்ற முடியும், but with whom's consultation? அப்போ இந்த இடத்துல transfer by Chief Justice of India, that is wrong. Transferred by president with the consultation of Chief Justice of India, that is correct. Okay, so third one, transferred by Chief Justice of India with the consultation of the concerned Chief Justice, no. Transferred by President without consultation of the Chief Justice, no. Okay, so answer for this one is B is the answer. Okay, so here it is, transfer of judges. Okay, so the President may, on the recommendation of the National Judicial Appointment Commission, article Constitution la irukku, but here you can make it as Chief Justice of India. Okay, with the consultation of Chief Justice of India, transfer a judge from one high court to another high court. Okay, so article 22 padi statement B is correct. Okay, next question போயிடலாம். 31. Okay, consider the following. Okay, can vote in vice president election, can vote in electing speaker, can become minister, can vote for no confidence motion in the House of the People. How many of the above provisions can be exercised by a nominated member of in the parliament? Okay, so nominated memberக்கான power with respect to parliament என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ கேன் vote in vice president election? எஸ், they can do. Can vote in electing speaker? ஓகே, ஸோ இப்போ கொஷின் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமினேட்டட் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படிங்கிறது இன்னைக்கு கண்டெக்ஸ்ட்டுக்கு. ஓகே, ஸோ இட் இஸ் ஒன்லி வித் ராஜ்யசபா. ஸோ ராஜ்யசபாவில் இருக்காங்க அப்படின்னா there is no any nominated members in the லோக்சபா. அப்போது லோக்சபாவில் ஒரு நாமினேட்டட் மெம்பர் இல்லாதப்போ how he can participate in the election of the speaker? ஸோ வர வாய்ப்பு இல்லை. அடுத்து கேன் பிகம் மினிஸ்டர்? எஸ், he can.
Can vote for no confidence motion in the House of the People. அதுவும் பாசிபிலிட்டிஸ் கிடையாது. ஸோ இப்போ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஒன்லி 2. ஓகே, ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நம்ம கான்சியஸாக இருந்து போட வேண்டிய கொஸ்டின், இல்லைன்னா வி லூஸ் இட். ஓகே, ஸோ இப்போ ரீசெண்டாக வித் ரெஸ்பெக்ட் டு நாமினேட்டட் வந்து எடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ தெர் இஸ் நோ எனி ப்ரொவிஷன் ஃபார் தி நாமினேட்டட் எம்பிஸ் இன் தி லோக்சபா ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டிஸ். ஸோ ஆப்வியஸ்லி அப்போ இது வர்றதுக்கான ஸ்கோப் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் கான்ஸ்டியூஷனல் ஃபங்க்ஷன் are covered under both second and third schedule of the constitution. So second schedule, it is all about salaries. Third schedule, oath and affirmation. Okay, so second and third schedule ரெண்டுலையுமே சேர்ந்து இருக்கக்கூடிய key personalities அப்படின்னு பார்க்கும்போது யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பிரசிடென்ட் ஓகே, சிஏஜி வருவாரா, கவர்னர் வாய்ப்பு இல்லை. ஸோ கவர்னரை வச்சு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், மெம்பர் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அண்டு ஸ்பீக்கர் அண்டு டெபுட்டி ஸ்பீக்கர். ஓகே, ஸ்பீக்கர், மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், மெம்பர் ஆஃப் ஸ்டேட்டு தேர்டில் வரலாம். வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஓகே, ஸ்பீக்கர் அண்டு டெபுட்டி ஸ்பீக்கர் தேர்டில் இருப்பாரா? இன்சென்ஸ் ஓத் அண்ட் அஃபர்மேஷன் ஓகே, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் செகண்ட் ஷெட்யூலில் வர மாட்டாங்க. ஓகே, ஸோ அப்போது இது எலிமினேட் பண்ணிடலாம். ஃபைன். அடுத்து ஜட்ஜஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் ஓகே, சிஏஜி வர்றதுக்கான ஸ்கோப் இல்லை, இது எலிமினேட் பண்ணிடலாம். பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், யூனியன் மினிஸ்டர்ஸ் அண்ட் ஜட்ஜஸ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட். ஸோ இவங்க தான் போத் சேலரிஸ் அஸ் வெல் அஸ் கன்சால்டேட் ஃபார் தட் இஸ் ஓத் அண்ட் அஃபர்மேஷன் ரெண்டுலேயுமே இருக்கிறவங்க, தட் இஸ் செகண்ட் ஷெட்யூல் தேர்ட் ஷெட்யூல் ரெண்டுலேயுமே இருக்கக்கூடிய கீ பர்சனாலிட்டிஸ் இவங்க தான். ஓகே, ஸோ வி ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் இட். அப்போது வித் ரெஸ்பெக்ட் டு ஹியர் கவர்னரை வச்சு இந்த இடத்துல ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனு. ஓகே, ஸோ இதில் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், மெம்பர் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் செகண்ட் ஷெட்யூலில் வரமாட்டாங்க ஓத் அண்ட் அஃபர்மேஷன் சார் சேலரிஸ் அண்ட் அலவன்சஸில். தென் சிஏஜியை பொறுத்தவரை தேர்ட் ஷெட்யூலில் வரமாட்டார். ஸோ இதுதான் காமனாக இருக்கும். ஓகே, ஸோ டி இஸ் தி ஆன்சர். ஸோ அது கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. ரைட். அடுத்து, விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் தி ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர். ஓகே, 1 2 3 2 1 3. ஓகே, பவர் ஆஃப் தி கவர்னர். ஸோ கவர்னரோட ஆர்டினன்ஸ் பவர் தான் கேட்டிருக்காங்க. It is a discretionary power and does not entitle the advice of the ministers. So ordinance making power is a discretionary power of the governor. No. Okay, so it is council of ministers with the chief minister oda aid and advice illama ordinance impose panna mudiyadhu. So first statement is wrong. Second statement, ordinance making power of the governor is confined to the subjects in the state list and concurrent list. State list okay, nammala consider panniralam, but with respect to concurrent list liyum where they can able to make an ordinance and கேட்டா yes they can. Okay, so governor ஆனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா with an prior approval of the president is mandatory. Okay, so in sense consultation with the president is mandatory with respect to this one, but here the question objective is ordinance making power of the governor is confined to subjects in the state list and concurrent list and கேட்டா yes. Okay, so அது கண்டிஷன்ஸை இங்கே கொஸ்டின் பண்ணலை, முடியுமா முடியாதான்னு தான் கேட்குறாங்க. கன்கரண்ட் லிஸ்ட்லையும் ஆர்டினன்ஸ் மேக்கிங் பண்ண முடியும். ஏன்னா ஜூரிஸ்டிக்ஷனல் லா கெப்பாசிட்டி படி ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் ரெண்டுலேயுமே யார் லா மேக் பண்ண முடியும்? ஸ்டேட் சப்ஜெக்ட்ஸ்னாலே ஸ்டேட்னாலே லா மேக் பண்ண முடியும். வென் அந்த ரெப்பக்னன்சி இன்சென்ஸ் இன்கேஸ் ஏதாச்சும் டிஸ்பியூட்ஸ் வரும்போது அது சென்ட்ரல் கவர்மெண்ட் இம்போஸ் பண்ண லா தான் செல்லும் அப்படிங்கிறதான் கண்டிஷன். அதுக்காக லா மேக் பண்ணுறதுக்கான ஸ்கோப்பே இல்லைன்னு சொல்ல முடியாது. வித் ரெஸ்பெக்ட் டு கன்கரண்ட் லிஸ்ட்டில் ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் கவர்னருக்கு ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்குது, கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்குது. அதை ஜஸ்டிஃபை பண்ணுற விதமாக தான் தேர்ட் லிஸ்ட் இருந்திருக்கும், தேர்ட் ஸ்டேட்மெண்ட். With regard to repugnancy with the union law relating to the concurrent subjects, the governance ordinance will prevail, notwithstanding repugnancy, if the ordinance had been made in pursuance of the instruction of the president. Okay, so president oda instruction oda and the ordinance make பண்ணும்போது there is no any with respect to that ordinance. Okay, third statement correct da. So answer for this one is 2 and 3. Okay, next point. With reference to the constitutional provision related to the governor and state legislature, okay, consider the following statement. Parliament may provide for the creation or abolition of the legislative council of a state. Okay, if the legislative assembly of that state passes a resolution to that effect by absolute majority. Question here is what kind of majority it required அப்படிங்கிறது. With respect to legislative council create பண்ணுறதா இருந்தால் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் அப்ரூவல் ஆகிருக்கணும். அப்போ அந்த ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறதுக்கான மெஜாரிட்டி இட் இஸ் நாட் அபவுட் அப்சல்யூட் மெஜாரிட்டி, இட் இஸ் அபவுட் ஸ்பெஷல் மெஜாரிட்டி. ஏன்னா ஒரு ஆர்டிகல் 368 ஒரு அமெண்ட்மெண்ட்டுக்கான மெஜாரிட்டி எங்கே கேட்பாங்க அப்படின்னா இந்த ஒரு பர்டிகுலர் ப்ரொவிஷனில் கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ்
wrong. Second statement, the provision that the same person can be appointed as the governor of 2 or more states was added by 7th constitutional amendment and keta. Yes, that one is correct, factual da. Legislature of the state may establish a contingency fund and fund shall be placed at the disposal of the governor and keta. Article 267 correct da. Okay, ரெண்டுமே இன்ஃபர்மேட்டிவான ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ ஆன்சர் இஸ் 2 and 3. இதை பொறுத்தவரைக்கும் இட் இஸ் ஸ்பெஷல் மெஜாரிட்டி. ஓகே, தென் ஹியர் இட் இஸ். ஓகே, abolition or creation of legislative council. Fine. Then with reference to the governor's office, consider the Indian constitution, consider the following statement. The governor hold office during the pleasure of the president. Yes, okay. And can be removed at any time before the term of 5 years. அதுதான் pleasure of the president கான meaning. Okay, so pleasure of the president அப்படின்னு வரும்போது there is no any specific criteria for his disqualification or removal procedures கிடையாது. So it all rest with the pleasure of the president. In sense, he can remove or place him at anywhere without the consultation or without any procedures involved in it. So though 5 years time period இருந்தாலும் but there is no any removal grounds அப்படின்னு வரும்போது இந்த pleasure of the presidentக்கான meaning என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா he has have the right to hold him or take away from that office. It is his discretionary. Discretionary னு வரும்போது that is council of ministers with the prime minister advice ஓட தான். Okay, second statement பாருங்க. The office of the governor is an independent constitution office and is not subordinate to the central government. Yes, constitution பொறுத்தளவுக்கு governor of office வந்து it is an independent தான், but he has certain responsibility with the central government. That it doesn't mean that he is subordinate. Okay, so he is having an independent constitutional post. So அந்த criteria பார்க்கும்போது so he is nowhere subordinate to the central government. He is have certain responsibility with the central government. Okay, so though he is appointed by the central government but he is not unsubordinate. Okay, so with respect to second statement correct, first statement is wrong. 35th பொறுத்தளவுக்கு. அடுத்து 21, Bombay High Court, Maharashtra, Goa, Dadra, Nagar Haveli and Daman Diu. Okay, Guwahati High Court, Assam, Nagaland, Mizoram, Arunachal Pradesh. Yes, okay. Kerala High Court, Kerala and Lakshadweep. Okay. Calcutta High Court, West Bengal, Andaman Nicobar and Sikkim. Okay, Sikkim it is having its own high court. So rest of the things மற்ற எல்லாமே கரெக்ட் தான் பேரில். ஸோ ஆன்சர் இஸ் 3 pair only. Okay, next 22, consider the following statement regarding the differences between the Indian Penal Code and Bharat Nyaya Sanhita, recently amended 3 code bills. Okay, so இதில் first one வந்து BNS explicitly defines terrorism. ஓகே, ஸோ டிஃபைன்ஸ்னு வந்தால் எப்பயுமே நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். வித் ரெஸ்பெக்ட் டு கான்ஸ்டியூஷன் வரும்போது டிஃபைன்ஸ்னு வரும்போது மோஸ்ட்லி தப்பாக இருக்கும். பட் நீங்கள் ஆக்ட் ஸ்பெசிஃபிக்காக வரும்போது அந்த ஆக்டோட பர்பஸே அதுதான். இட் ஹேஸ் டு டிஃபைன் வேரியஸ் திங்ஸ். ஓகே, ஸோ அப்போ டிஃபைன் பண்ணியிருக்க டெரரிசம் அப்படின்னா தட் இஸ் அ நியூ இன்ட்ரடக்ஷன் இன் தி பிஎன்எஸ். தேர் இஸ் அ டெஃபினேஷன் ஃபார் தி டெரரிசம். ஓகே, இது இன்ஃபர்மேட்டிவாக வச்ச ஸ்டேட்மெண்ட்டு தான். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். Second statement, BNS replaces sedition as section 124 அப்படின்னா yes, section 124 it was removed. Okay, instead of that they placed on section 150 which penalize act that endanger the sovereignty, unity and integrity. Okay, that is wider comparatively than the sedition. ஸோ அது ஒரு கிரிட்டிசிசம்க்கு உள்ளாச்சு. ஸோ ரெண்டு கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ரெண்டுமே கரெக்டு தான். போத் ஆர் இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் வெரி பாப்புலர் இன் தி நியூஸ். ஓகே, ஸோ அதனால கேட்டது தான் இது. சைன். அடுத்து ஃபல்லோக் அண்டு பரோல், இது நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க, திருப்பி உடவு பார்த்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். ஃபர்லாக் இஸ் கிராண்டட் அஸ் அ ரைட் ஃபார் எலிஜிபிள் பிரிசனர்ஸா? எஸ். ஓகே, வேரஸ் பரோல் இஸ் ப்ரிவிலேஜ் கிராண்டட் அண்டர் ஸ்பெசிஃபிக் சர்க்கம்ஸ்டன்ஸஸ்ன்னு கேட்டால் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் அதுதான். ஃபர்லாக் ரெக்வயர்ஸ் அ வேலிட் ரீசன். ஓகே, ஸோ இஸ் தேர் ரெக்வயர்ட் எனி வேலிட் ரீசன் ஃபார் ஃபர்லாக் அப்படின்னா நோ. ஓகே, ஸோ அது ஒரு டெம்பரவரி டைம் பீரியடுக்காக கொடுக்கக்கூடிய ஒன்று தான். வேலிட் ரீசன் இருக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. ஃபார் ஜஸ்ட் அந்த ஒரு சோஷியல் கனெக்டிவிட்டி வேணுங்கிறதுக்காக கொடுக்குறதானோ தவிர, எலிஜிபிலிட்டி செக் பண்ணுறதானோ தவிர நத்திங் மோர் தென் தட். ஓகே, ஸோ வேலிட் ரீசன்ஸ் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். prison authorities can grant furlough. Yes, prison authorities have the right to grant furlough தான். ஸோ அதுக்கு யாரோட இது தேவையில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆர் பரோல் போர்டு மாதிரி ஒரு போர்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை வித் ரெஸ்பெக்ட் டு ஃபர்லோக். ஏன்னா அது ஒரு டெம்பரவரி டைம் பீரியடுக்கு போயிட்டு வர்றது. பட் பரோலுங்கிறது நன்னடத்தை அடிப்படையில் யூ ஹாவ் த ரைட் டு ஸ்டே ஃபார் அ வெரி லாங் டைம். ஒரு ப்ரொலாங்டு டைமில் உங்களால் பரோலில் இருக்க முடியும். ஃபர்லோக் மேக்ஸிமம் 14 to 15 டேஸ்க்குள்ளே தான் உங்களால் இருக்க முடியும். இதுக்கு கண்டிஷன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு பரோலுக்கு வி ஹாவ் சர்டன் கண்டிஷன்ஸ். பட்
ஃபர்லோக்கு ரெக்வயர்ட் ரீசன்ஸ் எதுவும் கிடையாது. ஓகே, ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ராங், தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் 1 and 3 is the answer. ஓகே, ஸோ ஹியர் இட் இஸ். ஓகே, ஸோ ஃபர்லாக் அப்படிங்கிறது பரோல் அப்படிங்கிறது கண்டிஷனல் ரிலீஸ் ஆஃப் அ பர்சன் பிஃபோர் கம்ப்ளீட்டிங் தி சென்டென்ஸ் பேஸ்ட் ஆன் குட் பிஹேவியர் அண்ட் ஸ்பெசிஃபிக் ரீசன்ஸ். பட் இங்கே பாருங்கள், டெம்பரரி லீவ் கிராண்டட் டு ரீஇன்டகிரேட் இன்டு சொசைட்டி அண்ட் மெயின்டைன் ஃபேமிலி டைஸ். ஓகே, ஸோ இதில் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது யூஸ்வலி கிவன் டு லாங் டேர்ம் பிரிசனர்ஸ், அவைலபிள் டு எலிஜிபிலிட்டி பிரிசனர்ஸ் பேஸ்ட் ஆன் தேர் கண்டக்ட் தான். ஓகே, ஸோ இங்கே அத்தாரிட்டி பாருங்கள் கவர்மெண்ட் ஆர் பரோல் போர்டு, பட் இங்கே அத்தாரிட்டி பாருங்கள் பிரிசன் அத்தாரிட்டிஸ். ஓகே, ஸோ இது போக கிரவுண்ட்ஸ் ரெக்வயர் வேலிட் ரீசன் சச் அஸ் இல்னஸ், ஃபேமிலி எமர்ஜென்சி ஆர் குட் பிஹேவியர். இங்கே பாருங்கள் இட் டஸ் நாட் ரெக்வயர் எனி ஸ்பெசிஃபிக் ரீசன். Okay, so here there is a difference between parole and furlough. Please refer it. Okay. Next, consider the following statement. Preventive detention is the detention of a person without trial or conviction. Yes. Okay, so that's the objective of preventive detention under Article 22. Okay. Then in police custody, the accuser is held for interrogation, while in the judicial custody, the accuser is detained in jail during the investigation or trial. Okay, so judicial custody order. அப்ஜெக்டிவே அதுதான். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். ரிமாண்ட் இஸ் த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் கஸ்டடியா ஆஃப்டர் இனிஷியல் டிடென்ஷன் இஃப் த இன்வெஸ்டிகேஷன் இஸ் நாட் கம்ப்ளீட்டான்னு கேட்டால் எஸ், ரிமாண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ண கேட்பாங்க ஜுடிஷியரி கிட்ட. ஸோ அதுக்கான இதுதான் ரிமாண்டுக்கான மீனிங். ஓகே, ஸோ இதெல்லாமே இன்ஃபர்மேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் தான். ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஆல்சோ ஆல் 3. ஓகே, ஸோ ஒரு சர்ப்ரைஸ் கொஸ்டின் எலிமெண்ட் கொண்டு வரணுங்கிறதுக்காண்டி தான் ஆல் ஆர் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட், இன்ஃபர்மேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் தான் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, based on the PYQ வச்சு எடுத்தது தான் இதெல்லாம். Then with respect to which among the following statement is are correct? A bill is said to be a money bill if it not only contains provision related to taxation, borrowing of money by the government, expenditure from or receipt to the consolidated fund of India. A bill is said to be a money bill if it only contains. Statement correct தான். Okay, if any question arises whether a bill is a money bill or not, the decision of the speaker thereon is final. Yes. When a money bill is presented to the president, he may withhold his assent to the bill. Yes, he may either assent or withhold the money bill, but he cannot able to send it for the reconsideration. தான் படிச்சிருக்கோம். ஸோ அப்போது தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். ஸோ ஆன்சர் இஸ் 1, 2, 1, 3. ஓகே, நெக்ஸ்ட், which of the following principles of rule of law is not applicable for Indian polity? ஓகே, ஸோ இதில் மொத்தம் இந்த த்ரீ திங்ஸ் ஆர் டைசிஸ் ரூல் ஆஃப் லா கான்செப்ட். இதில் இந்தியாவில் எது மட்டும் இருக்காது? சுப்ரீமசி ஆஃப் லா இருக்கான்னு கேட்டால் இருக்குது, ஈக்வாலிட்டி பிஃபோர் லா இருக்கான்னு கேட்டால் இருக்குது. எது மட்டும் இல்லை, ப்ரிடாமினன்ஸ் ஆஃப் லீகல் ஸ்பிரிட் மட்டும் நம்ம இதில் கிடையாது. ஓகே, ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட்னு தானே கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் சி இஸ் தி ஆன்சர். இதெல்லாம் பேசிக் கொஸ்டின்ஸ். ஓகே, நெக்ஸ்ட், வித் ரெஃபரன்ஸ் டு டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டி. ஓகே, கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். இட் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் அட் த டிஸ்ட்ரிக்ட் லெவல் அண்டர் ஆர்டிகல் 243 ZD ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். கரெக்டா? கரெக்ட். ஓகே, 4/5 of the members of the DPSP should be elected. Yes, compositionல 4/5 elected தான் சொல்லியிருக்காங்க from the members of village panchayat and municipality from among themselves. கரெக்ட் தான். It is the responsible to consolidation of the plans prepared by and கேட்டால் எஸ், ஸ்லீப்பிங் ஸ்டேட்மெண்ட் தான். ஓகே, ஸோ இதுவும் இன்ஃபர்மேட்டிவாக எடுத்துக்கிறது தான். பேரலாக மெட்ரோபாலிட்டன் பிளானிங் கமிட்டியும் சேர்த்தே படித்து வச்சுக்கோங்க. அதோட கம்போசிஷன், அதில் எவ்வளோ பேர் எலெக்டட் இருக்கணும், அது ஒன்லி கன்சிஸ்ட் ஆஃப் மெட்ரோபாலிட்டன் ஏரியாஸ் மட்டுமா, இல்லை அர்பன் வித் ரெஸ்பெக்ட் டு ரூரல் ஏரியாஸையும் சைட் பை சைட் கவர் பண்ணுதாங்கிறதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இதை பொறுத்தவரைக்கும் ஆன்சர் இஸ் டி 1, 2, 3 தான். ஓகே, நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் ரிகார்டிங் தி கிராம் சபா? ஓகே, இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஆல் தி பர்சன்ஸ் லிவிங் இன் அ வில்லேஜ் வித்தின் தி பஞ்சாயத்து ஏரியா. ஆல் தி பர்சன்ஸ் ஆர் ஆல் பர்சன்ஸ் ஹேவிங் அன் எலக்டோரல் ரோல். அந்த எலக்டோரல் ரோலில் தேர் நேம் ஷுட் பி இன் தி நேம். ஓகே, ஸோ அந்த வில்லேஜ் பஞ்சாயத்தில் அந்த வில்லேஜ் பஞ்சாயத்தோட எலக்டோரல் ரோலில் இவங்களோட பேர் இடம் பெற்றிருந்தால் தே ஆர் தி பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆஃப் தி கிராம் சபா. ஸோ நாட் ஆல் பர்சன்ஸ். இட் இஸ் அ வாலண்டரி ப்ரொவிஷனா? நோ, இட் இஸ் அன் கம்பல்சரி ப்ரொவிஷன். ஸ்டேட் ஷால் எஸ்டாப்ளிஷ் இட். ஓகே, ஸோ இட் இஸ் அன் கம்பல்சரி ப்ரொவிஷன். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். Its function are determined by the constitution itself and cannot be altered by the state legislature. Or no. Okay, so state legislature may make rules and regulations for its effective functioning தான் சொல்கிறாங்களே தவிர பண்ண முடியாதுன்னா சொல்லலை. ஓகே, ஸோ த கிரியேஷன் ஆஃப் ஒன் சாரிடா, இந்த ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் ராங். ஓகே, ஸோ இட்ஸ் ஃபங்க்ஷன் ஆர் டிட்டர்மைன்டு பை தி கான்ஸ்டியூஷன் இட் செல்ஃப் அண்ட் கேனாட் பி ஆல்டர் பை தி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்னு சொல்கிறாங்க. நோ, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்னால பண்ண முடியும் தானே. ஸோ ஆன்சர் இஸ் இதுதான். ஓகே, ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டு தான் கரெக்டு. 1 second.
consist of all persons. இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு டிஃபால்ட்டாக. இட் இஸ் அ வாலண்டரி ப்ரொவிஷன் அண்டர் 73rd Constitutional Amendment Act. இது தப்பு ஆக்சுவலாக. இட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் டிட்டர்மைன்டு பை தி கான்ஸ்டியூஷன் இட் செல்ஃப் அண்டு cannot be altered by the state legislature ன்னு கேட்டால் நோ இட் கேன் பி. ஓகே, அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. ஓகே, ஏன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. பட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஹேஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி டு மேக் கிராம் சபாஸ் டு பி எஃபெக்டிவ். ஓகே, ஸோ ஒரு ஃபங்க்ஷனிங்காக இருக்கணுங்கிறதுக்காக தான். ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு தான். ஓகே, டியை பொறுத்தளவுக்கு த கிரியேஷன் ஆஃப் கிராம் சபா இஸ் அன் எக்ஸசைஸ் ஆஃப் டைரக்ட் டெமோக்ரஸின்னு கேட்டால் எஸ் இட் இஸ். ஓகே, ஸோ ஏன்னா பார்ட்டிசிபென்ட்ஸை பொறுத்தளவுக்கு தேர் இஸ் நோ எலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ். அங்கே பொறுத்தளவுக்கு அப்போ ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் எலெக்டடாக இல்லைனாலே தட் இஸ் டைரக்ட் டெமோக்ரஸி தான். ஓகே, ஸோ இப்போ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் டி இஸ் தி ஆன்சர். ஃபைன். நெக்ஸ்ட், consider the following statements. The fundamental rights are guaranteed by the constitution to all citizens in a country. Yes, எல்லா சிட்டிசன்ஸ்க்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்ளிகபிள் தான். So the function of the constitution is to set limits on what a government can impose on its citizens. Yes, fundamental rights பொறுத்தவரைக்கும் what is its objective? One is it impose certain restriction against the government. Another thing, it ensures certain rights to the citizens. அப்போது இந்த இடத்துல சிட்டிசன்ஸ்க்கான ரைட்ஸ் இன் தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது டு அன் எக்ஸ்டென்ட் இட் புட் சர்டன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அகேன்ஸ்ட் தி கவர்மெண்ட் ஆக்ஷன் தான். ஸோ நத்திங் பட் இட் எக்ஸ்பிளைன்ஸ் தி ஸ்டேட்மெண்ட் ஒன். ஓகே, ஸோ அப்போ ஏ இஸ் தி ஆன்சர். இதெல்லாம் பேசிக்கான கொஸ்டின் தான். நெக்ஸ்ட், அக்கார்டிங் டு த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா விச் ஆஃப் தி ஃபாலோயிங் குவாலிஃபிகேஷன் இஸ் ஆர் காமன் ஃபார் போத் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் ஜட்ஜஸ்ன்னு கேட்குறாங்க. நோ மினிமம் ஏஜ் ஃபார் அப்பாயின்மெண்ட். எஸ், ரெண்டு பேத்துக்குமே மினிமம் ஏஜ் அப்பாயின்மெண்ட் கிடையாது. மேக்ஸிமம் போகும்போது ஹை கோர்ட்டோட ஜட்ஜ் 62, சுப்ரீம் கோர்ட் போகும்போது 65. ஓகே, தென் a distinguished jurist in the opinion of the president. ஸோ இது யாருக்கு அப்ளிகபிள்? தட் இஸ் ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு தான் தவிர ஹை கோர்ட் ஜட்ஜு கிடையாது. ஏன்னா அங்கே குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை பொறுத்தளவுக்கு ஹீ ஷுட் பி எ ஜட்ஜ் ஃபார் ஹை கோர்ட் இன் 5 years ஆர் 10 years ஆஃப் ஹை கோர்ட் ப்ராக்டிஸ் லாயராக இருக்கணும். ஆர் ஒரு டிஸ்டிங்யூஸ்டு ஜூரிஸ்ட்னு யார் டிக்ளேர் பண்ணணும்? பிரசிடென்ட் டிக்ளேர் பண்ணணும். ஆனால் ஹைகோர்ட்டுக்குன்னு வரும்போது ஷுட் பி a சிட்டிசன் ஆஃப் இந்தியா, 10 years ஹைகோர்ட் லாயராக இருக்கணும், ஆர்எல்ஸ் 10 years ஜுடிஷியல் ஆஃபீஸராக இருக்கணும். இந்த ஒரு க்ரைட்டீரியா யாரு கிடையாது? ஹைகோர்ட் ஜட்ஜ் கிடையாது. ஸோ இது தப்பு தான். அட்வொகேட் ஆஃப் ஹைகோர்ட் ஆர் ஹைகோர்ட் இன் சக்சஷன் ஃபார் 10 years, தட் இஸ் கரெக்ட். தட் இஸ் எலிஜிபிள் ஃபார் தி போத் ஒன். ஓகே, ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் 1 and 3 is the answer. Okay, next, which one of the following statement about Panchayat Raj institution in India is not correct ன்னு கேட்குறாங்க. ஓகே, not less than 1/3 of the state total number of the house of the chairperson in the panchayat at each level are reserved for women for scheduled caste. Statement missing. One second, நான் கொஸ்டினை ரீட் பண்ணிடுறேன். ஓகே, ஓகே, இது வரைக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது. ஃபைன், இது ஏ வரைக்கும் கம்ப்ளீட் ஆகுது. இது பி ஸ்டேட்மெண்ட். ஓகே, அப்போ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தவரைக்கு நாட் லெஸ் தென் 1/3 ஆஃப் த டோட்டல் மெம்பர்ஸ் ஆஃப் த ஆஃபீஸ் ஆஃப் தி சேர்பர்சன்ஸ் இன் தி பஞ்சாயத் அட் ஈச் லெவல் ஆர் ரிசர்வ்ட் ஃபார் விமனான்னு கேட்டால் ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். ஓகே, தென் செகண்ட் ஸ்டேட்மெண்ட், ரிசர்வேஷன் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் ஆர் ப்ரொவைடட் ஃபார் அட் ஆல் தி 3 levels ஆஃப் லோக்கல் பாடிஸ். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அதோட முடியுதா? எஸ், லோக்கல் பாடிஸ் வரைக்கும் முடியுது. ஸோ அப்படி பார்க்கும்போது reservation for scheduled caste and scheduled tribes are provided for at all the 3 levels of the local bodies and keta. Yes, that is also constitutionally emphasized. Third, state can provide for reservation for the other backward class. State can provide it for other backward class if needed தான். ஓகே, இது கம்பல்சரி கிடையாது. ப்ரொவைடட் ஸ்டேட் நினச்சா யாருக்கு கொடுக்கலாம்? ஓபிசிக்கு வந்து ரிசர்வேஷன் அலோகேட் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் வேலிடு தான். Then D, state election commissioner is appointed by the president of India on the advices of the governor. Okay, so who appoints the state election commissioner? Whether it is president or governor and keta? No, it is by governor. Okay, not by the president. So appo D is the wrong answer. Okay, இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். Next, the constitution of India does not require the constitution of panchayat. The constitution of India does not require the constitution of panchayat at village level. No. Okay, then intermediate level with a population exceeding 20 lakhs கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஓகே, ஸோ எக்ஸிடிங் 20 lakhsக்கு மேலே போச்சுன்னா ஒரு 3-tier ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணணுங்கிறது தான் கண்டிஷன். ஸோ இது வித் ரெஸ்பெக்ட் டு எஸ்டாப்ளிஷ் பண்ணி தான் ஆகணும். அட் ஆல் இன்டர்மீடியட் லெவல்ஸ் அவசியம் இல்லை. பிலோ தி
பாப்புலேஷன் ஆஃப் 20 lakhs இருக்கக்கூடிய ஸ்டேட்டில் யூ ஷுட் நாட் வாண்ட் டு எஸ்டாப்ளிஷ் அண்ட் 3-tier ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வேர் 2-tier இஸ் மோர் தென் எனஃப். ஸோ அப்போ இதோட அப்ளிகேஷன் தான். இன்சென்ஸ் இதுலேருந்து கம்மியாகுது அப்படின்னா ஆல் இன்டர்மீடியட் லெவல்ஸில் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ அப்போ இதுதான் ஆன்சர். டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கான்ஸ்டியூட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, சும்மா சின்ன ட்ரிக்கு. ஓகே, ஸோ ஒரு சின்ன ட்ரிக்கு நம்ம கொஞ்சம் யோசிச்சோம்னா போட்டுடலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல எக்ஸீடிங்கு பதிலாக பிலோ 20 lakhsனா இந்த ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்டாக இருந்திருக்கும். ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் அட் ஆல் இன்டர்மீடியட் லெவல் ராங். ஓகே, next, except expressly provided by the Constitution of India, which of the following statements are correct? Okay, every person who is a member of a defense service or of a civil service of the union under the union hold office during the pleasure of the president and keta, yes, all executive actions of the union has to be taken in the name of the president da. Then he is with respect to defense service பொறுத்தளவுக்கு இவர் தான் வந்து defense serviceல head. Okay, so அப்போ அது கரெக்ட் தான். Every person who is a member of a civil service of a state hold office during the pleasure of the governor of the state. Every person who is a member of the civil service of a state hold office during the pleasure of the governor of the state and get that also correct. The pleasure doctrine with regard to service of the civil servants under the Constitution of India is absolute. Absolute. Whether the pleasure doctrine with respect to civil servants, no, that is limited. Okay, so the absolute word வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும், eliminate பண்ண முடியும். அப்படி வந்த answer is 1 and 2 தான். Okay. The next one, the provision for setting up the interstate council are mentioned in the article 263 of the Constitution of India. Which among the following is not part of the correct composition of member state in case of Eastern Zonal Council? So Eastern Zonal Councilல யார் மெம்பராக இருக்க மாட்டாங்கன்னு கேட்குறாங்க. இது ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஸ்டேட்மெண்ட் தான். சத்தீஸ்கர் வர மாட்டாங்க. They are part of the Central Zonal Council. Okay, so I have that slide. I hope இருக்கும்னு நினைக்கிறேன். Yes, here it is. கேட்குறக்கான ஸ்கோப் இருக்குது. ஓகே, ஜஸ்ட் வாட்னு பார்த்து உங்களால் ஈஸியாக பண்ணிட முடியும். இந்த ஏரியாக்குள்ளே இதுதான் வரும் அப்படின்னு சொல்லிட முடியும். ஸோ ஜஸ்ட்டு ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிக்கிங்க இந்த ஏரியாவை. ஓகே, தென் ஹவு மெனி ரீடிங்ஸ் டஸ் அ நான் மணி பில் அண்டர்கோ இன் தி போத் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா? ஸோ இது சிம்பிளான ஒரு கொஷின் தான். எத்தனை ரீடிங் போகும்? 3 readings போகும். ஓகே, இதே இது ஒரு மணி பில்லாக இருந்தால் 5 stages போகும் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி ஒரு கொஷினில் பார்த்தோம். ஸோ ஆன்சர் இஸ் சி. அடுத்து, with reference to the 74th Constitutional Amendment Act, consider the following statement. The Act provides for a 5-year term of office for every municipality. Yes, okay, every year 5 municipality. Any law for the time being in force can be amended to cause dissolution. To cause dissolution of a municipality before the expiry of the 5-year term. That is, ஒரு முனிசிபாலிட்டியை டிசால்வ் பண்ணணுங்கிறதுக்காக ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு லாவில் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்னால லா மேக் பண்ண முடியுமா அப்படின்னா, டிசால்வ் பண்ணுறதுக்கான பர்பஸுக்காக அப்படி ஒரு லாவை நீங்கள் மேக் பண்ணுறீங்கன்னா தட் இஸ் செட் டு பி நல் அண்ட் வாய்ட். ஸோ பண்ண முடியாது. ஓகே, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். தேர்ட், எ முனிசிபாலிட்டி ரீகான்ஸ்டியூட்டட் ஆஃப்டர் ப்ரீமெச்சூர் டிசல்யூஷன் remain in office only for the remainder period of the time and கேட்டால் yes it is, that is correct தான். ஓகே, ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஆன்சர் இஸ் 1 and 3 is the answer. Okay. Then 82. The salaries and allowances payable to and other terms and conditions of service of the Chief Information Commissioner are same as that of Supreme Court Judge? Illa. Judges of High Court? No. Comptroller and Auditor General? No. So answer is none of the above. ஏன்னா who decides? Central government decides. ஸோ ரீசெண்டாக 2019 கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட்டில் அதை தான் சொல்லியிருப்பாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் டிசைட்ஸ்னு. ஸோ none of the above is the answer. அடுத்து 83. Which one of the following statement is not correct? Okay. Not correct ன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ a member of a state public service commission hold office up to 62 years of age? Yes, correct. ஸோ அப்போ இது ஆன்சர் இருக்காது. Any member of public service commission can be removed from office on the ground of misbehavior in the prescribed manner? Yes, இது கரெக்டு தான். Third, in the absence of chairman of the Union Public Service Commission, the senior most member of the commissioner performs the duty of the chairman. அப்படி தான் கான்ஸ்டியூஷன் சொல்லுதா? ஸோ ஹோல்ட் பண்ணுவோம், பார்க்கலாம். ஓகே, the chairman of the Union Public Service Commission is not eligible for any appointment with any government ஆன்னு கேட்டால் chairman of UPSCக்கு அதுதான் கண்டிஷன். ஓகே, ஸோ அப்போ இதுவும் கரெக்ட். அப்போ இதுதான் தப்பாக இருக்கணும். என்ன சொல்கிறாங்க? In the absence of the chairman of the Union Public Service Commission, the senior most member of the commission perform the duties of the office ன்னு சொல்கிறாங்க. சீனியர் மோஸ்ட் மெம்பரா அப்படி கான்ஸ்டியூஷனில் சொல்லுதா, இல்லை வித் ரெஸ்பெக்ட் டு பிரசிடென்ட் மே டிட்டர்மைன்னு சொல்லுதா? பிரசிடென்ட் மே டிட்டர்மைன் தான் சொல்லும். ஓகே, ஸோ அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் சி, தட் இஸ் நான் கரெக்ட். ஓகே,
Then which one of the following Constitutional Amendment Act further extended the reservation of seats for SC/STs? இது நமக்கு தெரியும். Statement based question தான் 104. Consider the following statement. The budget of a state under the president rule is approved by the governor of the state. President rule இருக்கிறப்ப governor approve பண்ணுவார் budget of the state? No, that is parliament. Okay. So first statement தப்பு. The procedure to pass the budget of a state under the president rule is same as that of the budget of the union government. Procedure to pass the budget of a state under the president rule is same as that of the budget of the union government. Na? Yes. ஏன்னா பார்லிமெண்ட் தான் அதை அப்ரூவ் பண்ணுறாங்க. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் 2 only. I hope with this all questions are done. Okay. ஸோ ஒரு 100 questions டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஹோப் எல்லா ஏரியுமே கவர் பண்ணியிருப்போம்னு நம்புகிறோம். அது போக எல்லாமே பார்த்தீங்கன்னா அப் டு தி மார்க் அந்த கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸு கான்செப்ட்ஸு இதைத்தான் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதை தாண்டி மேலே போகல. ஓகே. ஸோ ஐ ஹோப் இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு கம்ப்ளீட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல். ஸோ ஒரு 5 கிளாஸு ப்ளஸ் இது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் ப்ளஸ் ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் புக்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்களே அது ப்ளஸ் நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய டெஸ்ட் சீரிஸ் இதை மட்டும் பார்த்துட்டு போனீங்கனாலே வித் திஸ் யூ கேன் ரீச் தி ஒரு 12 to 13 கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா மினிமம் ஒரு 10 கொஸ்டின்ஸ்னாச்சும் போட முடியும். ஏன்னா கான்செப்ட் கிளாரிட்டி அப்படி தான் இருக்கும். ஓகே. ஸோ வித் திஸ் ஐ எம் கோயிங் டு வைண்ட் அப் திஸ் செஷன். தேங்க்ஸ் ஃபார் ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் செஷன். தேங்க்யூ.